இப்போ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு சூப்பரான வீடியோ. நம்மளுக்கு வந்து ஒரு ஒன் ஷாட் வீடியோ இது. ஸோ இதில் என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ் ஆஃப் மோஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ் ஆஃப் மோஷனை வந்து நம்ம எல்லா லெக்சர்ஸுமே போட்டிருந்தோம் இல்லையா, அதை வந்து ஒன் ஷாட்டாக பார்க்க போகிறோம். தட் மீன்ஸ் 3 பார்ட்டாக பிரித்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் 1, 2, 3, டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ், மொமெண்டம் அண்ட் இம்பல்ஸ், கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அண்ட் ஈக்குலிபிரியம் ஆஃப் ஃபோர்ஸஸ். இந்த 5 கான்செப்டை மட்டும் சேர்த்து நம்ம பார்ட் 1ன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃப்ரீ பாடி டயக்ராம், அப்பரண்ட் வெயிட் அண்ட் காமன் ஆக்சலரேஷன் ப்ராப்ளம்ஸ் அண்ட் புலி பிளாக் ப்ராப்ளம். ஓகே, இதெல்லாம் சேர்த்து பார்ட் 2ல் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்ட் 3ல் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இன் ரஃப் இன்க்ளைன்டு பிளேன், அதுக்கப்புறம் சூடோ ஃபோர்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இது பார்ட் 3ல் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து எந்த பார்ட்டில் இருக்கீங்கன்றதை பாருங்கள். உங்களுக்கு வந்து சைடில் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டிருப்போம் பாருங்கள், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இதில் எதில் இருக்கீங்கன்னு. ஸோ அதை பார்த்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ பார்ட் 1 பார்த்துட்டு தான் பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 பார்க்கணும். ஸோ இஃப் யூஆர் இன் பார்ட் 3, பார்ட் 2 பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக உங்களுக்கு புரியும். ஸோ இதில் எப்படி இந்த ஒன் ஷாட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியரியும் இருக்கும் வித் த ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ தியரி வித் த ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு அடுத்தடுத்து நெக்ஸ்ட் இருக்கும். ஓகே ரைட்ப்பா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். So every object continues to be in the state of rest or of uniform motion, constant velocity unless there is a external force acting on it. அதாவது every body continues to be in the state of rest or uniform motion ஆனது constant velocityல இருக்குது unless there is an external force acting on it. ஓகே, ஸோ எந்த ஒரு பொருளும் ரெஸ்ட்டில் வச்சா ரெஸ்ட்லேயே இருக்கும், இல்லை யூனிஃபார்ம் மோஷன் தட் மீன்ஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இருந்தால் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிலே இருக்கும். அன்லெஸ் தேர் இஸ் அ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்காத வரைக்கும் அது வந்து ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கும், இல்லை யூனிஃபார்ம் மோஷனில் இருந்தால் யூனிஃபார்ம் மோஷன்லேயே இருக்கும். புரியுதா? ஸோ தட் இஸ் வாட் ஃபர்ஸ்ட் லா சேஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லாவில் தான் நம்மளுக்கு இன்னொரு குவான்டிட்டி டிஃபைன் பண்ண போகிறாங்க. இட் இஸ் நத்திங் பட் இனர்ஷியா. ஓகே, ஸோ this inertia என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். this inability of object to move on its own or change its state of motion is called as inertia. So inability of the object to move or on its own or change its state of motion is called as inertia. So எந்த ஒரு பொருளுக்கும் ரெஸ்ட்டில் இருக்கிறதுலேருந்து மாற முடியாத அந்த தன்மை, ஒரு பொருள் ரெஸ்ட்டில் இருந்தால் ரெஸ்ட்டில் இருக்குன்னே சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுவும் இப்போ வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, அந்த பாடியை வந்து நான் மோஷனுக்கு கொண்டு வரேன். ஸோ இப்போது இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்கிறதுக்கான ஒரு கேரக்டரிஸ்டிக்காக தான் என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க, இனர்ஷியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், இங்கே ஒரு யானை இருக்குது. இப்போ யானைக்கு வந்து இனர்ஷியா அதிகம்னு சொல்கிறாங்க, இந்த மனுஷனுக்கு இனர்ஷியா கம்மின்றாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த யானையை நான் ரெஸ்ட்லேருந்து மோஷனுக்கு கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க, நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா போதும்? இல்லை இதே இந்த மனுஷனை வந்து நான் ரெஸ்ட்லேருந்து மோஷனுக்கு கொண்டு வரணும்னா எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா போதும்? அதாவது இந்த மனுஷன் வந்து ரெஸ்ட்டில் இப்போ நிற்கிறான். ஸோ அது வந்து ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டு. இந்த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லேருந்து ஸ்டேட் ஆஃப் மோஷனுக்கு கொண்டு வரதுக்கான அந்த இன்னெபிலிட்டி, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன், எதை வந்து ஈஸியாக நம்ம வந்து மோஷன் கொண்டு வரலாம் அப்படின்ற அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க அந்த கேரக்டர் சொல்கிறது வந்து எதுனா இனர்ஷியான்ற ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ மாஸ் இஸ் அ மெஷர் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இப்போ யானைக்கு அதிகமான மாஸ் இருக்கிறனால அதுக்கு அதிக இனர்ஷியா இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்து ஈஸியாக ரெஸ்ட்லேருந்து மோஷன் கொண்டு போக முடியாது, அதிக ஃபோர்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி இந்த மனுஷனை ஈஸியாக நீங்கள் கம்பேர் டு யானைக்கு கொண்டு போகிற வரைக்கும் இவரை ஈஸியாக நீங்கள் மோஷனுக்கு கொண்டு வந்துடலாம் ரெஸ்ட்டில் இருந்து. ஸோ நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது மாஸ் இஸ் அ மெஷர் ஆஃப் இனர்ஷியா. அதுக்கப்புறம் இந்த டெஃபினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு பொருள் ரெஸ்ட்டில் இருந்தால் ரெஸ்ட்லேயே இருக்கும், மோஷனில் இருந்தால் நம்மளுக்கு என்னது அது மோஷன், அதாவது யூனிஃபார்ம் மோஷனில் இருந்தால் அது யூனிஃபார்ம் மோஷன்லேயே இருக்கும் அன்லெஸ் தேர் இஸ் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். ஓகே, ஸோ இப்போ இதிலே வந்து இனர்ஷியாவை 3 இதாக வகைப்படுத்துகிறாங்க. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து குறிப்பிட்ட டைரக்ஷனில் போயிட்டுருக்குன்னா அது அதே டைரக்ஷனில் தான் கடைசி வரைக்கும் போயிட்டுருக்கும் அப்படின்றது வந்து இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இனர்ஷியா ஆஃப் மோஷன்றது வந்து ஒரு பொருள் வந்து யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குன்னா அது கடைசி வரைக்கும் யூனிஃபார்ம் மோஷன்லேயே இருக்கும் இல்லையா, அதுலேருந்து அதோட தன்மையை மாற்றாது. ஸோ அதுதான் இனர்ஷியா ஆஃப் மோஷன். அண்ட் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், ஒரு பொருள் ரெஸ்ட்டில் இருந்தால் கடைசி வரைக்கும் அது ரெஸ்ட்டில் இருக்கவே விரும்பும். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இனர்ஷியாவுக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு பர்சன் இருக்கான், இவன் வந்து யானை மேலே போய் மோதுறான். ஓகே, ஸோ ஈ இஸ் ஹேவிங் லெஸ் இனர்ஷியா, ஈ இஸ் ஹேவிங் மோர் இனர்ஷியா பிகாஸ்
யானைக்கு அதிக மாசு, இந்த பர்சனுக்கு கம்மி மாசு. ஸோ இவர் போய் அவர் மேலே மோதுறாரு. யாருக்கு டேமேஜ் அதிகமாக இருக்கும்? யானை அப்படியே தான் இருக்கும். அதோட ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் அது அப்படியே தான் இருக்கும். இவன் தான் என்ன ஆவான்? பறந்து போய் விழுவான். அது மேலே இடித்தாலும் இவனுக்கு தான் வந்து கொஞ்சம் தள்ளி போய் விழுவான். பிகாஸ் ஈ இஸ் ஹேவிங் லெஸ் இனர்ஷியா. ஸோ இவர் வந்து மோஷனில் இருக்கார். ஆனால் ஈஸியாக ரெஸ்ட்டுக்கு வர வச்சிடலாம். ஆனால் யானை வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. அதை ஈஸியாக மோஷனுக்கு கொண்டு வர முடியாது. பிகாஸ் ஈ இஸ் ஹேவிங் மோர் இனர்ஷியா. ஸோ ஓகே, இப்போது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் தே ஹவ் கிவன். இப்போ நீங்கள் வண்டியில் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ அந்த காரில் வந்து உட்காந்துட்ருக்கீங்க வேனில். அந்த வேன் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகே, நவ் சடனாக வந்து டிரைவர் வந்து அதை ஆன் பண்ணி மோஷனுக்கு கொண்டு வராரு. நம்ம என்ன ஆகும்? சீட்டோட பேக் சைடில் போய் விழுவோம். கரெக்டாக? ஏன் அது மாதிரி நடக்குது அப்படின்னா, நம்ம முன்னாடி என்ன இருந்தோம்? வண்டியை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வி ஆர் அட் ரெஸ்ட். ஸோ நம்மளோட பாடிக்கு ஒரு மாஸ் இருக்குது. தட் மீன்ஸ் இனர்ஷியா இஸ் தேர். இனர்ஷியா வந்து என்ன விரும்பும்னா, ரெஸ்ட்டில் இருந்தால் ரெஸ்ட்டில் இருக்கவே விரும்பும். அதுதான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஸோ இனர்ஷியா ஆஃப் மோஷன் என்னென்னா, ஒரு வண்டி வந்து போயிட்டே இருக்குது. சடனாக மோஷனில் இருக்கிறது லெட்ஸ் டேக் இட் அஸ் யூனிஃபார்ம் மோஷன். இப்போ சடனாக நான் பிரேக் அடிக்கிறேன். என்ன ஆகும்? நம்ம முன்னாடி போய் விழுவோம். ஏன்னா இனர்ஷியா ஆஃப் மோஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பொருள் மோஷன்லேயே இருந்துச்சுன்னா அது மோஷனில் இருக்க தான் விரும்பும். திடீர்னு நீங்கள் பிரேக் அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? அது ஏற்கனவே எப்படி இருந்துச்சு? ஒரு ஃபார்வேர்டு பாத்தில் தான் போயிட்டு இருந்தது. அதே பாத்தில் தான் போக விரும்பும். இந்த இடத்துல தான் சீட் பெல்ட் வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷனை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு சீட் பெல்ட் யூஸ் பண்ணுறோம். பிரேக் அடித்தா நம்மளும் வண்டியோடய சேர்ந்து நிற்கணுன்றதுக்காக சீட் பெல்ட் வி ஆர் யூஸிங். ஸோ இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் வந்து இங்கே வந்து ஒரு லேடி வந்து ஒரு ஸ்டோனு கயிறை வச்சு ரோல் பண்ணிகிட்ருக்காங்க, சுற்றிட்டுருக்காங்க. இப்போ என்ன, இது வந்து சைட் வியூ அண்ட் திஸ் இஸ் டாப் வியூ. ஸோ இப்போ என்ன ஆகுது? நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் மோஷனில் இருக்கும்போது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, வெலாசிட்டி இஸ் டான்ஜென்ஷியல் டு த பாத், சர்க்குலர் பாத். இப்போ நான் கரெக்டாக வந்து இந்த சீன்ற பாயிண்டில் இந்த ஸ்ட்ரிங்கை நான் கட் பண்ணி விடுறேன். கட் பண்ணால் என்ன ஆகும்? இந்த ஆப்ஜெக்ட் வந்து நேராக என்ன ஆகும்? ஏ டைரக்ஷனில் தான் போகும். பிகாஸ் தட் இஸ் த டைரக்ஷன் அட் த பாயிண்ட் பி. நான் பியில் இருக்கும்போது கட் பண்ணி விடுறேன்ல, ஸோ அதே டைரக்ஷனில் இட் வில் கோ. ஓகே, ஸோ இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன்றது inability of an object to change its direction of motion on its own. தானாகவே அதோட டைரக்ஷனை மாற்றிக்கொள்ள முடியாது unless there is an external forces there. இந்த கயிறு இருக்கு இல்லையா, இந்த கயிறு வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் மோஷனில் இருக்குன்னா ஒரு சர்க்குலர் இன்ஸ்டன்ட்லேயும் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது அந்த ஆப்ஜெக்டோடது. இது எப்படி நடக்குதுன்னா, ஃபோர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுத்தனால தான் அந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் மோஷனில் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் அந்த ஸ்ட்ரிங்கை நான் கட் பண்ணி விட்டேன்னா அது அதோட ஒரிஜினல் என்ன டைரக்ஷனில் இருந்தோ அதே டைரக்ஷனில் அது போய் விழும். நம்ம இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஓகே, இது என்ன ஸ்டேட் பண்ணுது அப்படின்னா, இட் ஸ்டேட்ஸ் தட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம் இஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஓகே, ஸோ இதை நீங்கள் ஃபார்முலாவாக எழுதுனீங்கன்னா, ஸோ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வந்து n நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, F1 F2 F3 அண்ட் டில் Fn சொல்லிட்டு n நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. இந்த ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் வெக்டார் ஃபார்மேட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு எழுதுனா அதுதான் என்னது? நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ வெளியிலேருந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே படக்கூடிய அந்த ஃபோர்ஸ் தான் நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ இந்த நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச். எப்போவுமே ரேட் ஆஃப் சேஞ்ச்னாலே என்ன அர்த்தம்? d/dt. டவுட்டே வேண்டாம். எங்கெல்லாம் ஃபிசிக்ஸில் வந்து ரேட் ஆஃப், கெமிஸ்ட்ரியில் கூட ரேட் ஆஃப் யூஸ் பண்ணுறாங்களோ, இட்ஸ் நத்திங் பட் டைம் ரேட். d/dt ஆஃப் மொமெண்டம் p வெக்டர். சரியா? ஸோ இப்போ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம், இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்ப்ளனேஷனை, ரியல் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ வி நோ எனி ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் m மூவிங் வித் அ வெலாசிட்டி v வெக்டர் ஆஸ் அ மொமெண்டம் p வெக்டர். ஸோ எந்த ஒரு பொருள் ஆஃப் மாஸ் mக்கும் ஒரு v வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருந்ததுன்னா அந்த பொருளுக்குன்னு என்ன இருக்கும்? ஒரு லீனியர் மொமெண்டம் இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு இட்ஸ் வெலாசிட்டி. இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து செகண்ட் லா என்ன சொல்ல விரும்புது அப்படின்னா, இப்போ இந்த மாஸ் எம்ன்றது ஒரு பாடி, கரெக்டாக? இந்த பாடி மேலே எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? 5 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த 5 ஃபோர்ஸோட சம்மேஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாமா? நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னபடி நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கட்டும்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டமுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது சம் ஆஃப் ஆல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு dp வெக்டர் டிவைடட் பை dt. அதாவது த டேர்ம் dp/dt வெக்டர் பை dtயை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். த டேர்ம் dp வெக்டர்
divided by dt says in time dt the momentum of an object changes by dp vector. அதாவது dtன்றது ஒரு ஸ்மால் டைமா, இந்த ஸ்மால் டைமில் எவ்வளோ மொமெண்டம் சேஞ்ச் ஆகிருக்கான் dp வெக்டார். ஸோ இதுக்கு பேர் என்னென்னா dtன்றது ரொம்ப ஸ்மால் டைம், அதனால் இதுக்கு பேர் என்னென்னா இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் ஃபோர்ஸ் எஃப் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது dtன்ற டைமில் dp அமௌண்ட் ஆஃப் மொமெண்டம் வந்து அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் எம்முக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போது ரீரைட்டிங் த எஃப் வெக்டார் எக்ஸ்பிரஷன், அதாவது நம்மளோட செகண்ட் லா ஆஃப் மோஷனோட எக்ஸ்பென்ஷனை நம்ம ரீரைட் பண்ணி எழுதணும்னா எந்த சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா when mass is equal to when mass of the object remaining constant, m is equal to கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது இதுதான் நியூட்டன் சொன்னது கரெக்டாக. நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இப்போ இந்த பி வெக்டார் இருக்கிறதுல மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா என்ன வரும், நம்மளுக்கு மாஸ் வந்து கான்ஸ்டன்ட்னால அது வெளில எடுத்துட்டிங்கன்னா m dv வெக்டார் பை dt which is equal to mass into dv வெக்டார் பை dtயை நீங்கள் ஆக்சலரேஷன் சொல்லி எழுதலாம். ஸோ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் எக்ஸ்பிரஷனில் நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா நியூட்டன் சொன்னது வந்து நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஆனால் இந்த லீனியர் மொமெண்டம் வந்து மாஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஏன் ஸ்பெசிஃபிக்காக மாஸ் கான்ஸ்டன்ட்ன்றதை நம்ம கொஞ்ச நேரம் கழித்து பார்ப்போம். ஸோ மாஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் சொல்லிவிட்டு நீங்கள் எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், சரி இப்போது ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட் இன் த செகண்ட் லா. ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் லாவோட எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த லாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். திஸ் ஃபோர்ஸ் இஸ் வேலிட் ஒன்லி வென் த மாஸ் இஸ் கான்ஸ்டன்ட். மாஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது தான் we can use this expression. அப்புறம் என்னது, direction of a vector and f net are same because equal to ரெண்டு பக்கமும் சேமு. ஸோ எஃப் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் ஏ வெக்டார் தான் அதோட டேரக்ஷனு, அதே மாதிரி ஃபோர்ஸுக்கும் என்ன இருக்கணும் அதே டேரக்ஷன். ஸோ ரிசல்டன்ட் நெட் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதே டேரக்ஷனுக்கு தான் ஆக்சலரேஷனும் இருக்கும். ஓகே, அதே மாதிரி டேரக்ஷன் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம், டிபி வெக்டார் தான் சேஞ்ச் இன் மொமெண்டம் இல்லையா, அதோட டேரக்ஷனும் நெட் ஃபோர்ஸோட டேரக்ஷனும் ரெண்டும் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். பிகாஸ் தே ஆர் ஈக்குவல் டு ரெண்டு பக்கமும் மேக்னிடியூடும் சேமு, டேரக்ஷன் ஆஃப் த வெக்டார்ஸும் சேம். ஓகே, இப்போ அடுத்து வந்து யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ எஸ்ஐ யூனிட்டில் ஃபோர்ஸோட யூனிட் வந்து 1 நியூட்டன் அப்படின்றாங்க. ஸோ 1 நியூட்டன் இஸ் நத்திங் பட் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் இல்லையா, மாஸுக்கு வந்து கேஜி பிகாஸ் திஸ் இஸ் எஸ்ஐ யூனிட், அதுக்கப்புறம் ஆக்சலரேஷனுக்கு எம்எஸ் மைனஸ் 2. அதே சிஜிஎஸில் என்ன வருது உங்களுக்கு, சிஜிஎஸில் வந்து 1 டைன்ன்றது தான் யூனிட்டு ஃபோர்ஸோடது. ஸோ 1 டைன் இஸ் நத்திங் பட் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் தான் இங்கேயும், பட் ஆக்சலரேஷன்றது வந்து சென்டிமீட்டர் செகண்ட் பவர் -2. ஓகே, ஸோ மாஸ் இருக்க இடத்துல we need to substitute gram. ஓகே, ஸோ ரிலேஷன் பிட்வீன் நியூட்டன் அண்ட் 1 நியூட்டன் அண்ட் டைன் பார்த்தீங்கன்னா 1 நியூட்டன் இஸ் நத்திங் பட் 10⁵ டைன். ஸோ இதை நீங்கள் 10⁵ நீங்கள் இந்த பக்கம் ரீரைட் பண்ணி எழுதுனீங்கன்னா 10⁻⁻5 நியூட்டன் வரும் 1 டைன். ஓகே, ஸோ இதை தாண்டி சம்டைம் வந்து ஆவரேஜ் ஃபோர்ஸ் வந்து ப்ராப்ளமில் கேட்பாங்க, அந்த இடத்துல வந்து திஸ் இஸ் த ஃபார்முலா. அதாவது டிபி வெக்டார் பை டிடின்றது வந்து ஒரு ஸ்மால் டைம், அந்த டைமில் ஏற்படக்கூடிய மொமெண்டம் டிபி வெக்டார்னு பார்த்தோம். இது ஆவரேஜ், தட் மீன்ஸ் லிட்டில் பிகர் மோர் டைம். அதாவது டெல்டின்ற டைம் வந்து கொஞ்சம் பெரிய டைம் கம்பேர் டு, அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெல்டின்றது ஒரு டைம் இல்லையா, இந்த டெல்டியில் லிமிட் வென் டெல்டி டென்ஸ் டு 0 இட் பிகம்ஸ் டிடி. ஓகே, டெல்டின்றது சம் பெரிய டைம், அது இட்ஸ் க்ளோஸ் டு 0 ஆகும்போது நம்மளுக்கு டிடி கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போது டெல்டின்ற டைமில் எவ்வளோ மொமெண்டம் சேஞ்ச் ஆகிருக்கு அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட், நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு டெல்பி அமௌண்ட் ஆஃப் மொமெண்டம் ஹேஸ் பீன் சேஞ்ச். ஸோ இன் டைம் இன்டர்வல் டெல்டி டிஎஃப் மைனஸ் டெல்னாலே எப்போவுமே ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ டிஎஃப் மைனஸ் டிஐ, இனிஷியல் டைம் மைனஸ் ஃபைனல் டைம், த மொமெண்டம் சேஞ்சஸ் பை டெல் பி வெக்டர், தட் இஸ் ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஓகே, ஸோ இதே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ டு பி மோர் கிளியராக சொல்ல போனால் டிஐன்ற டைமில் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன மொமெண்டம் இருந்துச்சு, பிஐ இருந்துச்சு, டிஎஃப்ன்ற டைமில் பிஎஃப்ன்ற மொமெண்டம் இருந்துச்சு. ஸோ ரெண்டு பேரோட டிஃப்ரென்ஸ் தான் சேஞ்ச் இன் மொமெண்டம், சேஞ்ச் இன் அதாவது டைம் இன்டர்வல். ஓகேப்பா, இப்போ நம்ம வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இன் சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லப்போனால் இஃப் த ஃபோர்ஸ் எஃப் வெக்டார்
AB is given to a body A by body B, then the body B receives equal and opposite direction force from A. அதாவது நான் வந்து பாடி ஏக்கு ஃபோர்ஸ் தரேன். யார்? பாடி பி வந்து பாடி ஏக்கு ஃபோர்ஸ் தருது. யார் தரா? பி வந்து ஏக்கு தராங்க. தந்ததுக்கப்புறம் கரஸ்பாண்டிங்காக நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன சொல்லுது? பியும் வந்து சரி சம அளவில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா? ஃபோர்ஸ் இட் வில் ரிசீவ் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் ஏ பாடி ஏக்கு பி வந்து ஃபோர்ஸ் தராரு. ஸோ அதனால் கரஸ்பாண்டிங்காக என்ன பண்ணுவார்? பியும் ஃபோர்ஸ் ரிசீவ் பண்ணுவார் ஈக்குவல் அமௌண்ட் பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். தட் இஸ் வாட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா சேஸ். ஓகே, இப்போ இது வந்து ஒரு டேபிளில் ஐ ஹவ் கெப்ட் 2 பிளாக்ஸ், ஒன்றுக்கு மேலே இன்னொன்று வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ணுது? பிளாக் பி வந்து ஏ மேலே எஃப்ஏபின்ற ஃபோர்ஸ் தருது. ஓகே, ஆஸ் கிவன் பை எஃப்ஏபின்ற ஃபோர்ஸ் தருது. பட் இதால் என்ன ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏ வந்து பி மேலே சரி சம அளவில் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷனில் எஃப்பிஏ தருது. ஸோ ஐ ஹவ் ஜஸ்ட் மென்ஷன் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் மட்டும் காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்ல முடியும்? எஃப்ஏபி ஃபோர்ஸ் நம்ம கொடுத்தோன்னா அதுக்கு சரி சம அளவில் ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன வருது? நம்மளுக்கு எஃப்பிஏ ஃபோர்ஸ் வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போது இது வந்து டெஃபினேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் ஃபோர்ஸ் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்றது தான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஓகே, ஸோ இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸு. ஸோ இதை பற்றி எக்ஸ்ட்ரா விஷயங்களும் பார்க்கலாம். ஸோ இப்போ என்னென்னா தேர்ட் லா இஸ் அப்ளிகபிள் irrespective ஆஃப் நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸஸ். அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் விச் இஸ் நதிங் பட் கூலும் ஃபோர்ஸ், அப்புறம் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் ஆர் எக்ஸெட்ரா, இட் கேன் பி எனி ஃபோர்ஸ். எல்லா ஃபோர்ஸுக்குமே irrespective ஆஃப் நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா வேலை செய்யுது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் மாஸ் m1 and this is mass m2. இந்த மாஸ் m1 m2 will pull towards each other and m2 m1 will towards m1 it will pull. Okay, but the forces are equal but opposite in directions. Okay, இப்போ அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வச்சுன்னா இவர் அவரை வந்து ஒரு ஃபோர்ஸ் வச்சு பிடிச்சி இழுப்பார், அதே அளவுக்கு இவரும் அவரை பிடிச்சி இழுப்பாங்க. இதே நான் 2 பாசிட்டிவ் சார்ஜ் இல்லை நெகட்டிவ் சார்ஜ் வச்சாலும் magnitude will be the same but it will be opposite in direction. ஸோ இதெல்லாம் பேசிக் கான்செப்ட்ஸு. ஸோ இப்போ வந்து மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்லேயும் இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் 2 மாஸுக்கு நடுவில் இருக்கிறது. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்ன்றது என்னது? 2 சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்கிறது. பட் ஆனால் வந்து மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்ன்றது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் இன்வால்வ்ஸ் கான்டாக்ட் வித் அனதர் ஆப்ஜெக்ட். ஸோ மெக்கானிக்கல் ஃபோர்ஸஸ் ஆர் distinguished from the 4 natural forces of electromagnetism, the strong nuclear force, weak nuclear force and gravity. Gravity represents the gravitational force. While each of the 4 natural force do not require a physical connection, but a mechanical force must travel through a medium. அதாவது மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் நம்மளை பற்றி பேசணுன்னா 2 பாடிக்கு நடுவில் கான்டாக்ட் இருந்தால் தான் அது மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். இப்போ வந்து இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லாம் இங்கே பார்த்தீங்க, இந்த எலக்ட்ரிக் கூலும் ஃபோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் கான்டாக்ட் இல்லைனாலும் தள்ளி தள்ளி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆக்ட் ஆகுது? நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஆனால் இவருக்கு லைக் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்க்கு வந்து கான்டாக்ட் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஒரு விரலை வச்சு நான் இன்னொருத்தரை டச் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா 2 பேருக்கு நடுவில் கான்டாக்ட் இருந்தால் தான் இது பாசிபிள். அப்போ இது வந்து என்ன ஃபோர்ஸ்? மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். நம்ம ஃபிசிக்கலாக நம்ம கையை யூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய எல்லாமே என்னது? ஒரு ஆப்ஜெக்டை டச் பண்ணி அது எல்லாமே மெக்கானிக்கல் ஃபோர்ஸஸ். ஸோ மெக்கானிக்கல் ஃபோர்ஸஸ்க்கும் இது வந்து பொருந்தும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, ஒரு பிளாக் மேலே இன்னொரு பிளாக்கை வச்சேன். ஸோ இது வந்து டச்சிங்கால் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸஸ். ஸோ இது என்ன ஃபோர்ஸ்? இது மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இதுக்கான இப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லாவோட அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இது என்னென்னா, while swimming a man pushes water backwards and in turn என்ன நடக்குது? he is pushed forward due to the reaction of water. ஸோ ஒருத்தர் ஸ்விம் பண்ணும்போது என்ன பண்ணுறாருன்னா தண்ணியை இவர் தள்ளுறாரு, அதால் ஏற்படக்கூடியது தான் என்னது? தண்ணியை இவர் பின்னாடி தள்ளுறாரு, அந்த தண்ணி என்ன பண்ணுது? இவரை முன்னாடி தள்ளுது. புரியுதா? a man pushes water backward, பின்னாடி தள்ளுறாரு. in turn விளைவாக என்ன நடக்குது? he is pushed forward due to the reaction of water. ஸோ இதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா.
ஸோ இப்போ இதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து புக்கு கெப்ட் ஆன் அ டேபிள். இப்போ இங்கே வந்து புக்கு வந்து டேபிள் மேலே வச்சுருக்காங்க. ஸோ புக்கு என்ன பண்ணுது, வெயிட்டை வந்து அந்த டேபிள் மேலே கொடுக்குது, விச் இஸ் அ கான்டாக்ட் நடக்கிறனால திஸ் இஸ் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். ஸோ W தருது, அதனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன டேபிள் வந்து அந்த புக்கு மேலே என்ன கொடுத்துருக்கு, ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஆக்ஷன் வந்து இங்கே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா W, ரியாக்ஷன் வந்து R. ஓகே, இதே மாதிரி while walking we press the ground with our feet slightly slanted in the backward direction. இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஃபிகரை பாருங்கள். இந்த ஃபிகரில் வந்து நம்ம காலில் வச்சு நடக்கும்போது அப்ளைடு ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் தரும், கீழே பார்த்து தரும். இதால் ஏற்படக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஏற்படும். அதாவது ஆக்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கீழே பார்த்து தரோம், ரியாக்ஷன் வந்து நம்மளுக்கு வரும். திஸ் இஸ் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸை தான் தே ஹவ் ஸ்பிளிட்டட் இன்டு காம்பனன்ட்ஸ். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் காம்பனன்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஓகே, அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸை எக்ஸ் அண்ட் ஒய் காம்பனன்ட்ஸாக பிரிக்கிறாங்க, ஹாரிசான்டல் காம்பனன்ட் அண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட்டாக. இந்த ஹாரிசான்டல் காம்பனண்ட் என்ன பண்ணுமா, நம்ம முன்னோக்கி செல்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் காலை வச்சு அமுக்குறேன்ப்பா கிரவுண்டு என்ன பண்ணுது, ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எக்ஸாக்டாக ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், நம்ம எவ்வளோ தூரம் அமுக்குறோமோ அவ்வளோ தூரம் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் தருது. இப்போ இந்த ஃபோர்ஸை நீங்கள் ரெண்டு காம்பனண்ட்டை பிரித்து பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட்டாக வருது. இந்த ஹாரிசான்டல் காம்பனண்ட் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, நம்ம நகர்ந்து போகிறதுக்கு, வாக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த வெர்டிக்கல் காம்பனண்ட் என்ன பண்ணுமா, நம்மளோட வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுமா அப்படின்றாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ரீட் அண்ட் சி திஸ் பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் லாவில் இருந்து நம்ம இன்னொரு விஷயம் என்ன சொல்ல முடியும்னா, இட் இஸ் டிஃபிகல்ட் டு வாக் ஆன் அ ஸ்லிப்பரி கிரவுண்ட் ஆர் சாண்ட். அதாவது மண் தரையில், மண் இருக்கிற இடத்துல நம்மளால் ப்ராப்பராக நடக்க முடியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளவளப்பாக இருக்கிற இடத்துல நம்மளால் நடக்க முடியாது. பிகாஸ் நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுப்போம். ஓகே, ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன ஆகும், நம்ம ஆக்ஷன் வந்து ப்ராப்பராக கொடுத்தா தானே ரியாக்ஷன் வரும். உங்களால் வந்து ப்ராப்பராக கிரவுண்டில் வந்து இப்போ மண் இருக்கிற இடத்துல நீங்கள் முதல்ல ஆக்ஷன், அதாவது அப்ளைடு ஃபோர்ஸ், நம்ம காலையில் ஃபோர்ஸே கொடுக்க முடியாது, அது வலிக்கிட்டு போயிடும், ப்ராப்பராக ஒரு ஹோல்டிங் இருக்காது. அதனால தான் என்னது, நம்மளுக்கு ஆக்ஷனே ப்ராப்பராக கொடுக்க முடியல, அப்புறம் எப்படி அந்த ரியாக்ஷன் வரும், கிரவுண்டு எப்படி நம்மளை அந்த ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட் ப்ராப்பராக இருக்காது. அதனால தான் நம்மளுக்கு வந்து வாக் பண்ணுறதுக்கு வந்து ஸ்லிப்பரி கிரவுண்டில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், நிறையவே ஹார்டாக இருக்குது சில இடத்துல. ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தால் இட் வில் பி மோர் ஹார்டு. இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இட் இஸ் டிஃபிகல்ட் டு டிரைவ் அ நெயில் இன்டு அ வுட்டன் பிளாக் வித்தவுட் சப்போர்ட்டிங் இட். அதாவது ஒரு வுட்டன் பிளாக் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே கூட உங்களுக்கு ஃபிகரில் கொடுத்துருக்காங்க. யூ கேன் டேக் திஸ் ஆஸ் அ வுட்டன் பிளாக். அது மேலே அந்த நெயிலுன்றது அந்த ஆணியை தான் நெயிலுன்றாங்க. இப்போ நீங்கள் ஹேமரை வச்சு அடிக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த ஆணியை வந்து அந்த வுட்டன் பிளாக்குள்ளே அடிக்கணும்னா, இப்போ நான் ரெண்டு பிளாக்கும் ஏரில் இருக்கும்போது உங்களால் அடிக்க முடியுமா? இப்போ அந்த ஆணியும் அந்த பிளாக்கும் காற்றுல இருக்கும்போது நீங்கள் ரெண்டு பேரையும் தூக்கி போடுறீங்க, தூக்கி போட்டு அந்த டைமில் உங்களால் ஆணியை வந்து அந்த வுட்டன் பிளாக்குள்ளே அடிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதுக்கு தான் என்ன வேணும்னா, நம்ம அந்த வுட்டன் பிளாக்கை ஒரு சப்போர்ட் மேலே வைக்கிறோம், வச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆணியை வந்து அந்த வுட்டன் பிளாக்கில் வச்சு ஆக்ஷன் கொடுக்குறீங்க. ஆக்ஷன் எப்படி கொடுக்குறீங்க, ஹேமரில் அடித்து கொடுக்குறீங்க. அப்போ ரியாக்ஷன் என்ன பண்ணுது, வுட்டன் பிளாக் கொடுக்குது. பட் நம்மளோட ஆக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால ரியாக்ஷன் வுட்டன் பிளாக்கால் அதிகமாக தர முடியாதனால அந்த என்ன ஆகிடுது, ஆக்ஷன் அதிகமாக இருக்கனால அந்த நெயில் வந்து உள்ளே போயிடுது. தட் மீன்ஸ் அந்த ஆணி உள்ளே போகுது. ஸோ தட்ஸ் ஹவ். ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, ப்ராப்பர் சப்போர்ட் இருந்தால் தான் ஆணி அடிக்க முடியும், இல்லைனா அடிக்க முடியாது. இட் இஸ் டிஃபிகல்ட் டு டிரைவ் அ நீடில். ஸோ அதே மாதிரி ஸ்விம்மிங்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அதே எக்ஸாம்பிள் தான் ஆக்ஷன் ரியாக்ஷன். ஸோ இப்போ வந்து ரொட்டேட்டரி லான் ஸ்ப்ரிண்ட்லர். ஸோ இப்போ என்னென்னா, இது வந்து ஒரு தண்ணி பைப்பு. ஓகே, திஸ் இஸ் அ வாட்டர் பைப். இது சுற்றி என்னன்னா, இது வந்து ஸ்ப்ரிங்க்லர் அப்படின்றாங்க. இது வந்து கேப்பபிள் டு ரொட்டேட், இதால் சுற்றி இருக்க முடியும். அதுக்கப்புறம் இதோட நாசல்ஸ்லாம் இந்த ஷேப்பில் இருக்குது, லிட்டில் கட்டான மாதிரி இருக்குது. ஓகே, எல் ஷேப்பில் இருக்குது. இப்போ என்னென்னா, இந்த எல் ஷேப்போட இந்த நாசல்ன்றது ஒரு சின்ன ஓட்ட வழியாக தண்ணி வந்து வெளில வருது. நீங்கள் வாட்டர் பைப் அடியிலேருந்து தண்ணி தரீங்கல்ல, தண்ணி தர்றது வெளியில் வருது. வெளில வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நாசல் வந்து வெளியில் வரும்போது அந்த நாசல் தண்ணி வர்றதுக்கு பின்னாடி அந்த சப்போர்ட் இருக்குது இல்லையா, அந்த சப்போர்ட்டை புஷ் பண்ணிட்டு தான் வரும். தட் மீன்ஸ் இட் வில் அப்ளை அ ஃபோர்ஸ். தண்ணி வெளியில் வருது, எப்படி வருது, உள்ளே இருக்கிற ப்ரெஷர் ஃபோர்ஸால் வருது. ஃபோர்ஸ் வெளியில் வரும்போது அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸில் என்ன பண்ணும், அந்த ஸ்ப்ரிங்க்லரை இட் வில் புஷ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, த ஆக்ஷன் ஆஃப் ரொட்டேட்டரி ஸ்ப்ரிங்க்லர் இஸ் பேஸ்ட் ஆன் தேர்ட் லா ஆஃப் மோஷன்.
as the water issues out of the nozzle விட்டு தண்ணி வெளியில் வரும்போது it exerts an equal and opposite force in the backward direction causing the sprinkler to rotate in the anti-clockwise direction. இப்போ தண்ணி வந்து இப்படி வருது வெளியில் வருது அப்படின்னா ஸோ வாட்டர் வந்து நம்மளுக்கு எப்படி வருது வாட்டர் இஸ் கம்மிங் இன் this direction. ஸோ அதால் நம்மளுக்கு ஸ்ப்ரிங்க்லர் எந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. ஸோ இதனால் ஸ்ப்ரிங்க்லரால் உங்களால் எல்லா இடத்துலையும் தண்ணியை ப்ராப்பராக இது பண்ண முடியும் சப்ளை பண்ண முடியும். ஓகே சரி, அதுக்கப்புறம் இது வந்து கிரவுண்டு, அதுக்கப்புறம் பால் அண்டு வாலை வச்சு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் வேணும் அண்டு நெயில், அதுக்கப்புறம் ஹேமர் இது. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் நியூட்டன்ஸ். ஸோ ஃபோர்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ external cause that changes or tends to change the state of a motion once applied. ஸோ ஒன்ஸ் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டா என்ன ஆகும்னு சொல்கிறாங்க, ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் இல்லை பாடியோட ஸ்டேட் ஆஃப் மோஷன் வந்து மாறும். ஸ்டேட் ஆஃப் மோஷன்றது ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கிறது ஒரு ஸ்டேட், மோஷனில் இருக்கிறது ஒரு ஸ்டேட். ஸோ ஸ்டேட் வந்து ரெஸ்ட்டில் இருந்து மோஷனுக்கு போகிறது இல்லை மோஷனில் இருந்து ரெஸ்ட்டுக்கு வர்றதை நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்டேட் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ ஒரு ஃபோர்ஸ் இது பண்ணால் ஸ்டேட் ஆஃப் த மோஷன் மாறும் ஒரு பாடிக்கு அப்படின்றாங்க. ஸோ ஃப்ரம் நியூட்டன்ஸ் செகண்ட் லா நம்மளுக்கு தெரியும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அப்ளைட் நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளைட் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் விச் வில் பி ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் தட் பாடி இன்டூ இட்ஸ் ஆக்சலரேஷன் அப்படின்னு தெரியும். ஸோ இது வந்து இனர்ஷியல் ஃப்ரேம்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக வந்து நம்ம நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா தேர்ட் லா படிக்கும்போது பார்த்தோம். ஸோ அதுக்கான லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ அண்ட் see it. ஓகே, ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ்க்கு வந்துடலாம். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபீல்டு ஃபோர்ஸஸ்ன்னு வாங்க ஆர் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். கான்டாக்ட் இல்லாமல் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஃபீல்டு ஃபோர்ஸு, கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்ன்னு இருக்குது. அதாவது ரெண்டு இதுக்கும் ஒரு டச்சிங் ஃபிசிக்கல் டச்சிங் இருந்தால் தான் இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஃபீல்டு ஃபோர்ஸஸ் for these forces contact between two objects is not necessary, தேவையில்லை, கான்டாக்ட் தேவையில்லை. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஃபோர்ஸ் தட் ஆக்ட்ஸ் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஹேவிங் நான் ஜீரோ மாஸ். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து மாஸ் இருந்தாலே கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன இருக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ M1 அண்ட் M2. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே என்னது ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். M1 வந்து M2 அட்ராக்ட் பண்ணும், M2 M1 அட்ராக்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஆல்வேஸ் அன் attractive force. ஸோ இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸில் வருது, தட் மீன்ஸ் ஃபீல்டு ஃபோர்ஸில் வருது. ஸோ இப்போ ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ், இட் இஸ் த ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ் பாடிஸ். இங்கே வந்து ரெண்டு பாயிண்ட் சார்ஜ் காமிச்சிருக்கேன் ப்ளஸ் கியூன்ட்டு. இட் கேன் பி எனி சார்ஜ் பாடி. ஓகே, இட் கேன் பி எனி ஷேப். அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன இருக்கும் ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரியும் பாசிட்டிவ் சார்ஜஸ் வில் ரிப்பல் அண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் வில் அட்ராக்ட், நெகட்டிவ் வில் ஆல்சோ ரிப்பல். ஓகே, ஸோ இப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இட் இஸ் சிம்ப்ளி த ஃபோர்ஸ் பிட்வீன் அயன் அண்ட் த மேக்னெட்ஸ். இப்போ ஒரு மேக்னெட் இருக்குது, இது வந்து அயன் நெயில் இருக்குது, ஓகே ஆணிகள் இருக்குது. ஸோ இந்த நான் மேக்னெட்டை வைக்கும்போது என்ன பண்ணும் அந்த ஆணியெல்லாம் அட்ராக்ட் பண்ணும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல கான்டாக்ட் இல்லை, பட் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன் வந்து எதாலன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ். கான்டாக்ட் ஃபோர்ஸ் இஸ் எனி ஃபோர்ஸ் தட் ரிக்வயர்ஸ் கான்டாக்ட் டு அக்கர். ஸோ இந்த ஃபோர்ஸ் வரணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை, முக்கியமாக கான்டாக்ட் வந்து தேவைப்படுது. ஓகே, ஸோ தீஸ் ஃபோர்ஸஸ் லிஸ்டட் பிலோ அக்கர்ஸ் when one body touching the other body. கீழே வந்து லிஸ்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்கேன். இந்த லிஸ்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் எல்லாமே எப்போ ஏற்படும், டச்சிங் த ஒன் பாடி ஷுட் டச் த அதர் பாடி. அப்போ தான் இந்த ஃபோர்ஸஸ் வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நார்மல் ரியாக்ஷன் ஆர் நார்மல் ஃபோர்ஸ்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அப்புறம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், டென்ஷன் ஆர் ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ், கயிறில் ஏற்படக்கூடியனால நம்ம ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ்ன்னு வி கேன் கால். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். இது ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ், ஸ்ட்ரிங்ன்றது கயிறு, ஸ்ப்ரிங்ன்றது என்னது நம்ம இதிலலாம் பார்த்துருப்போம் ரிமோட்டில் நிறைய இடத்துல ஸ்ப்ரிங்ஸ் இருக்கும் இல்லையா, சர்க்கிள்ஸாக பெனில் இருக்கும் இல்லையா, அது மாதிரி அதில் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு. இன்ச் ஃபோர்ஸுன்றதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டோர் நம்ம கதவு பூட்டுறோம் இல்லையா, பூட்டும் போது திறக்கும் போது நடுவில் வந்து ஒரு இடம் வந்து ரொட்டேட் ஆகி நம்மளுக்கு வந்து அந்த ரொட்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ண பாருங்கள், அதுக்கு பேர் தான் இன்ச்சு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்புறம் ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ இஸ் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் அப்ளைடு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம். நார்மல் ஃபோர்ஸ் ஆர் நார்மல் ரியாக்ஷன், இட் இஸ் டினோட்டட் வித் த லெட்டர் N. When two bodies are in contact, this force acts perpendicular to the common surface. ஸோ ரெண்டு பொருள் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்குது, இல்லை ஒன்று இன்னொன்று டச் பண்ணி இருக்குது அப்படின்னா என்ன இருக்குமா, there will be a force called as normal force.
அப்படின்றது ஒன்று கண்டிப்பாக ஆக்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து கிரவுண்டு. ஓகே, இந்த கிரவுண்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு மாஸ் வச்சுருக்கேன். இந்த மாஸ் நான் வச்சதுக்கப்புறம் இந்த மாஸ் என்ன பண்ணோம், கிரவுண்டு மேலே எம்ஜி ஆக்ட் பண்ணும், ரைட்டா? அதே நேரத்தில் அதுக்கு எதிர்விளைவாக ரியாக்ஷனாக என்ன இருக்குன்னா ஒரு நார்மல் ஃபோர்ஸ் வில் கம் இன் டு ப்ளே. ஓகே, ஸோ இப்போ இந்த கிரவுண்டு தான் நம்மளோட சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக இருக்கா இந்த ஃபோர்ஸு, அதுக்குனால தான் இதுக்கு பேர் என்னது, நார்மல் ஃபோர்ஸ். அந்த எந்த இப்போ 2 பாடி மாஸ் இருக்குது, கிரவுண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இவங்க 2 பேருக்குமே பர்பண்டிகுலராக இருக்குது, சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறனால இதுக்கு பேர் என்னென்னா நார்மல் ஃபோர்ஸ். இந்த நார்மல் ஃபோர்ஸ் எப்போவுமே டுவர்ட்ஸ் தட் ஆப்ஜெக்ட் பார்த்துருக்கும். இப்போ இதுதான் நம்மளோட சர்ஃபேஸ், கரெக்டாக? இது நம்மளோட சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸுக்கு நம்ம எந்த பாடிக்கு ஃபோர்ஸ் வரைகிறோமோ அந்த பாடிக்கு டுவர்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் பாயிண்ட்டு நார்மல் ஃபோர்ஸ் பற்றி. நம்ம டீட்டெயில்டாக கம்மிங் லெக்சர்ஸில் நார்மல் ஃபோர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுன்றதை அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஒரு ஸ்லாண்டிங் சர்ஃபேஸு. இதுலேயே என்னது, ஒரு மாஸ் எம் வச்சுருக்கோம். ஸோ இந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக தான் என்ன ஆக்ட் ஆகிருக்கு, நார்மல் ஃபோர்ஸ். இந்த மாஸ் எம்முக்கும் இந்த சர்ஃபேஸ்க்கும் டச்சிங் இருக்கா, கான்டாக்ட் இருக்கா? ஒரு சர்ஃபேஸ் இன்னொரு சர்ஃபேஸ் மேலே கான்டாக்டுக்கு வந்தாலே நம்மளுக்கு என்ன வந்துடும், நார்மல் ஃபோர்ஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்கலாக வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து இந்த எம்ஜி எதால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, கிராவிட்டியால். ஸோ இப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸ் பற்றி இன்னொரு முக்கியமான பாயிண்ட்னா, திஸ் ஃபோர்ஸ் அக்கர்ஸ் இன் போத் ஃப்ரிக்ஷனல் அண்ட் ஆல்சோ ஸ்மூத் சர்ஃபேஸ். ஸ்மூத் சர்ஃபேஸ்லேயே 2 ஆப்ஜெக்ட் டச்சிங்கில் இருந்தால் நார்மல் ஃபோர்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷனல், தட் மீன்ஸ் வாட், ரஃப் சர்ஃபேஸ். ரஃப் சர்ஃபேஸில் 2 ஆப்ஜெக்ட் டச்சிங்காக இருக்கும்போதும் நார்மல் ஃபோர்ஸ் வந்து வரும். ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். when objects are in rough contact and move or having tendency to move related to each other without losing contact, then frictional force arise and oppose that motion. இப்போ ஒரு பொருள் இன்னொரு பொருள் மேலே இருக்குன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்மளோட கிரவுண்டு. இந்த கிரவுண்டுக்கு மேலே ஒரு மாஸ் வச்சுருக்கேன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், when 2 objects are in rough contact, அதாவது 2 பேருக்கும் நடுவில் ஸ்மூத் சர்ஃபேஸ் கிடையாது, 2 பேருமே வந்து ரஃப்பாக இருக்காங்க. ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே கான்டாக்டில் இருக்காங்க. இப்போ இதில் யாராவது ஒருத்தர் மூவ் பண்ண ட்ரை பண்ணால், இல்லை டெண்டன்சி டு மூவ். இப்போ ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் காரை தள்ள போகிறீங்க. ஓகே, இல்லை காரை பைக்கை தள்ள போகிறீங்க. கார் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் தள்ள ஆரம்பிக்கும் போது உடனே கார் மூவ் ஆகிடாது, இல்லை பைக் மூவ் ஆகிடாது. இட் வில் டேக் சம் டைம் டு மூவ். அதாவது டெண்டன்சி டு மூவ்ன்றது நீங்கள் தள்ளும்போது ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவீங்க இல்லையா, அந்த டைமில் தான் தேர் காலிங் இட் அஸ் டெண்டன்சி டு மூவ் பண்ண ஆரம்பிக்க போகுது. ஸோ வென் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இன் ரஃப் கான்டாக்ட், மொதல் விஷயம் ரஃப் கான்டாக்டு, அப்புறம் மூவ் பண்ண போது இல்லை மூவ் ஆகிடுச்சு ரிலேட்டிவ் டு ஈச் அதர். அதாவது டயருக்கும் ரோடுக்கும் உள்ளது தான் அந்த ரிலேட்டிவ் மோஷன். யாராவது ஒருத்தர் இன்னொருத்தர் வித் ரெஸ்பெக்ட் டு மூவ் ஆகிறாங்களா, அந்த டைமில் என்ன ஃபோர்ஸ் வந்துடும், நம்மளுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் அரைஸ். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், மோஷன் போகிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மாஸ் எம், இது வந்து ஒரு கிரவுண்ட் மேலே வச்சுருக்கேன். ஓகே, இந்த கிரவுண்ட் வந்து ரஃப்பு. இப்போ நான் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் கிவன், கரெக்டாக? இப்போ நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காதனால இந்த மாஸ் எம் வச்ச இடத்துல அப்படியே இருக்க போகும், வச்ச இடத்துல அப்படியே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நோ ரிலேட்டிவ் மோஷன், அதனால என்னது, நோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். புரியுதா? ஸோ அதே மாதிரி நான் இப்போ வந்து ஃபோர்ஸ் எஃப் தரேன். இது வந்து இன்னொரு கேஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஃபோர்ஸ் எஃப் தரேன் எக்ஸ்டர்னலாக. அப்போ என்ன ஆகுது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அதுக்கு எதிர் சைடில் ஆக்ட் ஆகுதா? புரியுதா? அதே மாதிரி நான் இப்போ ஃபோர்ஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் தரேன், டுவர்ட்ஸ் லெஃப்ட்டை பார்த்து தரேன். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் இருக்குது, அதற்கு எதிர் சைடில் இருக்குது. இப்போது நான் ஃபோர்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்து கொடுக்குறனால அந்த மாசியம் எப்படி பார்த்து வரணும், டுவர்ட்ஸ் லெஃப்ட்டு பார்த்தா வரணும். ஆனால் அதுக்கு எதிர் விளைவாக தான் எது ஆக்ட் ஆகும், அதுக்கு ஆப்போசிட்டாக தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் ஆக்ட். சரியா? ஸோ இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இப்போ இது வந்து ஒரு செட்டப். இது நான் ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எஃப் தரேன் வெளியில் டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைட். ஃப்ரிக்ஷன் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து டுவர்ட்ஸ் ரைட்டு மூவ் பண்ண போகுது, அந்த மோஷனை எதிர்த்து தான் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஸ்மால் எஃப் இருக்குது. ஸோ அதே மாதிரி நார்மல் ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குது, பர்பண்டிகுலர் டு த காமன் சர்ஃபேஸ். இதுதான் காமன் சர்ஃபேஸ் இல்லையா, காமன் சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ கூட இங்கே நம்ம என்ன விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா,
எப்பவுமே வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் நார்மல் ஃபோர்ஸும் தனக்கு இடையே உள்ள ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும். இட் கேன் பி எனி சிச்சுவேஷன். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் நார்மல் ஃபோர்ஸும் எப்பவுமே பர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்கும். சரி, அதுக்கப்புறம் வந்து டென்ஷன் ஆர் ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ். திஸ் ஃபோர்ஸ் அக்கர்ஸ் வென் மாஸ் இஸ் அட்டாச்ட் வித் அ ஸ்ட்ரிங். நீங்கள் ஒரு மாஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட அட்டாச் பண்ணாலே அந்த இடத்துல என்ன வந்துடும், நம்மளுக்கு டென்ஷன் ஃபோர்ஸ் வில் கம். ஓகே, அதோட யூனிட்டும் நியூட்டன் தான். ஓகே, ஸோ இப்போ இது வந்து மாஸ் எம், இது வந்து என்னது, ஒரு ரோப்பில் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ரோப் இல்லை, ஒரு ஸ்ட்ரிங்குன்னு கூப்பிடலாம். ஸோ எம்ஜி வந்து டவுன்வர்டில் ஆக்ட் ஆகும். அதுக்கு எதிர்த்து என்ன ஆக்ட் ஆகுது, டென்ஷன் வில் ஆக்ட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இது வந்து ஒரு புள்ளி செட்டப்பு, 2 மாஸ் சிஸ்டம் வித் புள்ளி. ஸோ M1 M2 இவங்க 2 பேர் மேலேயும் எம்ஜி ஆக்ட் ஆகுது. ஸோ அதுக்கு எதிர்த்து என்ன இருக்குது, டென்ஷன் இஸ் பீன் ஆக்டிங். இதை பற்றிலாம் ஜஸ்ட் ஐம் கிவிங் அன் இன்ட்ரோடக்ஷன். டீட்டெயிலாக நான் கம்மிங் லெக்சர்ஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸுன்ற மாதிரி இதே மாதிரி ஒரு சப்போர்ட்டு, இந்த சப்போர்ட்லேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எம்ஜி என்ன ஆகும், வெர்டிக்கலாக டவுன்வர்ட் பார்த்து ஆக்ட் ஆகுமா, அதை எதிர்த்து என்ன ஆக்ட் ஆகும், நம்மளுக்கு ஸ்ப்ரிங் வந்து இப்போ மாஸ் எம் வந்து கீழே போக ட்ரை பண்ணும். ஆனால் அதை எதிர்த்து என்ன பண்ணுது, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்குது. அப்போ இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகிற ஃபோர்ஸ் தான் என்னது, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இன்ச் ஃபோர்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ச் இஸ் அன் ரொட்டேட்டிங் ஜாயிண்ட் பிட்வீன். இன்ச்சுன்றது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரொட்டேட்டிங் ஜாயிண்ட் பிட்வீன் டோர் அண்ட் த வால். இப்போ இது வந்து ஒரு டோர்ப்பா, ஒரு கதவு, இது வந்து வால்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் நடுவில் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்ம எல்லா வீட்லேயும் இது இருக்குது. ஸோ இந்த அட்டாச் ஆன இந்த பர்டிகுலர் பிளேட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இன்ஜின் சொல்லுவோம். இதுதான் என்ன பண்ணுது, ரொட்டேட்டிங்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இப்போ ஃபிசிக்ஸ் படிக்கும்போது என்ன அப்படின்னா, இன் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஆஸ் ஷோன் வில் கம். கீழே வந்து உங்களுக்கு இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஃபிசிக்ஸில் 11th 12th படிக்கும்போது. என்ன அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு கயிறு, திஸ் இஸ் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இதை வந்து இது வந்து ஸ்ட்ரிங்கு, இது வந்து என்னது, ஒரு ராடு, இது வந்து என்னது, இன்ச்சு. ஸோ இது வந்து வால், வெர்டிக்கல் வால் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த ராட் வந்து இன்ச்சு வந்து ரொட்டேட் ஆகக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கிறது. நீங்கள் விட்டிங்கன்னா ராட் வந்து கீழே பார்த்து இறங்கிடும். அதாவது ராட் வந்து இப்படி இறங்கிடும். ஆனால் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறது யார், ஸ்ட்ரிங் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஹிஞ்ச் ஃபோர்ஸ்னு ஒன்று இங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்ட்டு. இன்ச்சோட ஹாரிசான்டல் காம்பனண்ட், ஃபோர்ஸோட ஹாரிசான்டல் காம்பனண்ட், இது வெர்டிக்கல் காம்பனண்ட். இன்ச்சு தான் இதை வந்து இந்த ராடை தாங்கி நிற்குது இல்லையா. ஸோ அதனால் வந்து ஹாரிசான்டல் காம்பனண்ட், வெர்டிக்கல் காம்பனண்ட். ஸோ ஹாரிசான்டல் காம்பனண்ட் டுவர்ட்ஸ் ரைட் இருக்குது, வெர்டிக்கல் காம்பனண்ட் அபவ் பார்த்து இருக்குது. ஓகே, ஒய் டைரக்ஷன் பார்த்து. ஸோ இதோட ரிசல்டன்ட் தான் என்னது, H. இன்ச் ஃபோர்ஸ் நீங்கள் என்ன எழுதலாம், H இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் HY இன்ட்டு ஜே கேப் அப்படின்னு எழுதலாம். ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் H வெக்டர். ஸோ H ரெப்ரசன்ட்ஸ் இன்ச் ஃபோர்ஸ், ரைட்டா. ஸோ அதுதான் இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும் இந்த ராடு மேலே, டென்ஷன் இருக்கும், ஸ்ட்ரிங்கால் ஏற்படக்கூடியது எதுவுமே காட்டல, வெறும் இன்ச் ஃபோர்ஸ் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஏர் ரெசிஸ்டன்ஸ் பற்றி போயிடலாம். ஸோ ஃபோர்ஸ் தட் ஆக்ட்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆன் அன் ஆப்ஜெக்ட் வென் இட் ட்ராவல்ஸ் த்ரூ அ ஏர். ஸோ இப்போது நீங்கள் காரில் போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு வந்து கையை வெளியில் நீட்டினீங்கன்னா என்ன ஆகும், உங்கள் கை வந்து கார் போகிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் பின்னாடி புல் பண்ணுற மாதிரி இருக்குமா. ஸோ அந்த இடத்துல என்ன இருக்குது, ஏர் வந்து நம்மளை ட்ராக் பண்ணுது, பின்னாடி பார்த்து இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறாங்க, ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ்ன்றாங்க. இப்போ ஒரு பேராஷூட்டில் வந்து ஒருத்தர் இறங்கி கீழே வந்துட்டு இருக்காரு. கிராவிட்டி என்ன பண்ணும், இந்த மாஸ் மேலே, இந்த பர்சனோட மேலே கிராவிட்டி ஆக்ட் ஆகி எம்ஜி வில் பி புல்லிங் இட் டவுன். ஆனால் ஏர் ட்ராக் என்ன பண்ணும், இட் வில் ட்ரை டு புஷ் அபவ் வெர்டிகலி. ஓகே, ஸோ அது மாதிரி இதே மாதிரி நீங்கள் ரெயின் ட்ராப்லேயும் பார்க்க முடியும். ரெயின் ட்ராப்பில் கிராவிட்டி, ரெயின் ட்ராப்புக்கு மாஸ் இருக்கனால எம்ஜி வில் பி ஆக்டிங் டவுன்வர்ட். ஸோ இதால் என்ன ஆகும், ஏர் ட்ராக் வில் பி புல்லிங் இட் அபவ். ஓகேவா. ஸோ அதனால் ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ். ஸோ இப்போ வந்து அப்ளைடு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கிளியர் ஃப்ரம் த நேம். அப்ளைடு அப்படின்றது பேர்லேயே இருக்குது. ஸோ இட் இஸ் கிளியர் ஃப்ரம் த நேம் தட் சம் பாடி ஆர் பர்சன் இஸ் அப்ளைங் ஃபோர்ஸ் ஆன் அனதர் பாடி. ஸோ ஒரு பாடி இல்லை ஒரு பர்சன் இன்னொருத்தர் பாடி மேலே ஃபோர்ஸ் கொடுத்தா அது என்னது, நம்மளுக்கு அப்ளைடு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னு கூப்பிடலாம். புஷ் ஆர் புல், ஒரு பாடியை நீங்கள் புஷ் பண்ணுறீங்க, இன்னொருத்தரை புல் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் ஆஃப் அப்ளைடு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ நியூட்டன்ஸ் லாஸ் வி ஹவ் சீன், ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா பார்த்தோம்.
அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் பற்றி பார்த்தோம். ஃபோர்ஸஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு அது ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ இங்கே என்ன பார்க்கலாம் அப்படின்னா வாட் இஸ் மொமெண்டம், எக்ஸாக்டாக வாட் இஸ் மொமெண்டம் அண்ட் இம்பல்ஸ் அப்படின்றது என்னென்ன கான்செப்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டு பி கிளியர், இம்பல்ஸ் இஸ் நத்திங் பட் வாட், சேஞ்ச் இன் மொமெண்டம். அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, சரி கவனிங்கப்பா. we are going to see about first linear momentum. Linear momentum, it is denoted by the letter. என்ன லெட்டரில் இது பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் P வெக்டர் ஆர் ஸ்மால் p வெக்டர், எதனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கேபிட்டல் P வெக்டர். ஓகே, லீனியர் மொமெண்டம். இப்போ லீனியர் மொமெண்டம் எப்படின்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். சரி, ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க, ஒரு மாஸ் m. ஓகே, இது வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் m. இப்போ இந்த மாஸ் mக்கு நம்மக்கிட்ட வந்து v வெலாசிட்டி இருக்குன்னு வைங்க, சம் v வெலாசிட்டி இஸ் தேர். இந்த மாஸ் mக்கு v வெலாசிட்டி இருக்குது. இப்போ என்னால் என்ன பண்ண முடியும்னா I am going to define a quantity called as linear momentum denoted by the letter capital P, which is a product of what, mass into velocity. Mass into velocity. ஓகே, இந்த ப்ராடக்ட் பண்ண அப்படின்னா இந்த குவான்டிட்டிக்கு பேர் தான் என்னது, மொமெண்டம். ஓகே, ஸோ இப்போ இங்கே வெலாசிட்டி மாற மாற என்ன ஆகும், மொமெண்டம் மாறும். ஜென்ரலாக இப்போ இந்த பொருளுக்கு மாஸ்ன்றது ஒரு கான்ஸ்டண்ட்டான விஷயம், வெலாசிட்டின்றது மாறலாம். அப்போ கரஸ்பாண்டிங்காக என்ன மாறும், நம்மளுக்கு மொமெண்டம் மாறும் இல்லையா. அதுதான் பாயிண்ட் நம்மளுக்கு. சரி, இப்போ மொமெண்டம் எப்படி ஃபிசிக்கலாக புரிஞ்சுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, சரி, இது வந்து நீங்கள் தான் நினச்சிக்கோங்க. ஓகே, இது வந்து நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, யூஆர் ஸ்டாண்டிங் ஆன் அ கிரவுண்ட், சரியா. ஃபிசிக்கலாக எப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு சைக்கிள். ஓகே, இது வந்து ஒரு சைக்கிள். திஸ் இஸ் ஒன் சைக்கிள். ஓகேவா, இந்த சைக்கிள் வந்து உங்களை பார்த்து வந்துட்டுருக்கு. திஸ் இஸ் யூ, நீங்கள் இருக்கீங்க, உங்களை பார்த்து v வெலாசிட்டியில் இதோட மாஸ் என்னென்னா ஸ்மால் m நான் எடுத்துக்கிறேன். இந்த சைக்கிளோட மாஸ் வந்து ஸ்மால் m, v வெலாசிட்டியில் வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ இது நேராக உங்களை பார்த்து வருது. நீங்கள் என்ன பண்ண முடியும், பிரேக் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, நேராக உங்களை வந்து மோத வருது, என்ன பண்ணுவீங்க, கையை வச்சே ஸ்டாப் பண்ணிடலாம். பிகாஸ் இட் இஸ் சைக்கிள், அது சம் வெலாசிட்டியில் வந்தால் முடிஞ்சளவு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுவீங்க, கரெக்டாக. ஓகே, இது வந்து சம் ரீசனபிள் ஸ்பீடுன்னு வச்சுக்கோங்களேன், 10 km/h அது மாதிரி. இப்போ சம் v வெலாசிட்டியில் வருது. இப்போ அதே இடத்துல நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. பட் இந்த கேஸில் வந்து என்ன வருது அப்படின்னா, இந்த தடவை என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வரப்போகுது. ஓகே, ட்ரெயின் வந்து உங்களை பார்த்து வருது. ஓகே, ட்ரெயின் உங்களை பார்த்து வருது, பட் வித் சேம் வெலாசிட்டி. இது ஒரு சைக்கிள் v வெலாசிட்டியில் வந்துச்சு, நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஆனால் இதே ஒரு ட்ரெயின் வருது, இதோட டோட்டல் மாஸ் வந்து ட்ரெயினோட டோட்டல் மாஸ் கேபிட்டல் mன்னு எடுத்துக்கிறேன். இது உங்களை பார்த்து வருது, உங்களால் ஸ்டாப் பண்ணிட முடியுமா, சைக்கிள் வருது ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ரெண்டு பேருமே சேம் வெலாசிட்டியில் தான் வராங்க, கரெக்டாக இல்லையா, சேம் வெலாசிட்டியில் வராங்க. பட் யாரை ஈஸியாக ஸ்டாப் பண்ணிட முடியும், சைக்கிளை ஸ்டாப் பண்ண முடியும். பிகாஸ் இட் இஸ் ஹேவிங் லோ மொமெண்டம், கம்மி மொமெண்டம் இருக்குது. ஓகே, ஸோ புரியுதா மொமெண்டம் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு. ஸோ மோர் மாஸ் கரஸ்பாண்டிங்கில் மோர் மொமெண்டம். ஸோ மோர் மொமெண்டம் இருக்கிறனால நம்மளால் என்ன பண்ண முடியல, ட்ரெயினை வந்து ஸ்டாப் பண்ண முடியல. இந்த ட்ரெயினுக்கு மோர் மொமெண்டம், ஏன்னா அது மாஸ் வந்து ரொம்ப அதிகம், இதுக்கு ஹை மொமெண்டம், இட் cannot be stopped. புரியுதா. சரி, இதோட மொமெண்டம் என்னது, சைக்கிளோடது, சைக்கிளுக்கு பிசின்னு போடுறேன், மாஸ் ஆஃப் த சைக்கிள் இன்ட்டு v வெலாசிட்டி. இந்த மாஸ் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் இதே ட்ரெயினோட இது என்னது, கேபிட்டல் m இன்ட்டு v வெக்டர், அதே வெலாசிட்டி தான், பட் இந்த மாஸ்ன்ற குவான்டிட்டி ரொம்ப அதிகம். ஸோ மோர் த மொமெண்டம், உங்களால் புரிஞ்சிக்க முடியுது இல்லையா, ஒரு பொருளுக்கு மோர் த வெலாசிட்டி ரெண்டுமே சொல்லலாம். when it is having more velocity and more mass, corresponding momentum is also more. ஸோ அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா,
ரைட். சரிப்பா, இப்போ அடுத்து we are going to see something called as impulse. impulse அப்படின்ற குவான்டிட்டியை பற்றி பார்க்கலாம். see, இது வந்து மொமெண்டம். ஓகே, m into v, சேஞ்ச் இன் மொமெண்டம். சேஞ்ச் இன் மொமெண்டம் டெல் பின்றது எப்பவுமே சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து டெல் பி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். திஸ் இஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம். ஓகேவா? சேஞ்ச்னால எப்பவுமே என்னன்னா ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். இதுக்கு பேர் தான் என்னது? சேஞ்ச் இன் மொமெண்டம். புரியுதா? ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம், அதுக்கு பேர் தான் என்னது? இம்பல்ஸ். ஓகேப்பா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து சில இன்ட்ரெஸ்டிங் வே சொல்ல போகிறேன், எப்படி வந்து மொமெண்டமை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. சி, இப்போ நம்மளுக்கு வந்து என்ன தெரியும், நம்மளுக்கு ஃப்ரம் நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ஓகே, செகண்ட் லா படி உங்களால் என்ன சொல்ல முடியும்? F external, F force acting on an object. So F external force acting on an object is equal to dp vector divided by dt. சொல்ல முடியுமா முடியாதா? இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஃபோர்ஸ்ன்னு படிச்சிருந்தோம். இது வந்து என்னது? ஆவரேஜ் ஃபோர்ஸ். ஆவரேஜ் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிச்சிருந்தோம்? ஆவரேஜ் ஃபோர்ஸ் ஆன் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து ஆவரேஜ் ஃபோர்ஸோட ஃபார்முலா. திஸ் இஸ் ஆவரேஜ் ஃபோர்ஸ், இது இன்ஸ்டன்டேனியஸ் ஃபோர்ஸ். ஓகே, ரைட். ஸோ இப்போ என்ன சொல்லலாம், இதில் வந்து எப்படி நீங்கள் சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறது? தட் இஸ் இம்பல்ஸ். சி, இது இம்பல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சி இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது? இது வந்து வெக்டார் ஃபார்மில் இருக்குது. ஒன் டைமென்ஷனல் கேஸுக்கு இதை எப்படி எழுதலாம்? சி, திஸ் இஸ் இன் வெக்டார் ஃபார்ம். வெக்டார் ஃபார்ம்னா என்ன அர்த்தம்? இட் ரெப்ரசன்ஸ் 2D i கேப், j கேப், k கேப். ஆனால் ஒன் டைமென்ஷனலாக இருக்கும்போது எப்போவுமே நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே மோஷன் இன் 1D 2 பிளேன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். பிளேன்ஸ்லாம் என்னது? v வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, சி v வெக்டார் இஸ் ஈக்குவல் டு u வெக்டார் ப்ளஸ் a வெக்டார் t இருக்கு இல்லையா? இது வெக்டார் ஃபார்மில் இருக்குது. இதே நம்ம ஒன் டைமென்ஷனல் கேஸுக்கு இந்த ஃபார்முலாவே என்ன எழுதுவோம்? v ஈக்குவல் டு u ப்ளஸ் 18 எழுதுவோம் இல்லையா? ஸோ வெக்டார் சயின்ஸை பேசிக்காக ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதியிருக்கோம். கரெக்டாக? அதே மாதிரி இது வந்து என்னது? ஜென்ரல் ஃபார்முலா விச் இஸ் ரெப்ரசன்ட் 1D 2D 3D எல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ ஸ்பெஷலாக ஒன் டைமென்ஷனல் கேஸுக்கு நான் என்ன எழுதலாம்? 1D கேஸுக்கு f external is equal to dp by dt. இது ஒன் டைமென்ஷனல் கேஸுக்கு. புரியுதா? இது ஒன் டைமென்ஷனல் கேஸுக்கு என்ன பண்ண முடியும்? என்னால் வெக்டார் சயின்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி எழுத முடியும். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இங்கே இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும், முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வாட் யூ வில் கெட்? dp is equal to f external force into dt. That is force. இங்கே f externalன்றது இருக்குது force acting on the particular object. ஓகே, சரி. இப்போ எப்படி நம்ம சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சரி இதை இன்டகிரேஷன் பண்ணுங்கள். ரெண்டு பக்கம் இன்டகிரேஷன் பண்ணுறேன். ஓகேவா? சரி, இப்போ இங்கே என்ன இருக்குது? நம்மளுக்கு dt இருக்குது. கரெக்டாக? இங்கே t இருக்கிறனால இங்கே நான் யாரோட லிமிட்ஸ் போடணும்? டீயோட லிமிட்ஸ் போடணும். அதாவது ti டைம், இனிஷியலாக இருக்கக்கூடிய டைம், ஃபைனலாக இருக்கக்கூடிய டைம். அதாவது இங்கே t இருக்கிறனால டீயோட வேல்யூஸ் தான் இங்கே போடணும் லிமிட்ஸில். இனிஷியல் டைம், ஃபைனல் டைம். இப்போ நல்லா கவனிங்க, ti டைம், அதாவது எனக்கு வந்து tiன்னு ஒரு டைம் இருக்குப்பா. அந்த டைமில் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன மொமெண்டம் இருக்குன்னா pi இஸ் தேர். ஒன் டைமென்ஷனில் தான் எழுதியிருக்கேன். நல்லா கவனிங்க, இது ஒன் டைமென்ஷனில் எழுதியிருக்கேன், ஒன் டைமென்ஷனல் கேஸ். இது வந்து tf டைம். அப்போது என்ன மொமெண்டம் இருக்குது? pf இஸ் தேர். சி, இப்போ இங்கே நான் யாரோட லிமிட்ஸ் போடணும்? dp இஸ் தேர். p இருந்துச்சுன்னா மொமெண்டம், p இஸ் நத்திங் பட் மொமெண்டம், மொமெண்டமோட லிமிட்ஸ் போடணும். அதாவது ti டைம் கீழே இருக்கு இல்லையா, லோயர் லிமிட்டில், கரஸ்பாண்டிங்காக மொமெண்டம் என்னது? pi, அதை தான் போடணும். அதே மாதிரி tf கரஸ்பாண்டிங் மொமெண்டம் என்னது? pf. புரியுதா? ஸோ இதை நான் இன்டகிரேஷன் பண்ணால் என்ன வரும் எனக்கு? இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா dp இன்டகிரேட் பண்ணிங்கன்னா you will have dp, you இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா pன்னு வரும். ஸோ pi pf.
ஆனால் இதுக்கு வந்து நம்ம இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸோட வேல்யூ தெரியணும். ஸோ அதை நம்ம இன்டகிரேஷன் பண்ண முடியாது. ஃபோர்ஸ் தெரிஞ்சால் தான் இன்டகிரேஷன் பண்ண முடியும். புரியுதா? இப்போ இது வந்து லிமிட்ஸ் அப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும்? லிமிட்ஸ் அப்ளை பண்ணால் இதை நான் இங்கே எழுதுகிறேன். லிமிட்ஸ் அப்ளை பண்ணால் என்ன வரும்? PF minus PI will be equal to என்ன வரும் நம்மளுக்கு? TI TF F external force into DT. இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்குதா? இங்கே வந்து என்ன வருது? ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். இதுதான் என்னது? இம்பல்ஸ். This is nothing but impulse. இப்போ அதாவது நல்லா கவனிங்க. இது வந்து நான் டெஃபினேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து எடுத்தது. அது ஒன் டைமென்ஷனல் கேஸுக்கு மாற்றிக்கிறேன். சரி, எதுக்கு மாற்றுறேன் அப்படின்னா சில டைம் இந்த ஏன்னா இப்போ நம்ம வந்து கிராஃப் ப்ராப்ளம்ஸில் கிராஃப் கொடுப்பான், எஃப்டி கிராஃப் கொடுத்துட்டு மொமெண்டம் கேட்பான், சேஞ்ச் இன் மொமெண்டம். அப்போல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்காக சொல்கிறேன். ஸோ இது நம்மளோட ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அதை 1Dக்கு மாற்றிடுறேன். 1Dக்கு மாற்றினா வெக்டார் இருக்க இடத்துலலாம் வெக்டார் சயின்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? இது just for information I'm saying this is an average force. கரெக்டாக del t டைமில் del p amount of momentum change ஆயிருக்கு. ஸோ f average இது. சரி, ஓகே. இப்போ இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலாலேருந்து அடுத்து என்ன பண்ணுறேன் நான்? அடுத்து dtயை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறேன். எனக்கு என்ன வருது? இனிஷியல் டைம் டு ஃபைனல் டைம் கரஸ்பாண்டிங் மொமெண்டம். இனிஷியல் டைம் இருக்கக்கூடிய மொமெண்டம் ஃபைனல் மொமெண்டம் போட்டுட்டு இன்டகிரேஷன் பண்ணால் ஃபைனலி ஐ எம் கெட்டிங் திஸ் ரிசல்ட். சரி, இந்த ரிசல்ட்டில் வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? சரி, இந்த ரிசல்ட் வச்சு நம்மளால் என்ன சொல்ல முடியுது? திஸ் PF மைனஸ் PI இதான் நம்ம என்ன கொடுவோம்? மொமெண்டம் இம்பல்ஸ்ன்னு சொல்லி கொடுவோம், சேஞ்ச் இன் மொமெண்டம். நான் இன்டகிரேஷன் பண்ணேன்னா F external into DT. இப்போ வெரி இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயத்தை நம்ம இங்கே நோட் பண்ணணும். என்னது அது? பாருங்கள், நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா PF minus PI F external force into DT initial time to final time. கரெக்டா? இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? இம்பல்ஸ். இந்த ரிசல்ட் தானே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. மை கொஸ்டின் இஸ் லைக், இப்போ இது வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? இப்போ முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது, நீங்கள் அதை பற்றி யோசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்ன அப்படின்னா திஸ் இஸ் இம்பல்ஸ் ஃபார்முலா வி காட். இப்போ இஃப் ஐ ரைட் சம்திங் லைக் y dx xi to xf, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்டகிரேஷன் y dx xi to xf இனிஷியல் இங்கே x இருக்கிறனால எக்ஸோட லிமிட்ஸ் போட்டிருக்கு. ஓகே, ரைட். ஸோ இது வந்து என்ன கொடுக்குன்னா ஏரியா அண்டர் yx graph between the limits அதாவது ஏரியா அண்டர் yx graph. சரி, நல்லா கவனிங்க. இங்கே வித் ரெஸ்பெக்ட் இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒய்க்கும் எக்ஸ்க்கும் இருக்கக்கூடிய கிராஃபில் ஏரியா அண்டர் yx கிராஃப் பிட்வீன் இப்படி b/wன்னு போட்டிருக்கேன். பிட்வீன் x is equal to xi to x is equal to xf. ஸோ இதை நம்ம கிராஃபாக பார்த்தோம் அப்படின்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் வரைஞ்ச பிளாட்டில், ஓகே, இது வந்து எக்ஸுக்கும் ஒய் இருக்கக்கூடிய கர்வ்னு வச்சுக்கோங்க. சம் y is equal to f of xன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு கர்வ், ஒய்யோட வேல்யூ இது, ஒய்யோட கர்வ் பிளாட் பண்ணிட்டேன். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னது என்னோடய xi, இது என்னோட xf அப்படின்னா இந்த ஏரியா, அதாவது ஏரியா பிட்வீன் ஏரியா அண்டர் yx கிராஃப், இதான் yxோட கிராஃபு கர்வு. கிராஃப்னு சொல்லலாம், இல்லை yx கர்வ்னு சொல்லலாம். ஏரியா அண்டர் கிராஃப் சொன்னாலும் தப்பு இல்லை, கர்வ்னு சொல்லலாம். ஏரியா அண்டர் yx கர்வ் பிட்வீன் த லிமிட்ஸ் வாட்? பிட்வீன் x is equal to xi to x is equal to xf. இந்த ஏரியாவை தான் இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, இதோட அர்த்தம் என்னென்னா ஏரியா அண்டர் f external and time, அதாவது இது டைமு, இது என்னது இது f external. இவங்க ரெண்டு பேருக்கும் வரைஞ்ச கிராஃபில் see this is a graph for f external and t between the limits ti and tf. இது t equal to ti, t equal to tf. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை இது ரெப்ரசன்ட் பண்ணும். புரியுதா?
எஸ். ஓகே, ஸோ அதுதான் பாயிண்ட். அதே மாதிரி இது வந்து ஸ்டாண்டர்டான ரூலு, நம்ம வந்து இதை ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் வில் பி வேலிட் ஃபார் எவ்ரிவேர். நீங்கள் எங்கே ஃபிசிக்ஸ் படித்தாலும் இது அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் இம்பல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன கண்டுபிடிக்கலாம்? ஏரியா அண்டர் எஃப்க்கும் டீக்கும் வரைஞ்ச கிராஃபில் பிட்வீன் த லிமிட் டைரெக்டாக கண்டுபிடிச்சிங்கனால அதுவே இதை ரெப்ரசன்ட் பண்ணிவிடும். ஏரியாவை அந்த இம்பல்ஸை கண்டுபிடிச்சி கொடுக்கும். ஓகே, தட் வில் பி ஈக்குவல் டு பிஎஃப் மைனஸ் பிஐ. சரி, எல்லாம் ஓகே. இப்போ இதில் ஒரு சைன் கன்வென்ஷன் வந்து இருக்குது. ஓகே, முக்கியமாக அது தேவைப்படும். இப்போ என்னோடய கிராஃப் வந்து பாருங்கள், இது எக்ஸ் ஆக்சஸ்க்கும் டீக்கும் ஒய்க்கும் வரைஞ்சிருக்கிறதா? எக்ஸ் ஆக்சஸ்க்கும் ஒய்க்கும். இப்போ என்னோடய கிராஃப் வந்து சம்திங் ஐ எம் கெட்டிங் லைக் திஸ் ஒன். ஐ எம் கெட்டிங் கிராஃப் லைக் திஸ் ஒன். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஆக்சஸ்க்கு மேலே இருக்கிறத நான் என்ன எடுத்துக்கணும்னா பாசிட்டிவ் ஏரியான்னு எடுத்துக்கணும். எக்ஸ் ஆக்சஸ்க்கு மேலே இருக்கிறத நான் என்ன எடுத்துக்கணும்? பாசிட்டிவ் ஏரியா. எக்ஸ் ஆக்சஸ் கீழே இருக்கிறத நான் என்ன பண்ணணும்? நெகட்டிவ் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கணும் ஜென்ரலாக. ஓகே, இந்த இதில் எக்ஸ் ஆக்சஸ் மேலே இருக்கிறது ப்ளஸ் ஏரியா, எக்ஸ் ஆக்சஸ் கீழே இருக்கிறது மைனஸ் ஏரியான்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த ஏரியா போட்டிருக்கேன்ல, இது எக்ஸ் ஆக்சஸ்க்கு மேலே இருக்குது, அப்போ இது பாசிட்டிவ் ஏரியா. இது என்னது? இதுவும் பாசிட்டிவ் ஏரியா. ஸோ பட் கீழே எக்ஸ் ஆக்சஸ் கீழே இருக்கிறது நெகட்டிவ் ஏரியா. இது வந்து சைன் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதாப்பா? ஸோ அதுதான் பேசிக்கான தியரி. ஸோ நீங்கள் பேசிக்காக என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இந்த ஃபார்முலாவை we need to properly understand. ரைட்டா? ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகே, ரைட், ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம்பா. ஓகே, லெட்ஸ் கோ வித் த ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். அ பாடி அண்டர் ஆக்ஷன் ஆஃப் அ ஃபோர்ஸ் எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இஐ கேப் ப்ளஸ் 8j cap ப்ளஸ் 10k cap acquires an acceleration of 1 meters per second square. The mass of this body will be என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறான். இப்போ நம்ம வந்து எல்லா ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் பார்க்க போகிறோம். அதாவது ஃபோர்ஸு, மொமெண்டம், இம்பல்ஸ், இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் we are going to see. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்கான்? ஃபோர்ஸ் they have given. ஒரு பாடி அண்டர் ஆக்ஷன் ஆஃப் அ ஃபோர்ஸ். இது வந்து இந்த பொருள் வந்து ஒரு மாஸ் எம்னு வச்சுக்கோங்க. இது மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதான்? ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இட்ஸ் வேல்யூ இஸ் வாட்? 6i cap minus 8j cap plus 10k cap. கரெக்டாக? அண்ட் இட் அக்வயரிங் அன் ஆக்சலரேஷன். ஸோ இது மேலே வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இதால் என்ன ஏற்படுதா? இட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் அன் ஆக்சலரேஷன் ஆஃப் 1 meters per second square. The mass of this body என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறான். mass of this body. சரி, அதாவது ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்கப்பா. see, ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்ன தெரியும்? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் எக்ஸ்டர்னல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் திஸ் மாஸ் எம் இஸ் ஈக்குவல் டு வாட்? மாஸ் இன் டிபி வெக்டார் டிவைடட் பை டிடி. கரெக்டாக? இதில் மொமெண்டம்ன்றது என்னது? மொமெண்டம்ன்றது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. கரெக்டாக? பை டெஃபினிஷன். இதில் மாஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் என்ன ஆகிடும்? யூவி மெத்தட் அப்ளை பண்ணுங்கள். டிஃப்ரென்சியேஷன்லாம் படிச்சிருப்பீங்களே. இங்கே மாஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் ஃபைனல் ஆன்சரில் என்ன வரும்? மாஸ் வந்து வெளியில் வந்துடும். ஸோ டிவி வெக்டார் டிவைடட் பை டிடின்னு வரும், விச் இஸ் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். கரெக்டாக இல்லையா? மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்பிரஷன் வந்து வருது. கரெக்டாக? இப்போ ரைட். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? எஃப் எக்ஸ்டர்னல் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் கொடுத்துருக்கான். சரி, இங்கே வந்து ஃபோர்ஸ் வந்து வெக்டார் ஃபார்மில் கொடுத்துருக்கான். ஆனால் ஆக்சலரேஷன் என்ன கொடுத்துருக்கான்? 1 meters per second square அப்படின்னு கொடுத்துருக்கான். இதில் எங்கேயாவது வெக்டார் இருக்கா? சரி, அவன் கொடுத்துருக்க கொஸ்டினில் ஆக்சலரேஷனில் 1 meters per second squareன்னு கொடுத்துருக்கான். இது யூ ஹவ் நாட் கிவன் எனி ஐ கேப் ஜே கேப். சரி, இங்கே ஃபோர்ஸ் நான் வெக்டார் குவான்டிட்டியில் சொன்னேன்னா ஆக்சலரேஷன் வெக்டார் குவான்டிட்டியில் இருந்தால் தானே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண முடியும்.
இங்கே ஆக்சலரேஷன் வெக்டார் குவான்டிட்டிலே இல்லை, அது என்ன ஐ கேப் ஜே கேப்னு எனக்கு தெரியாது. ஸோ பேசிக்காக அவன் இங்கே என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் கொடுத்துருக்கான். மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன். ஸோ இது வந்து நம்மளோட ஜென்ரல் ஃபார்மா எஃப் எக்ஸ்டர்னல் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் இல்லையா. இதை நான் இது வந்து மேக்னிடியூட் போட்டால் என்ன வரும், எனக்கு மேக்னிடியூட் போட்டால் என்ன வரும், ஐ வில் ஹவ் எம் இன்ட்டு ஏவோட மேக்னிடியூட். கரெக்டாக இல்லையா? இது ஜென்ரல் ஃபார்மில் வெக்டார் ஃபார்மில். இதுக்கு நான் மேக்னிடியூட் போட்டேன்னா ஐ வில் கெட் திஸ் எக்ஸ்பிரஷன் ரெண்டு பக்கமும். ஸோ எஃப் எக்ஸ்டர்னலோட மேக்னிடியூட் என்ன வரும், இதுதான் நம்மளோட எஃப் எக்ஸ்டர்னலோட வேல்யூ. இதுக்கு மேக்னிடியூட் போட்டால் என்ன வரும்ன்றதை கண்டுபிடிங்க. யா மேக்னிடியூட் போட்டிங்கன்னா என்ன வரும், 6 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -8 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக? இதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வரும். கரெக்டாக? ஸோ அது என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ பேசிக்கலி 36 ப்ளஸ் 64 ப்ளஸ் வாட் 100. கரெக்டாவா? ஸோ பேசிக்கலி we are getting root of 200 கிடைக்குது. 200 நான் எப்படி எழுதலாம், 10 √2ன்னு எழுதலாமா? யா. ஸோ எஃப் எக்ஸ்டர்னல் வந்து நம்மளுக்கு என்னது 10 √2 டிவைடட் பை மாஸ் வரும் இஸ் ஈக்குவல் டு see what is finally asking mass of the body கேட்குறான். மாஸ் வந்து கேட்குறான். ஆக்சலரேஷன் மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் தானே கொடுத்துருந்தான். எவ்வளோ வேல்யூ கொடுத்துருந்தான் 1 meters per second. ஸோ இங்கே டினாமினேட்டரில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 10⁻² டிவைடட் பை 1 which is புரியுதா? நம்ம எல்லாமே எஸ்ஐ யூனிட்டில் சப்ஸ்டியூட் பண்ணல, ஃபைனல் ஆன்சரும் இதில் இருக்கும், கேஜியில் இருக்கும். புரியுதாப்பா? ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் கொஸ்டின் we have discussed. ரைட்டா? அடுத்த கொஸ்டின் போகலாம். See an object of mass 3 kg is at rest. ஸோ என்ன கொடுத்துருக்கான், an object of mass 3 kg is at rest. Now a force of this value 60 square I cap plus 40 j cap is applied on the object. Then the velocity of object at time t equal to 3 seconds. அவன் என்ன கேட்குறான், velocity of the object at 3 seconds என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறான். எஸ், அதாவது மாஸ் வந்து 3 kg இஸ் அட் ரெஸ்ட்னு கொடுத்துருக்கான். அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம், அட் டைம் t ஈக்குவல் டு 0 ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி என்னது, இனிஷியலாக இட் இஸ் ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி இஸ் 0, இட் இஸ் அட் ரெஸ்ட். இது மேலே என்ன ஆகுது, ஃபோர்ஸ், என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, 60 square I cap 40 j cap force is acting. Then the velocity of the object at t equal to 3 seconds என்னவா இருக்கும்னு கேட்குறான். velocity of the object, velocity என்னன்னு கேட்குறான், at what time, at t equal to 3 seconds. புரியுதா? velocity at 3 seconds என்னன்னு கேட்குறான். சரி, நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸோட இது கொடுத்துட்டாம்பா, இதுலேருந்து எப்படி நீங்கள் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது, தட் இஸ் அ கொஸ்டின். ரைட்டா? சரி, இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம எப்படி போயிடணும் அப்படின்னா கவனிங்க. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டிபி பை டிடி. ஏன்னா இங்கே இன்ஸ்டன்டேனியஸ் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கான் இல்லையா, எஃப் எக்ஸ்டர்னல் என்ன ஃபோர்ஸ் கொடுத்துருக்கான், இது வந்து மாஸ் கான்ஸ்டன்ட் இல்லையா, அதனால் இப்படி எழுதலான்னு சொன்னேன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் ஷோன் யூ ஹவு வி நீட் டு டினோட் தட். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், டிவைடட் பை எம்னு வருமா, இஸ் ஈக்குவல் டு டிவி வெக்டார். ஸோ டிவி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் பை எம் இன்ட்டு டிடி அப்படின்னு வரும். கரெக்டாக? ரைட். சரி, இப்போ இப்படி இருக்குது நம்மக்கிட்ட. இது நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்டகிரேஷன் பண்ணலாம். ஓகே, ஏன்னா வெலாசிட்டி அட் t ஈக்குவல் 3 செகண்ட் கேட்டிருக்கான். ஏன்னா ஃபோர்ஸ் தெரியும், நல்லா கவனிங்க, ஃபோர்ஸ் தெரியும், மாஸ் தெரியும், dt இருக்குது, இங்கே dv இருக்குது. இது இன்டகிரேஷன் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வரும். எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன் பண்ணணுன்னா முதல்ல என்ன அர்த்தம், ஐ நீட் டு புட் த இன்டகிரேஷன் சிம்பிள். இது இந்த டேர்முக்கு இன்டகிரேஷன் பண்ணணும் அப்படின்னா போத் சைட்ஸ் ஃபஸ்ட்டு இன்டகிரேஷன் சிம்பிள் போட்டுறேன். அதுக்கப்புறம் நான் என்ன போடணும், லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். லிமிட்ஸ் வந்து நல்லா கவனிங்க, இங்கே dt இருக்குது, அப்போ டீயோட லிமிட்ஸ் என்னது
நான் இனிஷியலாக டைம் என்ன எடுத்துக்கேன், எனக்கு என்ன வேல்யூ தெரியும், டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ என்ன வெலாசிட்டின்னு தெரியும். ஸோ டைம் 0 இனிஷியல் டைம் எடுத்துக்கிறேன். ஃபைனலாக வாட் இஸ் த டைம், ஃபைனலாக வாட் இஸ் த டைம் 3 செகண்ட்ஸு. இல்லை நீங்கள் ஜென்ரல் டைம் கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா ஜஸ்ட் டீனே போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அப்போ உங்களுக்கு ஜென்ரல் டைமில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி கிடைக்கும். இங்கே வந்து 3 செகண்ட் கொடுத்துக்கிறேன், நான் 3நே போட்டுக்கிறேன். இல்லைனா நான் ஜஸ்ட்டு டி வச்சு போட்டு தரேன். நான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது புரியுதா, ஜென்ரல் டைம் எடுத்துக்கலாம். இப்போ கரஸ்பாண்டிங் இந்த t ஈக்குவல் டு 0 டைமில் என்ன வெலாசிட்டி இருந்துச்சு. ஸோ ஏன்னா இங்கே வியோட இது போடணும் கரெக்டாக. we need to substitute. இங்கே v வெக்டார் இருக்கிற dvயில் v வெக்டார் இருக்கிறனால v ஓட லிமிட்ஸ் போடணும். இனிஷியலாக வாட் இஸ் த ஸ்பீடு 0, t 0 அப்போ வெலாசிட்டி 0, t டைம் அப்போ வாட் இஸ் த வெலாசிட்டி ஐ டோன்ட் நோ, சம் வெலாசிட்டி. ஓகே, இப்போ நான் இதை லிமிட்ஸ் அப்ளை பண்ணேன், இன்டகிரேஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், v வெக்டார் 0 to v வெக்டார் லிமிட்ஸ் அப்ளை பண்ணனா அதில் v வெக்டார். புரியுதா, ரைட். ஸோ இப்போ இதில் வந்து மாஸை கான்ஸ்டண்ட்டாக எடுத்துடுறேன். மாஸ்ன்றது என்னது எவ்வளோ கொடுத்துருக்கான் 3 kg. ஸோ 1/3 ஓகேவா, 1/3. வாட் இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்பிரஷன் 6t square I cap plus 4t j cap into dt. This will be equal to v vector. இப்போ நம்ம ஜென்ரல் டைமுக்கு இன்டகிரேஷன் பண்ணுறோம். ஸோ வெலாசிட்டியும் சரி t டைமில் v வெலாசிட்டி இருக்குது, ஜென்ரல் டைமுக்கு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதை இன்டகிரேஷன் பண்ணால் என்ன வரும் 1/3 6t power 3 divided by plus 4t square by 2. ஓகே, நான் லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறேன் 0 to v. இன்டகிரேஷன் பண்ணிட்டப்பா, இன்டகிரேஷன் பண்ணிவிட்டு லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். பண்ணால் என்ன வரும் இதுக்கு, ஸோ 6t power 3 தான் வரும். இது அப்ளை பண்ணிங்கன்னா 2 that cancel, 2t square will come. இப்போ இதில் லோயர் லிமிட்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா இது எல்லாமே டீயோட வேல்யூஸ் தானே, இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். ஸோ will have 0 v vector. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம், இது கேன்சல் ஆச்சுன்னா 2. ஸோ v vector is equal to 2/3. ஒரே ஒரு வேல்யூஸை மிஸ் பண்ணிட்டேனே, திஸ் இஸ் I cap, திஸ் இஸ் j cap. அப்போ இது என்ன வரும், இது I cap, இது j cap, இது I cap ப்ளஸ் 2/3. ஏன்னா இங்கேயும் 2 இங்கேயும் 2 தான் இருக்குது. ஸோ 2/3 t squared j cap. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஐ ஆம் கெட்டிங். கரெக்டாக. ஸோ நான் இங்கே வந்து t சப்ஸ்டியூட் பண்ணேன்னா கரஸ்பாண்டிங் இருக்கக்கூடிய வெலாசிட்டி எனக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ அவன் என்ன டைமை கேட்டிருக்கான், t is equal to 3 seconds கேட்டிருக்கான். அப்போ என்ன எழுதலாம், யா t equal to 3 seconds கேட்குறான். ஸோ அப்போ என்ன வரும், நீங்கள் டேரெக்டாக என்ன டைம் வந்து 3 செகண்ட் அப்படின்னு டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். என்ன வரும், இப்போ இது 3/3 வரும். 3 கேன்சல் ஆச்சுன்னா 9 யூல் ஹேவ், இங்கே கேன்சல் ஆச்சுன்னா யூல் ஹேவ் 6 j cap. ஸோ 18 I cap plus 6 j cap is our answer. ஓகே, ஆனால் அதுமே ஒரு ஆப்ஷன் இருக்கா, எஸ் இருக்குது, ஆப்ஷன் பி. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் அவர், யா இட் இஸ் அவர் ஆன்சர். ஓகே, அடுத்து 7th ப்ராப்ளம் போயிடலாம். இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் தான், நீங்கள் போடுங்க பார்க்கலாம். கிரிக்கெட்டர் கேச்சஸ் அ பால். கிரிக்கெட்டர் கேச்சஸ் அ பால் ஆஃப் மாஸ் வந்து, ஒரு கிரிக்கெட்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பாலை கேட்ச் பண்ணுறாரு. அந்த பாலோட மாஸ் வந்து என்னது 150 கிராம். இந்த 150 கிராமை நீங்கள் எப்படி கேஜியில் எழுதுறது, 150 × 10⁻³ kgன்னு எழுதலாம் இல்லையா. ஸோ விச் இஸ் 0.15 kg. அவர் வந்து என்ன பண்ணுறாரா, பாலை கேட்ச் பண்ணுறாரா. இன் ஹவு மச் டைம், இன் டைம் 0.1 செகண்டில் இஸ் கேட்சிங் த பால்.
moving with a velocity of 20 meters per second. Okay, ball moving with a velocity of 20 meters per second, he experienced a force of what அப்படின்னு என்னன்னு கேட்குறான். See, அதாவது பால் வந்து இனிஷியலாக எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கான்ப்பா. பால் வந்து இனிஷியலி இட் இஸ் மூவிங் வித் 20 meters per second. கரெக்டாக? இது வந்து பால் வரக்கூடிய ஸ்பீடு. ஆனால் அவரோட கையில் பட்டோன்னே என்ன ஆகும்? அவரோட கையில் பட்டோன்னே என்ன ஆகும்னா வெலாசிட்டி வந்து கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும்? அவரோட கையை ரீச் பண்ண இந்த இடத்துல கையில் ரீச் பண்ணதுன்னு வைங்க, அவர் என்ன பண்ணுவார், அப்படியே பாலை இழுத்து அப்படியே ஸ்லோவாக பின்னாடி போவாப்பில். அப்படி போகும்போது என்ன ஆகும்? கையில் கேட்ச் ஆன டைமில் வெலாசிட்டி என்னவாயிடும்? இட் கம்ஸ் டு ரெஸ்ட்டு. கரெக்டாக இல்லையா? வெலாசிட்டி 0 ஆகிடும்ல, 20 meters per second வருது. கேட்ச் பண்ணும்போது இட் வில் கம் டு வாட்? ரெஸ்ட்டு. இப்போ விஷயம் என்னென்னா, எவ்வளோ டைமில் இது நடக்குது? 20 meters per secondலேருந்து எவ்வளோ டைமில் கேட்ச் பண்ணுறாரு? ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது இங்கே வரும்போது என்னது, எவ்வளோ டியூரேஷனில் கேட்ச் பண்ணிடுறாரு? இன் டைம் 0.1 செகண்ட். புரியுதா? ஸோ பேசிக்காக இதுமாதிரி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுனா, யூ கேன் யூஸ் ஒன் டைமென்ஷனல். எஃப் இஸ் ஈக்குவல் டு del P by ஆவரேஜ் ஃபோர்ஸ் தான் நீங்கள் இங்கே கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஆவரேஜ் ஃபோர்ஸ் we can find here. ஓகே, ஸோ இந்த பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த ஆவரேஜ் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்கலாம் பேசிக்கலி. ஸோ எவ்வளோ டைம், அதாவது del P டைமில் சேஞ்ச் இன் மொமெண்டம் எவ்வளோ? del P அதாவது del T, இந்த ஃபார்முலாக்கு என்ன பார்த்தோம்? del T டைமில் அந்த ஆப்ஜெக்டோட மொமெண்டம் எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆகிருக்கு? del P அமௌண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ வாட் இஸ் த இனிஷியல் மொமெண்டம் இயர்? வாட் இஸ் த இனிஷியல் மொமெண்டம்? இது ஒன் டைமென்ஷனல் கேஸ் மாதிரி நான் எடுத்துக்கிறேன். புரியுதா? வெக்டார் சயின்ஸ் போர்டில் பாருங்கள், அதை நோட் பண்ணுங்கள். What is the initial momentum? Mass of the object into velocity. So 0.15 into என்னது 20. So the answer will be what? 3. இதான momentum நம்மளுக்கு. Correct. So what is the final momentum? Mass of the body into velocity என்னது? It came to rest. அப்போ என்ன வரும்? 0. ஸோ வாட் இஸ் del P இங்கே என்ன ஒரு ஆன்சர்? del P is equal to final momentum minus initial momentum. You will get the answer as 0 minus 3. What in how much time? இது வந்து change in momentum நியூமரேட்டரில் அப்ளை பண்ணிட்டேன். final minus initial. What is in time? How much time? 0.1. So minus 3 by 0.1. So இதோட ஆன்சர் என்ன வரும்? minus 30 நியூட்டன். ஏன் மைனஸ் வந்திருக்கு? பிகாஸ் இட் இஸ் அப்போசிங் த மோஷன். கரெக்டாக? அந்த ஸ்பீடை குறைக்கிறது, டிக்ரீஸ் பண்ணியிருக்கு. இந்த ஃபோர்ஸ், see the average force that act on this person ஏன் நெகட்டிவ் வந்திருக்கு? இட் இஸ் அகெயின்ஸ்ட் த வெலாசிட்டி. பால் வந்து இப்படி வந்துட்டுருக்கு, பட் இவர் அப்ளை பண்ண ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? அதாவது அப்ளை பண்ண ஃபோர்ஸ் மீன்ஸ் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ், வெலாசிட்டியை வந்து குறைச்சிருக்கு. ஓகே, இட் இஸ் அகெயின்ஸ்ட் த வெலாசிட்டி ஃபோர்ஸ் வந்து. ஓகே, ஸோ இங்கே ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இங்கே வந்து மைனஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ டேரெக்டாக 30 இஸ் த மேக்னிடியூட் தான் போட்டிருக்கான், 30 நியூட்டன். கரெக்டாக? ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். அடுத்த கொஷின் பாருங்கள், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். இதுதான் நீட்டில் கேட்டிருக்காம்பா. தட்ஸ் வை வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். See, a bullet is fired from a gun. ஒரு புல்லட்டு கன்லேருந்து ஃபயர் ஆகுதான். ஓகே, the force on the bullet. ஸோ ஒரு புல்லட்லேருந்து, ஒரு கன்லேருந்து புல்லட் வந்து ஃபயர் ஆகுது. எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதான்? 600 minus 2 into 10 to the power of 5 T. Okay, this is the force experienced by bullet from the gun. The bullet force on the bullet becomes 0 as soon as it leaves the barrel. அதாவது பேரல்னால் என்னது? அந்த கன்னில் வந்து அதாவது பேரல்ன்றது என்னது? அந்த கன்னில் இருக்கக்கூடிய அந்த, ஓகே, இந்த பார்ட் கன்லேருந்து வெளியில் வருது இல்லையா? இந்த
இதுதான் கன்னோட பார்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த கன்னில் இருந்து இந்த பார்ட்டில் இருந்து வெளியில் வரும்போது how much change in impulse அப்படின்னு கேட்குறான். சரி, இனிஷியலாக புல்லட்டு, இதுதான் புல்லட்டுன்னு வைங்க. இந்த கன்னுக்குள்ளே புல்லட் இஸ் அட் ஸ்டேஷ்னரி ரெஸ்ட்டில் இருக்குது. இங்கேருந்து வெளியில் வரும்போது how much is the impulse imparted to the bullet கேட்குறான். ஸோ பேசிக்கலி this is the barrel மாதிரி you consider. ஓகே, இந்த பேரல்லேருந்து வெளில வரும்போது what is the change in momentum அப்படின்னு கேட்குறான். that is impulse he is asking. எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, இது வந்து ஃபோர்ஸ் given to the bullet by the gun. ஓகே, இது வந்து பேரல் உள்ள ரெஸ்ட்டில் இருக்கிற இந்த பொருள் வெளில வரும்போது ஒரு வெலாசிட்டியோடு வரும். யூ நீட் டு ஃபைண்ட் வாட் இஸ் த சேஞ்ச் இன் மொமெண்டம் ஃபார் திஸ் ஒன். எப்படி கண்டுபிடிக்கும்? அவன் ஃபோர்ஸ் கொடுத்துட்டான். இங்கே வந்து நீங்கள் ரொம்ப எங்கே பேரல் இருக்குது, எங்கே இது இருக்குது, எப்போ வெளில வந்துச்சு அப்படிலாம் இங்கே தேவையில்லை. பேசிக்கலாக இதை வச்சு உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். வாட் இஸ் த சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு. சரி, அதாவது இது வந்து ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் வாட் புல்லட் இல்லையா? இந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த புல்லட் எப்போ ஜீரோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அந்த டைம் நம்மளுக்கு தேவைப்படும். இது வந்து ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த புல்லட். இது எந்த டைமில் ஜீரோ ஆகுது? F0ன்ற கண்டிஷன் நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ கரஸ்பாண்டிங் டைம் தெரிஞ்சிருமா உங்களுக்கு? எந்த டைமில் ஃபோர்ஸ் ஆன் த புல்லட் நீட் வில் கோ டு 0 என்ன வரும்? 600 - 2 × 10⁵ T. ஸோ இந்த இது அன்சைட் கொண்டு போனீங்கன்னா வாட் யூ வில் கெட்? ஓகே, யூ வில் ஹேவ் திஸ் எக்ஸ்பிரஷன். கரெக்டாக? ஸோ இதில் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு? 3 × 10⁻³ கரெக்டாக? இங்கே இருக்க ஜீரோஸ் 2 ஜீரோஸ் கேன்சல் ஆச்சுன்னா யூ லெஃப்ட் வித் திஸ் ஒன். இப்போ என்னென்னா இந்த டைமில், அதாவது டைம் t = 0 இருந்து டைம் t = இந்த டைமுக்குள்ளே என்ன ஆகிடுது? ஃபோர்ஸ் வந்து 0 ஆகிடுது. இந்த டைம் இன்டர்வலில் 0ல் ஆரம்பித்து இட்ஸ் a very very ஸ்மால் டைம் 10⁻³ அந்த டைமுக்குள்ளே என்ன ஆகிடுது? ஃபோர்ஸ் வந்து 0 ஆகிடுது. அதை வந்து நான் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியுது. ஓகே, இப்போ என்னென்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்குறான். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு dp/dt. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். நல்லா கவனிங்க. இனிஷியலாக என்ன டைமு? 0. அதிலிருந்து ஃபைனல் டைம் என்னது? 3 × 10⁻³ இது வரைக்கும் தான் சேஞ்ச் இன் மொமெண்டம் இருக்கான். வெளியில் இந்த டியூரேஷன் தான் கேட்குறான். பேரல்லேருந்து வெளியில் வர மொமெண்டம், பேரல்லேருந்து வெளில வரும்போது ஃபோர்ஸ் 0 ஆகிடுது. ஓகே, ஸோ இந்த டைமு, ஸோ கரஸ்பாண்டிங் மொமெண்டம் என்னது? டைம் t = 0. இப்போ இது டீயோட லிமிட்ஸ் தான் அப்ளை பண்ணியிருக்கேன்ப்பா. டைம் t = 0 அப்போ வாட் இஸ் த மொமெண்டம்? வாட் இஸ் த மொமெண்டம்? ரெஸ்ட்டில் தானே இருக்குது. பேரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது இட் இஸ் அட் ரெஸ்ட். ஸோ வாட் இஸ் த மொமெண்டம்? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. வெலாசிட்டி 0, ரெஸ்ட்டு. இப்போ பேசிக்காக இல்லைன்னா நீங்கள் இப்படி சிம்பிளாக எடுத்துவோம் இனிஷியல் மொமெண்டம். ஏன்னா இங்கே சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் கேட்டிருக்கான். டைம் t = 0 அப்போ இனிஷியல் மொமெண்டம், டைம் இந்த டைம் அப்போ ஃபைனல் மொமெண்டம். ஸோ இதை நீங்கள் இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? யூ வில் ஹேவ் ∆p, தட் இஸ் pf - pi அப்படின்னு வரும். இந்த சைடில் என்ன டேர்ம் இருக்குது? இந்த டேர்ம் இருக்குது இல்லையா? இதை நம்ம இன்டெகிரேஷன் பண்ணணும். 0 to 3 × 10⁻³ இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா ஃபோர்ஸோட வேல்யூ என்ன வருது நம்மளுக்கு? எஸ், ஃபோர்ஸோட வேல்யூ என்ன வருது? உள்ள இன்டெகிரேட் டிடியை உள்ளே கொண்டு வாங்க. அப்போ என்ன ஆகும்? ஸோ வாட் யூ have 3 × 10⁵t dt. கரெக்டாகவா? இப்போ this is pf - pi. இதை இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும்? t லிமிட்ஸ் வந்து 0லேருந்து லிமிட்ஸ் பண்ணணும். இதில் வந்து கான்ஸ்டன்ட் என்னது? கான்ஸ்டன்ட்ஸ் வெளில வந்துடும். இன்டெகிரேஷன் பண்ணால் டீயை இன்டெகிரேஷன் பண்ணால் t²/2 லிமிட்ஸ் வந்து என்னது? 0 to 3 × 10⁻³. ஸோ லிமிட்ஸ் அப்ளை பண்ணுங்கள். என்ன வரும்? 600 3 × 10⁻³ - 0
இந்த சைடு என்ன வரும் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 10⁵ ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக? யூ ஆர் லெஃப்ட் வித் திஸ் ஒன். ஃபைனல் ஆன்சர் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். அது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்ளம் இது. ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன வருதுன்னா 0.9 nanosecond அப்படின்னு வருது. இதுதான் என்னது நம்மளோட இம்பல்ஸ். வருதான்றதை செக் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகே, அப்போ ரைட். ஸோ எதாவது டவுட் இருக்கா? ஸோ குயிக்காக ரீகால் பண்ணணும்னா ஃபோர்ஸ், அதாவது ஃபோர்ஸ் கிவன் பை த புல்லட், கன் அந்த புல்லட் கொடுத்துட்டான். இந்த ஃபோர்ஸ் எப்போ 0 ஆகுதுன்னு கண்டுபிடிச்சோம். அந்த டைமை நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ உள்ளே வந்து ரெஸ்ட்லேருந்து ஆரம்பித்தது வெளில பேரலை விட்டு கன்னோட அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை விட்டு வெளில வரும்போது என்ன சேஞ்ச் இன் மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். உள்ள இனிஷியலாக மொமெண்டம் 0, ஃபைனலாக வெளில வரும்போது சம் மொமெண்டம் இருக்கும். ஸோ PF மைனஸ் PI நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த 1 டைமென்ஷனல் கேஸ் எடுத்துக்கிறேன். இது திஸ் இஸ் அ ஃபோர்ஸ் அலாங் 1 டைமென்ஷனல் தான். அது வெறும் F கொடுத்துருக்கான், I cap J cap K cap கொடுக்கல, விச் இஸ் பேசிக்கலி 1 டைமென்ஷனல் ஃபார்மில் we need to use. ஸோ அதுலேருந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறோம். தென் we are able to get what? PF minus PI. ரைட் அப்போ ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். யா, இப்போ என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். சரி, இது 2 குயிக் ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம். எல்லாமே வந்து முக்கியமான ப்ராப்ளம்ஸ், அதனால் எதுவுமே என்னால் ஸ்கிப் பண்ண முடியல. ஓகே, நீங்கள் ப்ராப்ளம் டிஸ்கஷனை எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யா, என்ன கொடுத்துருக்கான்ப்பா? See, a stone is dropped from a height h. A stone is dropped from a height h. It hits the ground with a certain momentum. இது வந்து ground. This is a ground. A stone is dropped from a, இது ஒரு ஸ்டோன் ஹைட் ஹெச்லேருந்து என்ன பண்ணுறான், த்ரோ பண்ணுறான். அதாவது த்ரோ பண்ணல, ட்ராப்டுன்னு கொடுத்துருக்கான். அப்போ இனிஷியலாக வெலாசிட்டி வந்து 0, இனிஷியலாக வெலாசிட்டி 0ல் ட்ராப் பண்ணியிருக்கான். ஸோ கிரவுண்டை ரீச் பண்ணும்போது அதுக்கு என்ன இருக்கான், ஒரு மொமெண்டம் இருக்குது. வாட் இஸ் த மொமெண்டம்? Pன்னு சொல்லியிருக்கான். அதாவது இட் வில் ரீச் வித் அ வெலாசிட்டி V. இப்போ அது கிரவுண்டை ரீச் பண்ணும்போது அதுக்கு ஒரு வெலாசிட்டி V இருக்கும்பா. ஸோ மொமெண்டம் என்னது? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறான் அடுத்து? இஃப் த சேம் ஸ்டோன் இஸ் ட்ராப்டு ஃப்ரம் ஹைட் 100% மோர் தென் த ப்ரீவியஸ் ஹைட். சரி, இது டோட்டலாக ஹைட் ஹெச். இந்த டோட்டல் ஹைட் ஹெச்சோட 100%னா என்னது? இப்போ இது வந்து என்கிட்ட ஹெச் இருக்குது, இதோட 100%னா என்னது? திரும்ப ஒரு ஹெச் தானே. சி, இந்த ஹைட் ஹெச்சோட 50%னா என்ன பண்ணுவீங்க? h/2. ஆனால் இங்கே ஹைட்டோட 100%னா திரும்பவும் ஹெச். ஸோ 100% மோர் தென் த ப்ரீவியஸ் ஹைட். அப்படின்னா இது ஹெச்சா, இதே மாதிரி என்ன ஹைட்டுக்கு போயிடுறான், இன்னொரு ஹைட் ஹெச்சுக்கு மேலே போயிடுறான். ஸோ டோட்டலாக ஹைட் ஹெச்சில் இருந்தாப்போ அதுக்கு 100% மேலேனா இன்னொரு ஹெச். ஸோ அங்கேருந்து என்ன பண்ணுறான்னா ட்ராப் பண்ணுறான். இனிஷியல் வெலாசிட்டி 0. திரும்பவும் சேம் ஸ்டோன் இஸ் ட்ராப்டு. த மொமெண்டம் when it hits the ground will change by. அதாவது கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது என்னாகும், இப்போ ஒரு வெலாசிட்டியோட ஹிட் ஆகும். இது வந்து இனிஷியலாக ஹிட் ஆனது சம் வெலாசிட்டி VI வெலாசிட்டியோட ஹிட் ஆச்சுன்னு வைங்க. இப்போ திரும்ப இது வந்து ஹிட் ஆகும்போது இட் வில் ரீச்சஸ் வித் சம் ஃபைனல் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இட் ஹிட்ஸ் வித் சம் வெலாசிட்டி V. இப்போ ஹிட்ஸ் வித் வெலாசிட்டி VF, இங்கே ஹிட்ஸ் வித் வெலாசிட்டி ஆஃப் VI. இங்கே இருக்க மொமெண்டம், இங்கே இருக்க மொமெண்டம் போட்டிருக்கேன். தி இஸ் ஆஸ்கிங் மொமெண்டம் when it hits the ground will change by. மொமெண்டம் எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கான். நல்லா கவனிங்க, இந்த மொமெண்டம் will change by அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கான். பட் ஆன்சர் எதில் இருக்குது? எல்லாமே பர்சன்டேஜில் இருக்குது. அப்போது அவன் என்ன கேட்டிருக்கான்னா, சரி ஃபைனல் ஆன்சர் எல்லாமே பர்சன்டேஜில் இருக்கா? தட் மீன்ஸ் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்டிருக்கான். சரி, இனிஷியலாக கிரவுண்டை போய் ஹிட் பண்ணும்போது இந்த ஹைட்லேருந்து PI, ஃபைனலாக என்ன மொமெண்டம் 2H ஹைட்லேருந்து விழும்போது 100% கிரேட்டரில் விழும்போது PF. ஸோ எப்போவுமே பர்சன்டேஜ் சேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டிவைடட் பை த இனிஷியல் 1, திஸ் இஸ் PI. அதால் டிவைட் பண்ணணும். இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் கிடைக்கும்.
இது வந்து என்னது percentage change in p value momentum. இதே pf minus pi divided by pi பண்ணிங்கன்னா you will get fractional change in into 100 மட்டும் மல்டிப்ளை பண்ணலன்னா அது fractional change. புரியுதா? ரைட். இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா வாட் இஸ் த வெலாசிட்டி when it hits with height h and 2h கண்டுபிடிக்கணும். இப்போ ஹைட் ஹெச்லேருந்து விழுந்தால் என்ன வெலாசிட்டியில் வரும்? v square is equal to u square plus 2g s minus s naught. ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இனிஷியலாக நான் இங்கேருந்து விட்டேன் அப்படின்னா நான் இனிஷியல் கோஆர்டினேட் சிஸ்டம் இங்கே எடுத்துக்கிறேன்னு வைங்க. ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்ன வரும்? v square is equal to 2gs அப்படின்னு வரும். ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி 0, இந்த டேர்மும் 0, இந்த டேர்மும் 0, ஐ லெஃப்ட் வித் திஸ் ஒன். ஸோ பேசிக்காக கீழே விழும்போது எவ்வளோ ஹைட்டு கவர் பண்ணியிருக்கு? h ஹைட். இந்த இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ v ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு வாட்? 2gh வெலாசிட்டி. இதே இந்த கேஸில் வாட் இஸ் த வெலாசிட்டி? ஹவு மச் ஹைட்டு? இங்கே எஸ் இருக்க இடத்துல இங்கே h போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு கேஸில். ரெண்டாவது கேஸில் என்ன வரும்? 2h வில் கம். கரெக்டாக? ஸோ மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ பேசிக்கலி ஐ வில் கெட் √2 into 2gh. அந்த √2 இந்த 2 ஒன்று கிடைக்கிது இல்லையா, அதை வெளில எடுத்துடுறேன். ஸோ ஐ எம் கெட்டிங் √2. ஸோ வாட் இஸ் த மொமெண்டம்? இனிஷியல் மொமெண்டம். வாட் இஸ் த இனிஷியல் மொமெண்டம்? மாஸ் இன்ட்டு vi. ஃபைனல் மொமெண்டம் என்னது? மாஸ் இன்ட்டு vf. ஸோ வாட் இஸ் த மாஸ் தே ஹவ் கிவன்? மாஸ் எதுவும் கொடுக்கல. கரெக்டாக? அந்த டைம் ஆக்சுவலாக கேன்சல் ஆகிடும். ஸோ நம்ம வந்து பிஎஃப் மைனஸ் பிஐ கண்டுபிடிக்கலாம். வாட் இஸ் பிஎஃப் மைனஸ் பிஐ? டிவைடட் பை, இது வந்து ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் தானே, லாஸ்ட்டாக 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது வருதா? ஸோ இதுதான் கண்டுபிடிக்கிறேன். இங்கே மேலே காமனாக எம்ஐ எடுத்திங்கன்னா என்ன வரும்? m will get cancel. அப்போ என்ன ஆகும்? m cancel ஆச்சுன்னா you will have vf minus vi divided by vi. So what is the final momentum? The √2 into √2gh divided by என்ன வரும்? √2gh. இப்போ இந்த √2gh கேன்சல் ஆகிடும்பா. நியூமரேட்டரில் காமனாக √2gh எடுத்திங்கன்னா √2 - 1 டிவைடட் பை 1 அப்படின்னு வரும். ஏன்னா கேன்சல் ஆகிடும் டேர்ம்ஸ்லாம். ஸோ யூ ஆர் லெஃப்ட் வித் வாட்? சி √2ஓட வேல்யூ என்னது? 1.414 - 1 டிவைடட் பை 1. யூ ஆர் கெட்டிங் ஆன்சர் 0.414. கரெக்டாக? இது வந்து ஃப்ராக்ஷனல் சேஞ்சு. பிஎஃப் மைனஸ் பிஐ டிவைடட் பை PI. இதோட 100 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? இதோட 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will have 41. So option B is correct. So option B is correct. Correct அப்போ? Yes. So option B is correct. So அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். என்ன கொடுத்துருக்கான்? ஃபோர்ஸ் எஃப் ஆக்டிங் ஆன் அ பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் எம் இஸ் இண்டிகேட்டட் பை எ எஃப்டி கிராஃப். ஸோ ஒரு பார்ட்டிக்கல் மேலே என்ன ஆக்ட் ஆகுதான்? ஒரு பார்ட்டிக்கல் மேலே ஃபோர்ஸ் எஃப் இஸ் சம்திங் இஸ் ஆக்டிங் இஸ் இண்டிகேட்டட் பை எ கிராஃப். த சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிக்கல் ஓவர் த டைம் இன்டர்வல் ஆஃப் 0 to சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்குறான். பிஎஃப் மைனஸ் பிஐ என்னன்னு கேட்குறான். பிட்வீன் அ டைம் இன்டர்வல் ஆஃப் வாட்? t = 0 to t = 8 seconds. அதாவது t = 0 அப்போ அங்கே என்ன மொமெண்டம் இருந்திருக்கணும்? பிஐ இருந்திருக்கணும். ஃபைனலாக என்ன மொமெண்டம் இருந்திருக்கணும்? 8 seconds. அப்போ பிஎஃப் இருந்திருக்கணும். சரி, இங்கே வந்து கிராஃப் ப்ராப்ளம் கொடுத்துருக்கான். நான் ரொம்ப கிளியராக ஒரு பாயிண்ட் வச்சேன். அதாவது கிராஃப் வந்து t கொடுத்துட்டு எஃப்க்கு ஒரு கிராஃப் கொடுத்துருக்கான். இது த கிராஃப் இஸ் கம்மிங் சம்திங் லைக்
இப்படி வருது இல்லையா, இது 4 8 2 0 இது மாதிரி ஒரு கிராஃப் வந்திருக்குப்பா. இது வந்து 6, இது வந்து நம்மளுக்கு 3, கரெக்டா? இப்போ ஃபோர்ஸ் கொடுத்துருக்கான். ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஆனால் இங்கே நம்மளுக்கு வந்து எஃப்டி கிராஃபில் ஃபோர்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். பேசிக்காக இது என்னவா இருந்திருக்கும், நம்மளுக்கு ஒரு ஒன் டைமென்ஷனல் ஃபோர்ஸ். அதை நம்ம மறந்துடக்கூடாது. இட்ஸ் அ ஒன் டைமென்ஷனல் ப்ராப்ளம். ஒன் டைமென்ஷனல் ப்ராப்ளம்க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? சேஞ்ச் இன் மொமெண்டம். Pf minus Pi is equal to F dt, Ti to Tf. அதாவது சேஞ்ச் இன் மொமெண்டம் del P நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா I need to find the area under FT curve between the time interval, whatever time interval. ஸோ இந்த ப்ராப்ளமில் இந்த ஃபார்முலாவில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? Ti டைம் அப்போ என்ன மொமெண்டம் இருந்தது? Pi இருந்தது. Tf டைம் அப்போ என்ன மொமெண்டம் இருக்குது? Pi மொமெண்டம் இஸ் தேர். புரியுதா? Pf இஸ் தேர். இப்போ நான் பேசிக்காக ஏரியா அண்டர் த கர்வ் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் அட் திஸ் பர்டிகுலர் இன்டர்வல் கிடச்சிரும். சரி, அவன் என்ன டைமு கேட்டிருக்கான்? t = 0 to t = 8. ஸோ இந்த இன்டர்வலுக்கு கேட்டிருக்கான், கரெக்டா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு இங்கே வந்து இதுதான் ஏரியா அண்டர் த கர்வ்ஸ், இதுதான் ஏரியா அண்டர் த கர்வ்ஸ். இந்த 3 ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சோன்னா that will be equal to the change in momentum. So del P is equal to first area. இதை நம்ம என்ன சொல்லலாம்? Can I call it as A1? இதோட ஏரியா A2, இது வந்து என்னது? A3, கரெக்டாக இல்லையா? அப்போது இண்டிவிஜுவலாக ஒருத்தரோட ஏரியா என்ன டைம்? 0லேருந்து 8, ஏரியா A1 A2 A3 இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் ஏரியா, இது ரெண்டும் பாசிட்டிவ் ஏரியா, பட் திஸ் ஒன் இஸ் நெகட்டிவ். ஸோ நான் எல்லாமே பாசிட்டிவாக ஆட் பண்ணுறேன், பட் சைன் கன்வென்ஷன் நான் அப்ளை பண்ணணும் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன வரும்? இது ஒரு ட்ரையாங்கிள் இல்லையா? ஸோ ஹாஃப் பேஸ் வந்து என்னது? 2 × 6, 2 × 6. வாட் அபவுட் திஸ் ஒன்? A2. A2க்கு என்னப்பா வரும்? இது வந்து -3. ஸோ ஆன்சர் என்ன வருது? 2. ஏன்னா 4 - 2ன்னு போடணும். 4 - 2 × 3. பட் நான் ஃபைனலாக என்ன பண்ணணும்? நெகட்டிவ் சைன் பண்ணணும். 4 - 2. இப்போ அதாவது நெகட்டிவ் ஏரியா கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுங்கன்னா, சரி நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். நெகட்டிவ் ஏரியா கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு ஏரியாவை கண்டுபிடிச்சிருங்க. ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு ஜென்ரலாக ஏரியா கண்டுபிடிங்களேன். 4 - 2 ஆர் யூ ஜஸ்ட் ஃபைண்ட் திஸ் ஏரியா. நெகட்டிவாக பாசிட்டிவ்ன்றதெல்லாம் கவலைப்படாதீங்க. எனக்கு வந்து 4 - 2 அப்புறம் -3 -0, ஏன்னா இந்த பாயிண்ட் 0, இது -3 இப்படி போடுறேன்னு வைங்க, எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2 × -3 கிடைக்குமா? இந்த கிடைச்ச ஆன்சருக்கு மேக்னிடியூட் போட்டுருங்க. ஏன்னா நெகட்டிவ் ஏரியா கண்டுபிடிக்கும் போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஏதோ ஒரு ஏரியா கண்டுபிடிச்சா அதுக்கு மேக்னிடியூட் போட்டுருங்க. இது -6ன்னு வருது, மேக்னிடியூட் போட்டால் என்ன ஆகிடும்? +6. +6 போட்டதுக்கப்புறம் யூ ஜட்ஜ் வெதர் திஸ் ஏரியா இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இப்போ இந்த ஏரியா வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இது என்ன ஏரியா? எனக்கு பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ் இல்லையா? ஸோ -6ன்னு எனக்கு ஃபைனல் ஆன்சர் வரும். ஏன்னா ஃபைனல் ஆன்சர் போடுறது தான் க்ரூஷியல். இதே மாதிரி நீங்கள் இவங்க 2 பேர் கூட பண்ணலாம். ஃபஸ்ட்டு இவங்களோட மேக்னிடியூட் ஆஃப் ஏரியா கண்டுபிடிங்க. A1 ஏரியா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் போட்டோம்ல, ஏரியா கண்டுபிடிச்சி மேக்னிடியூட் போட்டிங்கன்னா பாசிட்டிவ். ஏன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்குது. மேக்னிடியூட் போட்டு நீங்கள் பாசிட்டிவ் கூட போடலாம். அதே மாதிரி இங்கே A3 கண்டுபிடிச்சிட்டு மேக்னிடியூட் போட்டுருங்க. ஸோ தட் இட் பிகம்ஸ் பாசிட்டிவ். அப்புறம் என்ன செக் பண்ணுங்கள்? சி ஏரியா கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு யுவர் மெத்தட் ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு, ஏன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது ப்ளஸ் மைனஸ் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இங்கே நான் -3 -0ன்னு போட்டிருக்கேன். ஓகே, இதே நான் 0 -3ன்னு போட்டால் ப்ளஸ் ஆகிருக்கும் இந்த டேர்மு. அதனால தான் ப்ளஸ் மைனஸ் கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இது ஏரியா கண்டுபிடிங்க உங்கள் ஸ்டைலில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள்? அதுக்கு மேக்னிடியூட் போட்டுருங்க. அடுத்து என்ன பண்ணணும்? நீங்கள் சைன் செக் பண்ணணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ. இது ப்ளஸ் எப்போ வரும்? எக்ஸ் ஆக்சஸ்க்கு மேலே இருந்தால். மைனஸ் எப்போ வரும்? எக்ஸ் ஆக்சஸ் கீழே இருந்தால். அதுதான் பாயிண்ட். ஓகே,
ப்ளஸ் மைனஸு 2 பாசிபிலிட்டி இருக்குது, அது நம்ம எதுன்னு சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து என்டையர்லி பாசிட்டிவ் ஏரியா எக்ஸ் ஆக்சஸ்க்கு மேலே இருக்குது. இப்போ எனக்கு கிடச்சிருக்க ஆன்சர் என்னது? -6. சாரி ஏரியா வந்து 6 மேக்னிடியூட் ஆஃப் ஏரியா. ஆனால் எக்ஸ் ஆக்சஸ் கீழே இருக்கனால நான் என்ன பண்ணியிருக்கேன்? இப்போ எனக்கு மேக்னிடியூட் ஆஃப் ஏரியா 6ன்னு கிடச்சிருக்கு பாசிட்டிவ் வேல்யூ. பட் எக்ஸ் ஆக்சஸ் கீழே இருக்கனால நான் மைனஸ் சைன் போட்டிருக்கேன். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 4 × 3. பாசிட்டிவ் ஏரியா 12. கரெக்டா? ஸோ இது கேன்சல் ஆகிடுது. 6 - 6 + 12. ஸோ யூ ஆர் லெஃப்ட் வித் வாட்? 12. ஸோ 12 is your answer. Option C is the correct one. Yeah. Okay. Right. இப்போ அடுத்து we will move on to another problem. இதுவும் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற ஒரு ப்ராப்ளமில் இதுவும் ஒன்று. ஓகே, சரிப்பா, இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணுறது? சரி, பார்க்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கலாம் சில பேருக்கு, பட் ரொம்ப ஈஸி. Right, okay. See, கவனிங்க, a rigid ball means ஒரு ஹார்டான பால். ஓகே, rigid ball means ஒரு ஹார்டான பால் of mass m. Rigid ball of mass m strikes a rigid wall. Rigidனா ஹார்டுன்னு அர்த்தம். ஓகே, at 60 degree. டயக்ராம் கொடுத்துருக்கான். என்ன டயக்ராம் கொடுத்துருக்கான்? டயக்ராம் கொடுத்துருக்கானா? எவ்வளோ வெலாசிட்டியோட? அவன் வெக்டார் சைன் கொடுக்கல, நான் வெக்டார் சைன் போட்டுக்கிறேன். பட் என்ன ஆகிடுது? அதே பால் ரீபவுன்சஸ் வித் 60 டிகிரி. இங்கே வந்து இது வந்து நம்மளோட ரிஜிட் வால், இது நம்மளோட மாஸ் m இருக்கக்கூடிய ஒரு பால், ரிஜிட் பால். இப்போ நல்லா கவனிங்க, இது டைரெக்டாக இந்த கொஸ்டினை கொடுத்துட்டான். இப்போ என்ன கேட்குறான்? சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்குறான். கரெக்டாக சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்குறானா? யா, சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்குறான். தட் இஸ் இம்பல்ஸ் இஸ் ஆஸ்கிங். ஐ நீட் டு ஃபைண்ட் del p. I need to find del p. I need to find del p. ஸோ எனக்கு என்ன வேணும்? ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் வேணும். ஃபைனல் மொமெண்டம்ன்றது என்னது? மாஸ் இன்ட்டு விஎஃப் மைனஸ் மாஸ் இன்ட்டு விஐ. இதில் வந்து மாஸை வெளில எடுங்க. வெளில எடுத்திங்கன்னா என்ன வரும்? விஎஃப் வெக்டார் மைனஸ் விஐ வெக்டார். ஸோ பேசிக்காக எனக்கு மாஸ் தெரியும், கொஸ்டினில் கரெக்டாக மாஸ் தெரியும். விஎஃப் மைனஸ் விஐ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்கான்? எல்லா ஆன்சர்ஸுமே எதில் இருக்குது? ஐ கேப் ஜே கேப்லையா இருக்குது. ஸோ ஏன்னா வெலாசிட்டிஸ் நான் வந்து வெக்டார் ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்? வெக்டார் ஃபார்மில் தான் வரும். ஆனால் அவன் வந்து ஆன்சரில் அப்படி ஒரு இதுவே இல்லை. அப்போ பேசிக்கலி என்ன கேட்டிருக்கான்? மேக்னிடியூட் கேட்டிருக்கான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? மேக்னிடியூட் ஃபைனலாக கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சிட்டு del p கண்டுபிடிச்சிட்டு யூ நீட் டு ஃபைண்ட் த மேக்னிடியூட். ஏன்னா இதை வந்து நீங்கள் சொல்யூஷன்லேருந்து இன்டர் பண்ண முடியும், ஆப்ஷன்ஸ்லேருந்து. அந்த ஐ கேப் ஜே கேப் கே கேப் இல்லை. சரியா? சரி, இப்போ பால் ஸ்ட்ரைக்கிங். இப்போ நல்லா கவனிங்கப்பா, இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இந்த ப்ராப்ளம் மட்டும் நம்ம ரெஃபரன்ஸ் ப்ராப்ளமாக எடுத்துக்கிட்டு நான் சில விஷயத்த சொல்கிறேன். ஒரு பால் வந்து ஒரு வால் மேலே ஹிட் ஆகும்போது, ஒரு பால் வால் மேலே ஹிட் ஆகும்போது இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் 60 டிகிரி வித் அ நார்மல். ஓகே, இதே ப்ராப்ளமை எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு நான் சொல்ல பாருங்கள். ball hits the wall with angle with 30 degree with angle 30 degree
வித் நார்மல் அப்படின்னு கொடுப்பான். இப்போ நல்லா கவனிங்க, இது வால். இந்த வாலுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்க லைனுக்கு பேர் என்னது? நார்மல். நான் எதுக்கு இந்த பாயிண்ட் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இது ஃபிசிக்ஸில் அடிக்கடி நீங்கள் எங்கேனாலும் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இங்கே படிச்சிட்டிங்கன்னா எவ்ரிவேர் இட் வில் பி ஈஸி. ஸோ பால் வந்து இந்த இடத்துல படுது, இந்த இடத்தோட நார்மல் தான் என்னது? இந்த லைன். கொஷின் எப்படி கொடுப்பான் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து டேரெக்டாக டயக்ராம் கொடுத்துட்டான். நீங்கள் இன்னும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் எடுத்து போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இந்த கன்ஃபியூஷன் வரும். அதுக்காக நான் இப்போவே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ பால் போய் படுது, பட்டதுக்கப்புறம் இட் ஹிட்ஸ் த வால் வித் 60 டிகிரி வித் நார்மல். கரெக்டு தானே? பால் ஹிட் ஆகுது, இட் இஸ் மேக்கிங் an angle of 60 டிகிரி. இதே கொஸ்டினை இன்னொரு விதமாக சொல்லுவேன். இது 60 டிகிரியா? அப்போ இது என்னது? இது 30 டிகிரி. பால் it's the wall with angle 30 degree with wall அப்படின்னு சொல்லுவான். அதாவது ஆங்கிள் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும். அவன் வித் நார்மல் கொடுத்துருக்கானா, அப்போ இது நார்மலை வரைஞ்சிட்டு இந்த ஆங்கிள். வித் வால் கொடுத்தானா இந்த ஆங்கிள் எடுத்துக்கணும் அவன் கொடுத்தது. புரியுதா? வித் வால் ஆர் வித் நார்மலாக வித் வாலான்றதை கவனிக்கணும். இங்கே என்ன சொல்லலாம்? ரெண்டுமே சொல்கிறதும் கரெக்டு தான். வித் an angle 60 டிகிரி வித் நார்மல்னாலும் கரெக்டு தான். வித் an angle 30 டிகிரி வித் வால்னாலும் இட் மீன்ஸ் ட்ரூ. அவ்வளோதான். இது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் ஐ வாண்ட் டு சே. இப்போ வந்து வாட் இஸ் த வெலாசிட்டி? இனிஷியலாக என்ன வெலாசிட்டி இருக்குது? விஐ, இந்த வி வெக்டார். ஃபைனலாக வந்து வேறு ஒரு வெலாசிட்டி இருக்குது. ஓகே, இது வந்து விஐன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து என்னது? விஎஃப். ஆனால் இதோட காம்பனண்ட் வந்து டிஃப்ரெண்ட். இது வந்து விஐ, இந்த டைரக்ஷனை பார்த்து போகுது. திஸ் இஸ் மை விஐ. ஆனால் விஎஃப் எப்படி இருக்குது? இட் இஸ் இன் திஸ் டைரக்ஷன். பட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்? ரெண்டு பேருக்குமே வின்னு கொடுத்துருக்கானா? எதுக்கு வின்னு கொடுத்துருக்கானா? ஸ்பீடு இஸ் சேம். இப்போ இங்கேயும் வின்னு கொடுத்துருக்கான், இங்கேயும் வின்னு கொடுத்துருக்கான். கரெக்டாக இல்லையா? இங்கேயும் வி, இங்கேயும் வி. தட் இஸ் ஸ்பீட் இஸ் சேம். ஓகே, பட் டைரக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ பேசிக்காக இங்கே என்ன பண்ணணும்னா, மொமெண்டம் கண்டுபிடிக்கிறது விஎஃப் மைனஸ் விஐ கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? காம்பனன்ஸாக பிரேக் பண்ணலாம். சரி, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது எக்ஸ் ஆக்சஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் இருக்குல்ல, ஹிட் ஆகுது, அந்த பாயிண்ட்லேருந்து இது எக்ஸ் ஆக்சஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இது ஒய் ஆக்சஸ். இப்போ நல்லா கவனிங்க, இது போய் ஹிட் ஆகுதா? எவ்வளோ ஸ்பீடில் வந்து ஹிட் ஆகுது? இட் இஸ் ஹிட்டிங் அட் த ஸ்பீட் ஆஃப் வி ஸ்பீடில் வந்து ஹிட் ஆகுது. எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது? இது 30 டிகிரி, இது 60 டிகிரினா இது எவ்வளோ இருக்கும்? 60 டிகிரி. எவ்வளோ ஸ்பீடில் வந்து ஹிட் ஆகுது? இந்த வி ஸ்பீடில். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீடை வச்சு காம்பனண்ட்டாக எழுத முடியும். வி இன்ட்டு என்னது? இது ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னது? வி காஸ் 60 டிகிரி ஐ கேப் ப்ளஸ் இது அப்படியே காம்பனண்ட்டாக பிரேக் பண்ணிங்க அப்படின்னா, திஸ் இஸ் யுவர் ஸ்பீடு. இதை காம்பனண்ட்டாக பிரேக் பண்ணுறேன். புரியுதா? இது வந்து இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸ், இது நெகட்டிவ் ஒய் ஆக்சஸ். ஸோ பேசிக்காக எனக்கு என்ன வரும்னா மைனஸ் வி. காம்பனண்ட் ஸ்ப்ளிட்டிங்க்கு வீடியோலாம் போட்டிருக்கேன்ப்பா, செக் பண்ணி பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டேன். ஃபைனல் வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? ஃபைனல் வெலாசிட்டி இப்படி இருக்குது. இதை நீங்கள் காம்பனண்ட்டாக பிரேக் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இதுக்கு இந்த சைடில் உள்ளது என்னது? எக்ஸ் காம்பனண்ட். இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ், இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ். அப்போ என்ன வரணும் எனக்கு? மைனஸ் காஸ் 60 டிகிரி ஐ கேப். இது என்னது? இது நெகட்டிவ் ஒய் ஆக்சஸில் விழுது. சைன் 60 ஜே கேப். கரெக்டாக? ஸோ நான் அவ்வளோதான், நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது ஸ்பீடு வந்து சேமு ரெண்டு பேருக்குமே, இப்படி வர ஸ்பீடு. பட் காம்பனண்ட் மட்டும்தான் டைரக்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது. அதனால் காம்பனண்ட்ஸை கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பேசிக்காக என்னது? விஎஃப் மைனஸ் விஐ கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிச்சா என்ன வரும்? ஐ ஆம் லெஃப்ட் வித் மைனஸ் 260 ஐ கேப். ஜே காம்பனண்ட்ஸ் கேன்சல் ஆகிடும். மைனஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் ஐ கேப் போட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா the j components will go. இது வந்து என்னது?
change in velocity. What is change in momentum? Mass into change in velocity இல்லை அப்போ என்ன வரும் minus 2mv cos 60 I cap minus 2mv cos 60 I cap. இப்போ இதுக்கு நான் மேக்னிடியூட் கண்டுபிடிச்சேன்னா என்ன வரும் இதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சேன்னா கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடும் minus 2mv cos ஏன்னா I cap பக்கத்தில் இருக்க காம்பனன்ஸை ஸ்கொயர் பண்ணணும்ல பேசிக்காக என்னது அந்த இது போய்டும் மைனஸ் வராது. ஸோ 2mv cos 60. வாட் இஸ் cos 60? 1/2 தானே. ஸோ பேசிக்கலாக நம்மளோட ஆன்சர் வந்து என்னது mv. கரெக்டாக நம்மளோட ஆன்சர் வந்து mvன்னு வரணும். லெட்ஸ் செக். யா நம்மளோட ஆன்சர் வந்து கரெக்ட். ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் mv. ஓகேவா ஓகேப்பா. ஸோ இவ்வளோ தான் ப்ராப்ளம்ஸு. ஓகேவா இதுலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா நியூட்டன்ஸ் ஃபஸ்ட்டு 3 லாஸ் பார்த்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் பார்த்துட்டு மொமெண்டம் அண்ட் இம்பல்ஸ் பார்த்தோம். மொமெண்டம் அண்ட் இம்பல்ஸ் வந்து ரெகுலராக கேட்கக்கூடியது ப்ராப்ளம் எக்ஸாம்ஸில் நீட்டில் ஜேஇலையும் சரி ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூப்பா. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஸோ அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். சரி இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். சரி இப்போது ஒரு மாஸ் எடுத்துக்கோங்க. ஓகே ஒரு மாஸ் எடுத்துக்கலாம். இந்த மாஸ் மேலே இப்போ நிறைய ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வைங்க. F1 F2 வெக்டார் F3 F4 அப்படின்னு நிறைய ஃபோர்ஸ் ஒரு 4 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்கேன். சம் n நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வைங்க. இப்போ அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ்லாம் நம்மளுக்கு என்ன தெரியும்? What is the net external force? Net external force okay is equal to என்னன்னு தெரியும் நம்மளுக்கு F1 vector plus F2 plus F3 plus F4. இதான net external force. Summation of individual forces acting on this mass is nothing but called as net external force. Net na resultant final, that is addition of every forces. இப்போ நியூட்டன்ஸ் லா என்ன சொன்னார் செகண்ட் லாவில்? net external force is equal to what? dp vector divided by dt. அதாவது net external force sum is equal to rate of change of momentum dp vector by dt அப்படின்றது நியூட்டன் செகண்ட் லா. கரெக்டாக? இப்போ என்ன அப்படின்னா கவனிங்க, இந்த net external force summation of all the individual forces வந்து எனக்கு இன்கேஸ் net external force இந்த டேர்ம் வந்து 0 ஆகுதுன்னு வைங்க. summation of individual forces 0 ஆச்சு அப்படின்னா பேசிக்காக என்ன ஆகும்? இந்த டேர்ம் என்ன ஆகும்? this term will go to 0. இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0 ஆகிடுச்சு அப்படின்னா we are left with what? நம்மளுக்கு என்ன இருக்குது ரிமைனிங்? dp vector divided by dt equal to 0ன்னு வருதா? சி dp vector divided by dt equal to 0ன்னு வருது. ஸோ இப்போ இது மாதிரி கண்டிஷனில் வந்து நம்மளால் என்ன சொல்ல முடியும்? அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருது. இதில் வந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா, சி எப்போ ஒரு விஷயத்தை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு 0ன்னு வரும்? ஒரு கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறேன்னு வைங்க, எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 0. அதே மாதிரி இப்போ ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 0னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆல்சோ நீட் டு பி அதோட டிஃப்ரென்சியேஷன் ஈக்குவல் டு 0 வருதுன்னா திஸ் இம்ப்ளைஸ் திஸ் p vector is equal to a constant. Momentum of this mass need to be equal to what? Constant. Okay, அதாவது momentum வந்து constant. ஸோ இனிஷியலாக என்ன மொமெண்டம் இருக்கோ அதுதான் என்னது நம்மளுக்கு ஃபைனலாகவும் மொமெண்டம் இருக்க போகுது. யாருக்கு? இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. மொமெண்டம்ன்றது இன் ஜென்ரல் என்னது? வாட் இஸ் மொமெண்டம்? மொமெண்டம் இஸ் நத்திங் பட் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ பேசிக்காக நம்ம என்ன சொல்லலாம்? மொமெண்டம் கான்ஸ்டன்ட். மொமெண்டம் கான்ஸ்டன்ட். momentum constant na mass into velocity is need to be equal to constant. இப்போ equal to right hand side constant, அப்போ left hand side term also constant தானே இருக்கணும். மாஸ் வந்து எப்பவுமே இந்த பார்ட்டிகளுக்கு வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு மாஸ்ன்றது கான்ஸ்டன்ட் தான். அப்போ இதில் வந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம்? மொமெண்டம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா உடனே என்ன சொல்லிடலாம்? நம்ம வெலாசிட்டியும் கான்ஸ்டன்ட். புரியுதா?
ஸோ இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஸோ இனிஷியலாக இப்போ டைம் t ஈக்குவல் டு 1 செகண்ட் அப்போது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு மொமெண்டம் இருக்குது அப்படின்னா at the time of t equal to 5 seconds at a different time, இனிஷியலாக ஒரு டைம் எடுத்துக்கோங்க, அதுக்கு ஒரு மொமெண்டம், ஃபைனலாக நீங்களாக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த டைம் எல்லா இதுலேயும் மொமெண்டம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது இல்லையா, அந்த சிச்சுவேஷன் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கன்சர்வேஷன். மொமெண்டம் மாறலை அப்படின்றதான் என்னது, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். புரியுதா? ஸோ தட் இஸ் த கான்செப்ட் பிஹைண்ட் இட். பொதுவாக சில ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், பட் டீட்டெயிலாக அதுக்குள்ளே போக வேண்டாம், ஜஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா, in any type of collision, in any type of collision, momentum is conserved. Momentum is conserved. இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகே, அதாவது கொல்யூஷன்றது வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் மோதுறது. ஓகே, ரெண்டு ஆப்ஜெக்டை மோதும் நம்ம என்ன சொல்கிறோம், கொல்யூஷன் சொல்கிறோம். அந்த கொல்யூஷனே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, இன்எலாஸ்டிக், எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. எந்த டைப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அங்கே வந்து கண்டிப்பாக என்னவா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. அதாவது மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு we can say. புரியுதா, கன்சர்வ்டு. ஸோ தட் இஸ் அ பாயிண்ட் டு நோட். ரைட், இப்போ நம்ம வந்து இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு போகலாம். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவனிங்க. a man, okay, a man fires a bullet of mass 200 gram. Okay, a man fires a bullet of mass 200 gram at a speed of what, 5 meters per second. The gun is of 1 kg mass. By what velocity the gun rebounds back? அதாவது இது ஒரு கன் பா. ஓகே, இது நம்ம கன் எடுத்துக்கலாம். ஓகே, இதில் வந்து ஒரு புல்லட் இருக்குது, இது புல்லட் இருக்குது. இனிஷியலாக என்னவாக இருக்கும், திஸ் இஸ் அ புல்லட் வந்து கன்னுக்குள்ளே இருக்கிறது. ஓகே, கன் ப்ளஸ் புல்லட். ஓகே, ரைட். இப்போ என்ன கொடுத்துருக்கான், த மேன் ஃபயர்ஸ் அ புல்லட் ஆஃப் மாஸ் 200 gram at a speed of what? இது வந்து கன் ப்ளஸ் புல்லட்டு. இப்போ இதை வந்து என்ன பண்ணுறான்னா ஃபயர் பண்ணுறான். ஃபயர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வாட் வில் ஹேப்பன், இந்த கன்னுக்குள்ளே இருக்கக்கூடிய புல்லட் வந்து வெளில வந்துடுமா? புல்லட் கேம் அவுட். புல்லட்டோட மாஸ் என்னது, 200 gram. ஓகே, கன்னோட மாஸ் வந்து என்ன கொடுத்துருக்கான், 1 kg அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ என்னென்னா, புல்லட் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகுது, புல்லட் வந்து 5 meters per second போகுது இல்லையா. அப்போது கொஸ்டின் என்ன கேட்குறான்னா, பை வாட் வெலாசிட்டி த கன் ரீபவுண்ட்ஸ் பேக்வேர்ட். அதாவது பின்னாடி வந்து ரீபவுண்ட்ஸ் ஆகும் கன் வந்து, உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ கன் வந்து பின்னாடி நோக்கி வரும், அந்த வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்குறான். கன்னோட வெலாசிட்டி என்னது, புரியுதா கொஸ்டின்? ஸோ இது வந்து கன் அண்ட் திஸ் இஸ் அவர் புல்லட். ரைட், ஸோ கன்னோட மாஸ் என்னது 1 kg ப்ளஸ் புல்லட்டோட மாஸ் என்னது 200 gram, which is 10⁻³ kg இல்லையா. ரைட், ஸோ இப்போ என்னென்னா, இது இப்போ புல்லட் வந்து ஃபயர் ஆகிருக்குல்ல, புல்லட் வந்து அந்த கன்னுலேருந்து வெளியில் போயிருக்கு. இந்த பர்டிகுலர் ப்ராசஸ், பர்டிகுலர் இன்சிடெண்ட், இந்த புல்லட் வந்து கன்லேருந்து ஃபயர் ஆகிறது வந்து யாராவது எக்ஸ்டர்னலாக வெளியில் வந்து ஃபோர்ஸ் கொடுத்தோமா? அதாவது இந்த ட்ரிகரை வந்து நீங்கள் கொடுக்கறது வந்து எக்ஸ்டர்னல் பெரிய ஃபோர்ஸ் கிடையாது. புல்லட்டுக்கு போனதுக்கு முக்கியமான காரணம் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபயர் ஆகக்கூடிய அந்த மெட்டீரியல். ஓகே, அந்த புல்லட்டு இருக்கக்கூடிய புல்லட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எரிபொருள் சொல்லுவாங்களே, அதுதான் காரணம். ஸோ பேசிக்கலி திஸ் இஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஃபோர்ஸஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கிடையாது. அந்த புல்லட் ஃபயர்னது வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ் தானே தவிர எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கிடையாது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, புல்லட் ஃபயர்டில் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து என்னது 0. அப்போ அதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லா, external force acting on a mass is equal to dp vector by dt vector.
correct? So I can say the external force is 0 and the momentum is constant. அப்போ initial momentum நான் என்ன சொல்லலாம் is equal to final momentum, ஓகேவா, of the system. So initially பாருங்க புல்லட்டோட mass. So what is the velocity initially? Everyone is at rest. அதாவது mass of the bullet plus mass of the gun ரெண்டுமே என்னது? What is the momentum associated with it? ரெஸ்ட்டில் இருக்கிறனால velocity என்னது? 0. மாஸோடதும் சரி புல்லட்டோடதும் சேர்த்து they are initially velocity is 0. ஆனால் ஃபைனலாக என்ன இருக்குது நம்மளுக்கு? What is the velocity of the bullet? Bullet is moving 5 meters I cap direction. Directionum போட்டுறேன் I cap J cap. So I cap directionல மூவ் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ என்ன வரும்? மாஸ் ஆஃப் த புல்லட் எவ்வளோ நம்மளுக்கு? 0.2 kg, 10⁻³ 0.2 kg. What is the velocity? 5 I cap. இப்போ புல்லட்டுக்கு எழுதியாச்சு. அடுத்து நான் யாரோடது எழுதணும்? கன்னோடது. கன் வந்து எவ்வளோ? 1 kg. 1 kg. What is the velocity? அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ரீபவுண்ட் ஆச்சுல அந்த வெலாசிட்டியை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டேர்ம் என்டையர்லி இட் வில் கோ டு 0. அப்போ இந்த டேர்மை நீங்கள் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? வாட் இஸ் திஸ் ஆன்சர்? இதுக்கு வந்து 1.0ன்னு வருது ப்ளஸ் v வெக்டர். ஓகே, இதை வந்து இந்த சைடு கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும்? மைனஸ் I cap. ஸோ திஸ் இஸ் த வெலாசிட்டி வித் விச் இட் ரீபவுண்ட்ஸ். ஓகே, பேசிக்காக v வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் I capன்னு வருது. இதோட ஸ்பீடுன்னா நீங்கள் இதை எப்படி சொல்லலாம்? See, இது வந்து velocity. What is the speed with which it rebounds? Magnitude போட்டிங்கன்னா என்ன வரும்? இதுக்கு -1 whole square which is nothing but what? 1. கரெக்டா? அதாவது ஸ்பீடுப்பா. magnitude of velocity is nothing but what? ஸ்பீடு. ஸ்பீடு வந்து இங்கே 1 meters per second. ஸோ ஆப்ஷன் என்ன கரெக்டு? நம்மளுக்கு ஆப்ஷன் 1 தான் கரெக்டு. கரெக்டா? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் போகலாம். என்ன கொடுத்துருக்கான்றதை பாருங்கள். மாஸ் ஆஃப் 1 kg இஸ் த்ரோன் அப் வித் வெலாசிட்டி ஆஃப் 10 meters 100 meters per second. Next, what is happening? After 5 seconds it explodes into 2 parts. After 5 seconds it explodes into 2 parts. So one part oda mass என்னது? 400 gram. Okay, one part oda mass வந்து 400 gram comes down with the velocity of 25 meters per second. The velocity of the other part என்ன அப்படின்றது தான் question. ஓகே, அதாவது நல்லா கவனிங்க. ஒரு மாஸ், ஓகே, அதோட மாஸ் வந்து 1 kg. இப்போ இது வந்து 1 kg. I am going to throw upwards. ஓகே, எவ்வளோ வெலாசிட்டியோட? 100 meters per second. After 5 seconds it explodes. ஸோ இங்கேருந்து நான் அப்போட பார்த்து த்ரோ பண்ணேன்னா என்ன ஆகும்? 5, இது வந்து டைம் t ஈக்குவல் டு 0ன்னு வைங்க. t ஈக்குவல் டு 5 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் அது சம் ஹைட் போயிருக்கும். கரெக்டாக? சம் ஹைட் போயிருக்கும். போனதுக்கப்புறம் என்ன நடக்குதான்? இட் எக்ஸ்ப்ளோர்ட்ஸ் இன்ட்டு 2 parts. ஒன்று வந்து 400 gram. இது 2 பார்ட்டாக பிரேக் ஆகுதான்ப்பா. ஒன்று வந்து என்னது? பிளாஸ்ட் ஆகி ஒரு பார்ட் வந்து கீழே பார்த்து வருது. இது வந்து பிரேக் ஆகிடுது. இது மேலே போயிட்டு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடுது. இப்போ என்னென்னா ஒரு பார்ட் வந்து 400 gram, தட் இஸ் 0.4 kg டவுன்வர்டு பார்த்து வருது. எவ்வளோ? 25 meters per second. ஓகே, இப்போ வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த அதர் பார்ட்? இப்போ ஒரு மாஸ் இந்த பக்கம் வந்துடுச்சு. மீதி எவ்வளோ இருக்குது? டோட்டலாக 1 kg. 0.4 kg கீழே பார்த்து வருது 25 meters per second. அப்போ இன்னொரு மாஸ் என்ன இருக்கணும்? அது ஏதோ ஒரு வெலாசிட்டியில் போயிருக்கும் இல்லையா? அதுதான் கேட்குறான். பா கீழேருந்து 100 meters per second த்ரோ பண்ணுறேன். 5 seconds அப்புறம் என்ன ஆகிடுது? சம் ஹைட் போயிருக்கும். அங்கே போனதுக்கப்புறம் என்ன இருக்குது? எக்ஸ்ப்ளோஷன் ஆகி டவுன்வர்டு பார்த்து 25 meters per second ஆஃப் 0.4 kgயும் மீதி உள்ளது என்ன ஆகிடுது? 0.6 kg சம் வெலாசிட்டியில் போயிருக்கும். அந்த வெலாசிட்டி என்னன்னு கேட்குறான். கொஷின் புரியுதா? எஸ். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜி வந்து
10 meters per second எடுத்துக்க சொல்கிறோம், செகண்ட் ஸ்கொயர். எப்படி இதுமாதிரி ப்ராப்ளம்ஸ் பண்ணுறது? சரி, இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, கீழேருந்து ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுறோம், கரெக்டாக? ஒரு ஹைட்டுக்கு போனதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஆகுது? பிளாஸ்ட் ஆகுது. அந்த பிளாஸ்டிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் வாட்? அந்த பிளாஸ்ட் ஆகிறது வந்து யாரும் அதுக்கு வந்து பிளாஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு யாரும் அதை பிரிக்கலை. அந்த மாசை 2 துண்டாக வந்து யாரும் பிரிக்கலை, தானாகவே நடந்தது எக்ஸ்ப்ளோஷன் மூலிமா. அந்த எக்ஸ்ப்ளோஷன் எப்படி நடந்ததுன்னா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த மருந்து, ஓகே, ஃபயர் ஆகக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸால் நம்மளுக்கு அந்த பிரேக் ஆச்சு. இப்போ எப்படி இதை பண்ணுறது அப்படின்னா, திஸ் இஸ் டியூ டு இன்டர்னல் ஃபோர்ஸஸ் தானே தவிர எக்ஸ்டர்னல் கிடையாது. ஸோ இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும்னா, இங்கேருந்து நான் த்ரோ பண்ணுறேன், இந்த ஹைட்டில் எவ்வளோ வெலாசிட்டி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாகணும் 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம். ஏன்னா இனிஷியல் மொமெண்டம் சொல்லணும்ல, we need to know what is this vi vector. இங்கேருந்து த்ரோ பண்ணுறது இந்த இடத்துக்கு வரும்போது சம் வெலாசிட்டியோடு இருந்திருக்கும், அது என்னன்னு சொல்லணும். புரியுதா? சரி, இனிஷியலாக நான் எழுதுகிறேன் பாருங்கள், கவனிங்க. ஸோ இங்கேருந்து இனிஷியலாக நீங்கள் வந்து இங்கேருந்து எடுத்துக்கூடாது. இப்போது மொமெண்டம் கன்சர்வேஷனுக்கு இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகும்போது எவ்வளோ வெலாசிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் எப்படி பிரேக் ஆச்சுன்னு நம்ம எழுதலாம். ஸோ மேலே போகும்போது எவ்வளோ? 1 kg மாஸுக்கு மேலே வெர்டிக்கலி அப்வர்ட் பார்த்து VI கேப், அதாவது VI இனிஷியல் வெலாசிட்டி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது நம்மளுக்கு? ஃபைனல் மொமெண்டம் 2 துண்டாச்சா? சரி, இது வந்து 1 மாதம் இருக்குது, இது வந்து 5 செகண்ட்ஸ் அப்போ இருக்கக்கூடிய வெலாசிட்டி, டைம் t ஈக்குவல் டு 5 செகண்ட் அப்போ இருக்கக்கூடிய வெலாசிட்டி. இப்போ மேலே போனதுக்கப்புறம் 0.4 மாஸ் வந்து என்ன ஆகுது? பிளாஸ்ட் ஆனதுக்கப்புறம் 0.4 மாஸ் டவுன்வேர்டு பார்த்து வருது. டவுன்வேர்டுன்றது என்னது? மைனஸ் ஜே கேப் தானே டவுன்வேர்டுன்றது. ஸோ -25 ஜே கேப், திஸ் இஸ் த 0.4 மாஸுக்கு. இப்போ கொஸ்டின் என்னென்னா, 0.6 மாஸுக்கு என்ன வெலாசிட்டி இருக்குன்னு கேட்குறான். இப்போ நான் மொமெண்டம் கன்சர்வேஷன் வந்து இந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொல்யூஷன் இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன். பிஃபோர் கொல்யூஷன் அந்த 1 kg மாஸ்க்கு சம் வெலாசிட்டி இருந்திருக்கணும், ஏன்னா நான் கீழேருந்து த்ரோ பண்ணேன் 100 meters per second. இந்த இடத்துக்கு வரும்போது என்ன இருக்கும்? ஒரு வெலாசிட்டி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அது என்ன ஆயிருக்கு? பிளாஸ்ட் ஆகி 2 பேராக மாறியிருக்காங்க. 0.4 வந்து டவுன்வர்டு வரனால -25 ஜே கேப், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இது வந்து மாஸ் போட்டால் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். பேசிக்கலி நம்மளுக்கு இது என்னென்னு தெரியணும், இதுதான் மொமெண்டம் ஆஃப் த அதர் மாஸ். பட் அது தெரியறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தெரிஞ்சாகணும்? கீழேருந்து த்ரோ பண்ணும்போது மேலே ஒரு வெலாசிட்டி இருந்ததில்ல, அது என்னென்னு நமக்கு தெரிஞ்சாகணும். எஸ், எப்படி பண்ணுறது? சரி, இப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஃபார்முலாஸ் தெரியும்? இது வந்து ஒரு 1 dimensional motion இல்லையா? v is equal to u plus at. அதாவது vertical directionல இருக்கக்கூடிய velocity. vertical directionல என்ன velocity இருந்துச்சு? இனிஷியலாக what is the velocity? எவ்வளோ வெலாசிட்டியோட த்ரோ பண்ணும்? ப்ளஸ், இப்போ நான் 1 dimensional motion அப்ளை பண்ணுறேன்ப்பா, ஓகே. ஸோ ப்ளஸ் 100, இது என்னது? ஆக்சேஷன் டியூ டு கிராவிட்டி, -10 டவுன்வர்ட் பார்த்துருக்கு. எவ்வளோ டைமு இங்கேருந்து மேலே போகும்? 5 seconds. So what is the velocity when it reaches the topmost point? 100 minus 50, which is 50, இல்லையா? So this is the velocity with which it reaches the at 5 seconds. At t is equal to 5 seconds, அப்போ this is the velocity, meter per second. ஓகே, இதை நான் வந்து வெக்டார் ஃபார்மில் எழுதணும். சரி, இங்கேருந்து கீழே த்ரோ பண்ணுறோம், அந்த 5 seconds அப்போ அதுக்கு எவ்வளோ வெலாசிட்டி இருக்குது? வெக்டார் ஃபார்மில் எழுதுனா எப்படி எழுதலாம்? vi, இதை நான் வெக்டார் ஃபார்மில் எழுதணும்னா மேலே பார்த்துருக்கு 50 ஜே கேப் ப்ளஸ் ஜே கேப், கரெக்டாக? மேலே பார்த்துருக்கு 50 ஜே கேப். ஸோ திஸ் இஸ் த வெலாசிட்டி அட் டைம் t ஈக்குவல் டு 5 seconds. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 1 kg 50 ஜே கேப். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வாட் யூ வில் ஹேவ்? யூ வில் கெட் 10 இல்லையா? -10 ஜே கேப், -10, ஏன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஓகே, யூ வில் கெட் 100.1. இப்போ அடுத்து திஸ் டேர்ம் 0.6 v வெக்டர்.
சரி, இப்போ இது வந்து என்னது 50 j cap, இந்த சைடு கொண்டு வந்துட்டேன் 10 j cap 0.6. இதுலேருந்து என்ன ஆன்சர் வரும்? 60 j cap divided by what? 0.6 v vector. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லலாம்? மல்டிப்ளை பை 100, மல்டிப்ளை பை 10 டிவைடட் பை 10 பண்ணிங்கன்னா என்ன வரும்? 600 by 6 j cap, which is nothing but what? 100 j cap. So what is the velocity of the other mass? 100 j cap னு வருது. 100 எதை மீன் பண்ணுது? ஸ்பீடை மீன் பண்ணுது. 100 meters per second என்ன ஆகிடுது? மேலே போகுது. எந்த டைரக்ஷனில்? j cap டைரக்ஷனில், that is vertically upward. ஓகேவா? this is our answer. Let's see our answer is correct or not. So 27க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் C, which is 100. ஓகே, கரெக்ட். இப்போ அடுத்து குயிக்காக இன்னொரு ப்ராப்ளம் போய்க்கலாம். a shell in its flight. ஓகே, இன் ஃப்ளைட்டுன்னு கொடுத்துருக்கான். ஓகே, a shell in its flight. ஃப்ளைட்னா என்னது? அது பறந்துட்டுருக்கு. ஒரு ஷெல்லுன்றது என்னது? உள்ளே வந்து எம்டியாக இருக்கிறது, அவுட் சைடில் மாஸ் இருக்குது, அதுதான் ஜென்ரலாக ஷெல்லுன்னு சொல்லுவோம். ஷெல் வந்து இட்ஸ் இன் ஃப்ளைட் அப்படின்னா பறந்துட்டுருக்கு. எக்ஸ்ப்ளோர்ஸ் இன்ட்டு 4 parts. ஒரு ஷெல் வந்து பறந்துட்டுருக்கு. ஓகே, ஷெல் வந்து பறந்துட்டுருக்கு. சடனாக என்ன ஆகுது? அது வந்து பிரேக் ஆகுது. எத்தனை பார்ட்ஸா? 4 பார்ட்ஸாக பிரியுது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் குவான்டிட்டி இஸ் கன்சர்வ்டு அப்படின்னு கேட்டிருக்கான். நம்மளுக்கு எக்ஸ்ப்ளோஷன்றது டெஃபினட்டாக என்னன்னு தெரியும். இட் இஸ் ஒன்லி டியூ டு த மொமெண்டம். அதாவது இட் இஸ் டியூ டு த இன்டர்னல் ஃபோர்ஸஸ். இன்டர்னல் ஃபோர்ஸ்னால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லிடலாம்? நெட் ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு 0. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு இன்டர்னல் ஃபோர்ஸால் நடந்திருக்கும். ஸோ வி கேன் சே மொமெண்டம் இஸ் கன்சர்வ். ஆப்ஷன் பி வந்து டெஃபினட்டாக கரெக்டு. ஆப்ஷன் பி வந்து டெஃபினட்டாக கரெக்டு. பட் ஏயும் சியும் பற்றி அவன் பேசலை. டியில் என்ன கொடுத்துருக்கான்? ஏசி. அப்போ டெஃபினட்டாக ஆப்ஷன் பி தான் கரெக்டு, நம்மளுக்கு டவுட் இல்லை. பொட்டன்ஷியல் எனர்ஜி தனியாக கன்சர்வ் ஆகாது, கைனட்டிக் எனர்ஜியும் தனியாக கன்சர்வ் ஆகாது. இன்னும் நம்ம கைனட்டிக் எனர்ஜி இதெல்லாம் நான் இன்னும் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணலை. பட் ஸ்டில் மொமெண்டம் நம்மளுக்கு ஆன்சர்னு டெஃபினட்டாக தெரியும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ரைட். இப்போ அடுத்து வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். என்ன கொஸ்டின் பாருங்கள். an object flying in air with a velocity கொடுத்துட்டான velocity கொடுத்துருக்கான் பாருங்கள். an object flying with velocity an object flying in air with a velocity of 20 I cap plus 25 j cap minus 12 k cap suddenly breaks into 2 pieces whose masses are in the ratio 1:5 அப்படின்னு கொடுத்துருக்கான். smaller mass flies off with this velocity. the velocity of the larger piece என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறான். see, ஒரு மாஸ் இருக்குது நம்மளுக்கு. ஒரு மாஸுக்கு இனிஷியலாக ஒரு வெலாசிட்டி இருக்குது. அந்த வெலாசிட்டி கொஸ்டினில் கொடுத்துருக்கான். எவ்வளோ? கரெக்டாக, திஸ் இஸ் எ வெலாசிட்டி. இதுக்குன்னு ஒரு மாஸ் இருந்திருக்குள்ள. மாஸ் எவ்வளோன்னு கொடுக்கல, நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து இதை எடுத்துக்கலாம். சடன்லி பிரேக்ஸ் இன்ட்டு 2 பீசஸ். இது வந்து என்ன ஆகுதான்? சடனாக 2 பீஸாக பிரியுது. சடனாக 2 பீஸாக பிரியுது. ஓகே, எக்ஸ்ப்ளோஷன் நடந்து 2 பீஸாக பிரியுது. எவ்வளோ ரேஷியோவில்? 1:5. அதாவது 1:5னா நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஓகே, 1:5. 1:5. ஸ்மாலர் மாஸ் வந்து நம்மளுக்கு m1 இல்லையா? ஸ்மாலர் மாஸ் வந்து என்னது நம்மளுக்கு? ஸ்மாலர் மாஸஸ் m2/5 எழுதலாமா? சரி, அவன் கொடுத்த ரேஷியோ படி இதுதான் கணக்கு. சரி, இப்போது என்ன விஷயம்னா, டோட்டல் மாஸ்ன்றது என்னது? m1 + m2 = m. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கவனிங்க, இதை எடுத்துகிட்டு போய் இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன ஆகும்? m1 போய் இதான் இது வந்து டோட்டல் இனிஷியலாக இருந்தது. அது 2 தான் பிரேக் ஆகிருக்கு. அது ரேஷியோஸ் இப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தான். அதுலேருந்து நான் m1 இப்படி எழுதியிருக்கேன். இதை எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? m2/5 + m2 = m. ஸோ இதுலேருந்து என்ன வரும்? m2
6 by 5 m. So basically m2 5 by 6 of m னு வருதா. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என்ன வரும்? இதை எடுத்துகிட்டு போய் இதோட சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get m1 will be equal to what? 1 by 6m. See, எதுக்கு இதை நம்ம பண்ணுறோன்னா கால்குலேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவன் வந்து m1 by m2 ரேஷியோஸ் கொடுத்துட்டான். ஆனால் m1 m டேர்ம்ஸ்லையும் m2 m டேர்ம்ஸ்லையும் எழுதுறது வந்து நம்மளுக்கு அதில் ஒரு யூஸ் இருக்குது. ப்ராப்ளம் சால்விங்கில் ஈஸியாக இருக்கும், கால்குலேஷன் கேன்சல் ஆகும் நிறைய டேர்ம்ஸு. சரி, இப்போ ஸ்மாலர் மாஸ்ன்றது என்னது? m1. m1ஓட வெலாசிட்டி என்னது? they have given இது வெலாசிட்டி plus 8 k cap, correct? So this is the velocity of the smaller mass. இப்போ velocity of the larger mass என்னன்னு கேட்குறான். எப்படி கண்டுபிடிக்கிறது? Once again the explosion is nothing but due to the internal forces. So நம்ம momentum conservation பண்ணலாம். ஸோ இனிஷியலாக என்ன இருந்துச்சு அந்த மாஸுக்கு? மாஸ்க்கு இனிஷியலாக ஒரு வெலாசிட்டி இருந்துச்சு. இப்போ இதை வந்து m1 இன்ட்டு ஸோ m2 இன்ட்டு நம்ம என்ன எழுதலாம்? m2 இன்ட்டு v வெக்டார். ஸோ இதில் v வெக்டார் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? 250 இல்லையா? சாரி 25 j cap. Yes, minus 12 k cap. இப்போ m1 வந்து என்னன்னா m by 6. m2 நான் எப்படி எழுதலாம்? 5m by 6ன்னு எழுதலாமா? சரி, இங்கே காமனாக என்ன இருக்குது? இதில் m காமனாக இருக்கா? ஸோ எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ண முடியும். ஸோ we are left with what? இந்த டேர்மை இன்சைடு கொண்டு வாங்க, என்ன ஆகும்? அதாவது ஐ கேப் டேர்ம்ஸ் இதை இன்சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஆகும். ஹை கேப் டேர்ம்ஸ்லாம் நான் ஒரு சைடு எழுத முடியும், divided by 6. அதுக்கப்புறம் இது என்னது? 25 j cap. இந்த சைடில் இருக்கிற j cap டேர்ம் இன்சைடு வந்துச்சுனாப்பா இந்த 6ஐ விட்டுறாதீங்க. 6ஐ உள்ளே மல்டிப்ளை பண்ணி இப்படி எழுதணும். 35 by 6 j cap. அதுக்கப்புறம் இதை போட்டிங்கன்னா என்ன வரும்? minus 12 k cap. இதை இன்சைடு கொண்டு வந்தீங்கன்னா minus 8 by 6 j cap will be equal to 5 by 6 v vector. ஓகேவா? ஸோ இதில் ஐ கேப் டேர்ம்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு வரணும், ஜே கேப் டேர்ம்ஸ்லாம் நம்ம ஒரு சைடு கொண்டு வரணும். ஓகே, ஸோ அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட்டு டாஸ்க்கு. சரி, எஸ், அப்படி கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு? எஸ், இதை கொஞ்சம் நம்ம ரீரைட் பண்ணி எழுதணும்னா நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா 5 v vector will be equal to 20 I cap இதில் வந்து divided by 5 பண்ணிங்கன்னா என்ன வரும்? புரியுதாப்பா? ஸோ திஸ் இஸ் a expression we are getting. இதோட ஆன்சர் கரெக்டான்னு செக் பண்ணிடலாம். 22 என்ன ஆப்ஷன் வருது நம்மளுக்கு? 22 இஸ் ஆப்ஷன் ஏ. நம்மளோட ஆப்ஷன் கரெக்டாக? எஸ், 22 நம்ம ஆப்ஷன் இஸ் கரெக்ட். இப்போ ஓகே, குட். ஸோ இப்போ மொமெண்டம் கன்சர்வேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இன்னும் 2 ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணலாம். Right, so an explosion breaks a rock into
breaks a rock into 3 parts. ஒரு ராக் இருக்காம்பா, அந்த ராக்கை வந்து எக்ஸ்ப்ளோஷன் 3 பார்ட்டாக பிரிக்குதான். இன்னொன்று ஹாரிசான்டல் பிளேன், அதாவது ஒரே பிளெயினில் தான் நடக்குது. இதான் போர்டுன்னு வைங்க, இதான் ராக்கு. ராக் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிட்டு எத்தனை பார்ட்டாக பிரியுது? 3 பார்ட்டாக பிரியுது. இது ஒரு பாட்டு, இது ஒரு பாட்டு, இது ஒரு பாட்டுன்னு வைங்க. இதில் என்ன கொடுத்துருக்கான்? 2 of them go off at right angle to each other. இதில் 2 பார்ட் வந்து ரைட் ஆங்கிள் டு ஈச் அதர் போகுதான். ஃபஸ்ட்டு பார்ட்டோட மாஸ் வந்து என்னது? 1 kg. ரெண்டாவது பார்ட் வந்து 2 kg. அதாவது ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த மாஸ் 1 kg மூவ்ஸ் வித் ஸ்பீட் ஆஃப் 12 meters per second. And second part வந்து 2 kg moves with 8 meters per second. The third part flies with 4 meters per second. Then its mass is, அதாவது நான் 1 second படிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாஸ் வந்து 1 kg மூவ்ஸ் எவ்வளோ ஸ்பீடா? 12 meters per second. செகண்ட் பார்ட் வந்து என்னது? 2 kg மூவ்ஸ் வித் 8 meters per second. The third part வந்து 4 meters per second மூவ் ஆகுது. பட் அதோட மாஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். கொஸ்டினில் ஏற்கனவே கொடுத்துட்டான். இதில் வந்து 2 பார்ட் என்ன ஆகுது? 2 of them goes at right angle to each other. அதாவது இந்த ராக் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி 3 பார்ட்டாக போகுதில்ல, 2 பார்ட்டு. அது எது 2ன்னு அவன் கொடுக்கல. முக்கியமான பாயிண்ட் அதான், எது 2ன்னு கொடுக்கல. நீங்கள் எதனாலும் எடுத்துக்கலாம். ஏதாவது 2 பார்ட் வந்து ரைட் ஆங்கிளில் போகிற மாதிரி எடுத்துக்கணும். ஏன்னா அதை வச்சு தேர்ட் பார்ட்டோட வெலாசிட்டியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஐ வில் டூ இட். நீங்கள் கவனிங்க. ஓகே, ஸோ இல்லை நீங்கள் பண்ணுறீங்கனாலும் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து 1 kg பிளாக் இருக்கு இல்லையா, 1 kg பிளாக்குக்கு மூவ்ஸ் வித் ஸ்பீட் ஆஃப் வாட்? 12 meters per second. நான் இது என்ன எடுத்துக்கிறேன்? 12 meters per second. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் வந்து 2 kg. 2 kg இது மூவிங் வித் how much speed? 8 meters per second. ஓகே, நல்லா கவனிங்க. நான் இது ரெண்டுமே ரைட் ஆங்கிளில் போகிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். இது மேலே போகிறது, இது ரைட் ஹேண்ட் சைடில் போகிறது. தேர் அட் ரைட் ஆங்கிள். தேர்ட் மாஸ் வந்து எவ்வளோ வெலாசிட்டி, ஸ்பீட் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 4 meters per second. இது 1 kg, இது 2 kg. இப்போ இதோட மாஸ் என்னன்னு கேட்டிருக்கான். இந்த தேர்ட் மாஸோட இதோட பார்ட்டோட மாஸ் என்னன்னு கேட்டிருக்கான். கரெக்டாக? சரி, எப்படி பண்ணுறது? இப்போ இது வந்து எக்ஸ்ப்ளோஷன். 1 second மொமெண்டம் கன்சர்வ்டாக இருக்குது. இனிஷியலாக வந்து ராக் எப்படி இருக்குது? ராக் வந்து an explosion breaks into 3 pieces. அவ்வளோதான் கொடுத்துருக்கான். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இனிஷியலி ராக் வந்து ரெஸ்ட்டில் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். திஸ் இஸ் அன் அசம்ஷன் ஐ எம் மேக்கிங். அது கொஷினில் கிளியராக கொடுத்துருக்கானான்னு பாருங்கள். இல்லை, பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்கான். ஸோ இனிஷியலாக என்ன மொமெண்டம் இருக்குது? டோட்டல் மாஸ் என்னது? கேபிட்டல் எம் எடுத்துக்கிறேன். டோட்டல் மாஸ் இஸ் கேபிட்டல் எம். இதோட மாஸ் கேபிட்டல் எம். ஸோ 1 + 2 + ஸ்மால் எம். 1 kg 2 kg அண்ட் திஸ் இஸ் அ மாஸ். சரி, இப்போது இனிஷியலாக இது எப்படி இருக்குது? டோட்டல் மாஸ் இன்ட்டு இனிஷியலி ரெஸ்ட்டு, அதனால் 0 போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சைடு நான் என்ன போடணும்? வெக்டார் ஃபார்மில் போடுங்க, அதுதான் கரெக்டு. வெக்டார் ஃபார்மில் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இது எந்த டைரெக்ஷனில் இருக்குது? 1 kg-யா? கேன் ஐ கால் திஸ் அஸ் V1? 12 J கேப்னு எழுதவா? வெலாசிட்டியை வந்து டைரெக்ஷனோடு எழுதுகிறேன், J கேப்னு. இது என்ன எழுதலாம் வெலாசிட்டியை? 8 I கேப்னு எழுதலாமா? ப்ளஸ் I கேப். இப்போ இது என்ன டைரெக்ஷன் எனக்கு தெரியாது. ஸோ கவனிங்க, மாஸ் இன்ட்டு வாட் இஸ் த வெலாசிட்டி? 12 J கேப். அதுக்கப்புறம் வாட் இஸ் த மாஸ்? 2 kg இன்ட்டு 8 I கேப். வாட் இஸ் த வெலாசிட்டி? மொமெண்டம். மாஸ் இன்ட்டு இதோட வெலாசிட்டி என்னன்னு தெரியுமா? தெரியாது. நல்லா கவனிங்க. 4 meters per secondன்னு கொடுத்துருக்கான். அது என்ன டைரெக்ஷன் போகணுன்னே தெரியாது. அவன் பேசிக்காக என்ன கொடுத்துருக்கான்னா, நம்ம இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை வந்து டைரெக்ஷன் தெரியாது, வெறும் 4 meters per second கொடுத்துருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? இது மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி கொடுத்துருக்கான். மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டின்றது இட்ஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டினா ஐ கேப் ஜே கேப்லாம் வரக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வெக்டார் ஃபார்மில் இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன், மொமெண்டம் ஈக்குவேஷன். ஸோ இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு வெக்டார் ஃபார்ம்லேயே எல்லாத்தையும் எழுதியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் எங்கேயுமே வந்து இதோட இங்கே மேக்னிடியூட் நம்ம போடக்கூடாது. V3 வெக்டாரோட மேக்னிடியூட் தான் 4. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு V3 வெக்டார் என்ன வருதுன்னு கண்டுபிடிப்போம். என்ன வரும்?
இது 0 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும் mv3 is equal to what minus 12 j cap minus 16 I cap. ஸோ இப்போ இது வந்து மொமெண்டம் இல்லையா? இப்போ நல்லா கவனிங்க, we got this expression. இதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிங்க. அதாவது மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி மட்டும் தான் கொடுத்துருக்கான். ஓகே, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேக்னிடியூட் எடுத்தால் என்ன வரும்? மாஸ் இன்ட்டு இப்போ ரெண்டு பக்கம் மேக்னிடியூட் எடுங்கப்பா. இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, இதுக்கு ரெண்டு பக்கம் மேக்னிடியூட் எடுங்க. இது மாஸஸ் கான்ஸ்டன்ட் வெளில வந்துடும். மேக்னிடியூட் எடுத்தாலும் m தான். இதுக்கு மேக்னிடியூட் எடுத்திங்கன்னா சிம்பிள் போட்டேன். இது ஒரு வெக்டார். இதுக்கு மேக்னிடியூட் எடுத்திங்கன்னா என்ன வரும்? இதான ஃபார்முலா, மேக்னிடியூட் எடுக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் v3 தேர்ட் மாஸு 4ஆ? அப்போ நான் இங்கே என்ன எழுதலாம்? 4. இதோட ஆன்சர் என்ன வரும்? 144 இல்லையா? ஸோ வாட் இஸ் 16 சார்? 6 3 256 இல்லையா? ஸோ 256 போடுங்க. நெக்ஸ்ட் வாட் யூ வில் கெட்? நம்மளுக்கு 400 வருதா? வாட் இஸ் ரூட் 400? 400 வெளில எடுத்திங்கன்னா 4 வெளில எடுத்திங்கன்னா 2, you will have 20. ஸோ m into v 4 is equal to 20. ஸோ ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு? 5 kg அப்படின்னு வருது. 5 kgன்னு ஆன்சர் வருது. ஓகே, இங்கே முக்கியமான ஸ்டெப் என்னென்னா, வெக்டார் ஃபார்மில் எழுதுனேன். எனக்கு v3யோட வெலாசிட்டி தெரியாது. ஸோ v3னே போட்டுக்கிட்டேன். ஆனால் கொஸ்டினில் மேக்னிடியூட் கொடுத்துருந்தான். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிட்டேன்னா, அந்த v3யை மொமெண்டம் மாதிரி வந்துடுச்சு. ஐ எம் கெட்டிங் திஸ் ரிசல்ட். இதுக்கு மேக்னிடியூட் போட்டேன்னா மேக்னிடியூட் இப்போ வந்துடுச்சு. இந்த சைட் ஐ கேப் ஜே கேப்ன்றது மேக்னிடியூட்னால ரூட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் போட்டு ஐ காட் திஸ் மேக்னிடியூட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஃபைனலி ஐ காட் திஸ் m. ஸோ யா, இட் இஸ் 5 kg. ஆப்ஷன் D இஸ் கரெக்ட். ஓகேவா? சரி, லாஸ்ட்டாக வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் பண்ணிடலாம். ஓகே, சரி கவனிங்க. அ பர்சன் ஹோல்டிங் எ ரைஃபிள். ஓகே, இப்போ எல்லாமே அந்த ஒரே ஒரு ஃபார்முலாவை பேஸ் பண்ணதான், கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் தான். ஆனால் அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் கேட்க முடியும் இல்லையா? அதனால தான் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்க்குறோம். ஸோ ப்ராப்ளம்ஸை ஸ்கிப் பண்ண வேண்டாம். ரைட், என்ன கொடுத்துருக்கான்? அ பர்சன் ஹோல்டிங் எ ரைஃபிள், அதாவது ஒரு துப்பாக்கியை ஒருத்தன் வச்சுருக்கான். அ மாஸ் ஆஃப் த பர்சன் அண்ட் ரைஃபிள் டுகெதர். பர்சனையும் ரைஃபிளையும் சேர்த்து எவ்வளோ வெலாசிட்டியாம்? ஓகே, அதாவது உள்ளே வந்து புல்லட் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அதாவது see a person holding a rifle. அப்போது ரைஃபிள் இது வந்து நம்மளோட ரைஃபிள்னு வச்சுக்கோங்க. புல்லட் தனியாக இருக்கட்டும். ரைஃபிள் அண்ட் பர்சன், இந்த ஒரு பர்சன் இதை ஹோல்டு பண்ணி வச்சுருப்பான் இல்லையா? ஸோ ரைஃபிள் ப்ளஸ் பர்சன் மாஸ் எவ்வளோவா? how much mass? 100 kg அப்படின்னு சொல்லிட்டான். ஸ்டாண்ட்ஸ் ஆன் அ ஸ்மூத் சர்ஃபேஸ். இந்த பர்சன் என்ன பண்ணுறான்னா ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸில் நிற்கிறான். இப்போ இது எல்லாமே நீட்டில் வந்த கொஸ்டின்ப்பா. ஓகே, ஸ்டாண்ட்ஸ் ஆன் அ ஸ்மூத் சர்ஃபேஸ் அண்ட் ஃபயர்ஸ் வாட் 100 shots horizontally in 5 seconds. 10 shots இல்லையா? 10 shots horizontally in 5 seconds. அதாவது in 5 seconds 100 ஷூட்டிங் பண்ணுறான். 100 shots 10 shots வெளில வருது. தட் இஸ் 10 bullets வருது. எவ்வளோ ஸ்பீடோட? with velocity of 800 meters per second. The final velocity acquired by the person and the average force exerted on the person.
அதாவது see இந்த புல்லட் இவன் வந்து 5 செகண்டில் 10 புல்லட் வித் ஸ்பீட் ஆஃப் 800 மீட்டர்ஸ் per செகண்ட் ஷூட் பண்ணுறான். ஓகே, ரைஃபிள் ப்ளஸ் பர்சன் வந்து 100 kg. இப்போ என்ன ஆகும்னா இதை ஷூட் பண்ணி முடிக்கும் போது இவன் வந்து என்ன சர்ஃபேஸில் இருக்கான், ஸ்மூத் சர்ஃபேஸில் இருக்கான். அப்போ எதுவுமே வந்து அவன் ஒரு ரொம்ப ஸ்மூத்தான ஒரு சர்ஃபேஸில் இருக்கும்போது ஷூட் பண்ணால் அவன் என்ன ஆவான்னா யூ வில் மூவ் வித் சம் வெலாசிட்டி பேக் சைட். அந்த வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபைனல் வெலாசிட்டி அக்வைர்ட் பை த பர்சன் அண்ட் த ஆவரேஜ் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆன் த பர்சன். இந்த புல்லட்டை ஃபயர் பண்ணுறனால ரைஃபிளை வச்சு இவன் மேலே என்ன ஆகும், ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகிருக்கும். அந்த ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறான். அதே மாதிரி எவ்வளோ வெலாசிட்டியோடு அவன் பின்னாடி இருப்பான், பின்னாடி எவ்வளோ தூரம் மூவ் ஆவான் அப்படின்றது தான் பாயிண்ட். இட்ஸ் a ஸ்மூத் சர்ஃபேஸ், அதாவது ஃப்ரிக்ஷன் இருக்காது. ஓகே, ஃப்ரிக்ஷன் நீங்கள் தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரிக்ஷன் ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே ரைட். ஸோ இப்போ இது மாதிரி ப்ராப்ளமே நம்ம எப்படி பண்ணுறது? இப்போ நல்லா கவனிங்க, இந்த புல்லட்டோட ஃபயரிங் கூட 1 செகண்ட் வந்து இந்த பர்சன் அண்ட் த ரைஃபிள் ரெண்டுமே சேர்ந்து என்னது, தே ஆர் அட் ரெஸ்ட். ஓகே, அதுதான் ஒரு என்டையர் சிஸ்டம் மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த சிஸ்டமுக்கு நான் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ஐம் கோயிங் டு அப்ளை. ஓகே, வெக்டார் ஃபார்மில் அப்ளை பண்ணலாம், இல்லை ஸ்கேலார் ஃபார்மில் அப்ளை பண்ணலாம். நான் வெக்டார் ஃபார்ம்லேயே போட்டிருந்தால் போடுங்க. ஸ்கேலார் ஃபார்ம்னால் நான் என்ன சொல்ல வரேன்னா, டைரக்ஷனுக்கு ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக போடணும். டுவர்ட்ஸ் ரைட்னா பாசிட்டிவ்னு போடுங்க, டுவர்ட்ஸ் லெஃப்ட்னா நெகட்டிவ். ஓகே, ஸோ அது நீங்கள் சைன் கன்வென்ஷன் வச்சு போடணும். இல்லைனா சிம்பிளாக என்ன பண்ணிவிடுங்க, கோ வித் த வெக்டார் ஃபார்ம் இட் செல்ஃப். நான் வெக்டார் ஃபார்ம் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது. ரைட், சரி. இப்போ கவனிங்க, இனிஷியலாக வாட் இஸ் அ மொமெண்டம்? 100 kg பர்சன் ப்ளஸ் ரைஃபிள் ரெண்டு பேருமே என்னவாக இருக்காங்க, ரெஸ்ட்டில் தானே இருக்காங்க. ஸோ மொமெண்டம் இஸ் 0. ஆனால் ஷூட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, என்ன ஆகுது, டோட்டலாக எத்தனை புல்லட் ஃபயர் ஆகிருக்கு, 5 புல்லட் ஃபயர் ஆகிருக்கு. இப்போ ஒரு புல்லட்டோட மொமெண்டம் என்னது, வெளியில் வரும்போது ஷூட் ஆகி வெளியில் வரும்போது என்னது, 10 கிராம் உள்ள ஒரு புல்லட் 10 கிராம்னா அதோட மாஸ் என்னது கேஜியில். திஸ் இஸ் அ மாஸ் ஆஃப் 1 புல்லட். எவ்வளோ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, எவ்வளோ ஸ்பீடில் வெளில வருது, 800 ஐ கேப் டைரக்ஷனோட போடுறேன். எவ்வளோ ஸ்பீடில் புல்லட் வெளில வருது, 800 மீட்டர்ஸ் per செகண்ட். அதனால் ஐ கேப் டைரக்ஷன் போடுறேன் வெக்டார் சயின்ஸில். இது மாதிரி எத்தனை புல்லட் வருது, இப்போ ஒரு புல்லட் அதோட வெலாசிட்டி எவ்வளோ, இது ஒரு புல்லட்டோட மொமெண்டம். டோட்டலாக எத்தனை புல்லட் வருதான், 5 செகண்டில் 10 புல்லட் வருது இன்ட்டு 10. இது வந்து புல்லட்டுக்கானது. இப்போ புல்லட் வந்து எவ்வளோ மாஸ் எடுத்துக்கிச்சு, டோட்டலாக வந்து எத்தனை கேஜி, 100 kg ரைட். 100 kgயில் எத்தனை புல்லட் போயிடுச்சு வெளியில், எத்தனை எவ்வளோ மாஸ் வெளில போயிடுச்சு நம்மளுக்கு, அதாவது 10 கிராம் உள்ள புல்லட்டு எத்தனை போயிடுச்சு நம்மளுக்கு வெளியில். ஸோ ரிமைனிங் மாஸ் என்னது, இது வந்து புல்லட்டோட ஒரு புல்லட்டோட மாசு இன்ட்டு 10 புல்லட் எவ்வளோ வரும், 100 மைனஸ் 0.1 கரெக்டாக 99.9. கரெக்டாக தானேப்பா. ஸோ திஸ் இஸ் த மாஸ் 99.9. இப்போ this is the velocity with which it recoils. இனிஷியலாக இருக்கக்கூடிய மொமெண்டம் ஆஃப்டர் வாட், புல்லட்டோட மொமெண்டம் 10 புல்லட் ஆஃப் திஸ் மொமெண்டம் வெளில போயிருக்கு ஃபைனல் மொமெண்டம். இப்போ ரிமைனிங் ரைஃபிள் ப்ளஸ் இது என்னது, இது ரைஃபிள் ப்ளஸ் பர்சன். ஆனால் விஷயம் என்னென்னா 10 புல்லட் ரிமூவ்டு, ஏன்னா 10 புல்லட் வெளில போயிடுச்சு. அதை மட்டும் நம்ம குறைச்சிட்டு இந்த மாஸ் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து இந்த டேர்ம் வந்து 0 ஈக்குவல் டு என்ன வரும், 0.1. ஸோ என்ன ஆகும், இது உள்ள மல்டிப்ளை ஆச்சுன்னா இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும், -80 ஐ கேப் is equal to
99.9 v vector. So what is v vector? So இதில் வந்து நம்மளுக்கு என்னென்னா ஆன்சர் வந்து என்ன வருதுன்னா, if you solve this one you are getting minus 0.8 meters per second. See, சொல்லப்போனால் ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 99.9ன்றது இட்ஸ் க்ளோஸ் டு 100. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா you will get minus 0.8 அப்படின்றது டைரக்ஷன் வந்து என்னது I cap. கரெக்டாக minus 0.8 I cap. ஸோ இந்த வெலாசிட்டி தான் இட் இஸ் பீன் ரீகாயில்டு பர்சன் ப்ளஸ் ரைஃபிள். ஓகே ரைட். சரி, இப்போ இது வந்து நம்மளுக்கு வெலாசிட்டி கிடச்சிருச்சு. இப்போ ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? நம்மளுக்கு minus 0.8 வரக்கூடிய ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கரெக்டு. மைனஸ்னாலும் சரி ப்ளஸ்னாலும் சரி நத்திங் இஸ் ராங். ஸோ 0.8 ரைட். ஸோ இப்போ ஃபோர்ஸ் ஆன் த புல்லட் ஆன் த பர்சன் கேட்குறான். பர்சன் மீன்ஸ் வித் ரைஃபிள் தானே? எஸ். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம? சரி, இப்போ ஃபோர்ஸ் ஆன் த பர்சன் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் இன் மொமெண்டம். அதாவது ஃபோர்ஸ் ஆன் த பர்சன் தேர் ஆஸ்கிங் ஆவரேஜ் ஃபோர்ஸ் கேட்குறான். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், ரைட்? ஆவரேஜ் ஃபோர்ஸ் கேட்குறான். ஸோ டெல் பி வெக்டார் டிவைடட் பை டெல் டி. ஓகே, இப்போ வந்து டெல் பின்றது என்னது? மாஸ் ஆஃப் த ரிமைனிங் பர்சன் என்னது? அந்த புல்லட் போனதுக்கப்புறம் ரிமைனிங் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம இதை சொல்ல போகிறோம்ப்பா. 99.9 எடுத்துக்கிறேன் நான். மாஸ் இன்ட்டு வாட் இஸ் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி. டெல் பின்றது என்னது? ஃபைனல் மைனஸ் இனிஷியல், ரைட்? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியலாக அதோட வெலாசிட்டி என்னது? இப்போ அதாவது எப்படி அந்த பர்சன் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, எவ்வளோ டைமுக்குள்ளே ஆக்ட் ஆகுதுன்னா 5 செகண்ட்ஸ் தானே. அந்த 5 செகண்ட்ஸில் தான் புல்லட்டும் சுடுறாங்க. ஸோ டிவைடட் பை டைம் இதில் 5 செகண்ட்ஸ். இனிஷியலாக வெலாசிட்டி வாஸ் 0. ஃபைனலாக என்ன வெலாசிட்டி இருந்துச்சு? ஃபைனலாக வாட் வெலாசிட்டி வி காட்? திஸ் இஸ் த வெலாசிட்டி. ஸோ என்ன வரும்? 99.9 இன்ட்டு 0.8 minus 0.j cap divided by 5. மேபி நீங்கள் இதை 99.9 100ன்னு கூட அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலி அப்ராக்சிமேட்லி நம்மளுக்கு ஃபோர்ஸ் என்ன வருது? ஃபோர்ஸ் we are getting as approximately 16 நியூட்டன். அதாவது இது வந்து கொஷினில் பர்சன் சொல்லி கேட்டிருக்கான். நம்ம பர்சன் ப்ளஸ் ரைஃபிள் தான் சொல்ல முடியும். ஏன்னா பர்சனோட இண்டிவிஜுவல் மாஸ் நம்மளுக்கு தெரியாது. பர்சன் ப்ளஸ் ரைஃபிள். Rifle with 10 bullets removed. கரெக்டா? ஆனால் கொஷினில் வெறும் பர்சன் கொடுத்துருக்கான். பர்சனோட மாஸ் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இஸ் இன்டைரக்ட்லி இஸ் ட்ரைங் டு ஆஸ்க் வாட்? பர்சன் ப்ளஸ் ரைஃபிள் வித் விச் இட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ரைஃபிள். ஓகே அப்பா? ஓகே குட். என்ன தான் இந்த ப்ராப்ளம் லென்த்தியாக இருந்தாலும் இது நீட்டில் கேட்டிருக்கான். ஸோ டோன்ட் அதை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. திங்க் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ரைட் பா, வில் ஃபினிஷ் த டிஸ்கஷன். கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ஈக்குலிபிரியம். ஓகே, ஸோ இந்த வேர்ட் வந்து நீங்கள் அடிக்கடி கெமிஸ்ட்ரியில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஃபிசிக்ஸ்லேயும் இந்த ஈக்குலிபிரியம்ன்ற வார்த்தை நம்மளுக்கு வரும். ஓகே, அது என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, see we are going to discuss equilibrium. ஈக்குலிபிரியம்ன்ற வார்த்தை வந்து நீங்கள் பொதுவாக நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இட் சேஸ் சம் கைண்ட் ஆஃப் அ ஸ்டெபிலிட்டி, சம் ஸ்டேபிள்னஸை வந்து கொடுக்கறது தான் என்னது ஈக்குலிபிரியம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது என்னென்னா translational equilibrium அப்படின்றத we are going to see. We are going to discuss translational equilibrium. ஓகே ரைட். ஸோ இப்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஒரு மாஸ் எடுத்துக்கலாம். ஓகே, திஸ் இஸ் அ மாஸ் m. இது மேலே வந்து நம்மளுக்கு நிறையா ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆக போகுது. F1 வெக்டார், F2 வெக்டார், F3, F4. ஓகே, நிறைய ஃபோர்ஸ் இந்த மாஸ் மேலே ஆக்ட் ஆகுது. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இந்த மாஸ் மேலே ஆக்ட் ஆக போகிற ஃபோர்ஸ் வந்து நெட் ஃபோர்ஸ் நம்ம என்ன சொல்லலாம்? நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்றது என்னது இந்த மாஸ் மேலே? அப்போது நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன வரும் நம்மளுக்கு?
it is nothing but the sum of individual forces. இந்த மாஸ் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய எல்லா ஃபோர்ஸையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, இதுதான் என்னது நெட் ஃபோர்ஸ். இப்போ when the net force, net external force is equal to 0, அதாவது net external force acting on this mass m வந்து equal to 0, அதாவது என்ன அர்த்தம்னா அந்த மாஸ் மேலே நிறைய ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, அதோட சம்மேஷன் எல்லாமே தான் we call it as resultant force. அந்த நெட் ஃபோர்ஸ் சம்மேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸ் 0ன்னு வந்துடுச்சு அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் என்னது ஈக்குலிபிரியம் கண்டிஷன். அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் we call it as ஈக்குலிபிரியம் கண்டிஷன். புரியுதா? ஸோ எப்போ ஒரு மாஸ் மேலே நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு எப்போ 0ன்னு வருதோ அதுக்கு பேர் வந்து ஈக்குலிபிரியம். அந்த இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது ஈக்குவல் டு 0 ஆகிற கண்டிஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஈக்குலிபிரியம். அதுவும் இதுக்கு ஸ்பெஷலான பேர் என்னது, நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0னா அது பேர் என்னது ட்ரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம். ரைட்டா? இப்போ உங்களுக்கு வந்து ஒரே ஒரு சஜஷன் நான் தரேன். இப்போ நம்ம படிக்க போகிறது ஈக்குலிபிரியம் இல்லையா? இனிமேலேருந்து இதுக்கப்புறம் வரப்போகிற லாஸ் ஆஃப் மோஷனில் வரப்போகிற டாபிக்ஸ் எல்லாமே வந்து ஃபோர்ஸ் ரிலேட்டடாக டைரெக்டாக இருக்க போகுது. ஃபோர்ஸு, ஆக்சலரேஷன் இது ரிலேட்டட். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் இடத்துல வந்து நீங்கள் என்ன பேசிக்காக தெரிஞ்சுக்கணுன்னா ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஃபோர்ஸை வந்து எக்ஸ் அண்ட் ஒய் காம்பனன்ஸாக பிரிக்கிறது. இஃப் திஸ் இஸ் ஃபோர்ஸ், இது எக்ஸ் ஆக்சஸ்ன்னு வைங்க, இது ஒய் ஆக்சஸ். காம்பனன்ஸாக பிரிக்கிறதுன்னு சொல்லுவோம், ஐ கேப் ஜே கேப் காம்பனன்ஸாக. ஓகே, அதாவது இந்த எஃப் வெக்டாரை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் எஃப் cos theta I cap plus f sin theta j cap. இப்படி பிரித்து எழுத முடியும் நம்மளால். புரியுதா? இப்படி பிரித்து எழுத முடியும். இது பேர் தான் என்னது ஒரு ஃபோர்ஸை ரெண்டு காம்பனன்ட், ஐ காம்பனன்ட் ஜே காம்பனன்ட். அதாவது சொல்லப்போனால் இது வந்து ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார். ஒரு வெக்டார் ஃபோர்ஸுன்ற இந்த வெக்டாரை ரெண்டு வெக்டாராக பிரித்து எழுதியிருக்கேன். இதுக்கு பேர் என்னது ரெசல்யூஷன். இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நான் ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நம்மளோட ப்ரீவியஸ் பேசிக்ஸில். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், டெஃபினட்டாக பாருங்கள். ஏன்னா அதை நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். ஓகே, ஏன்னா நீங்கள் பெஸ்ட்டாக கூட இருக்கலாம் இந்த ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுல. மேபி நீங்கள் ஒன்ஸ் மோர் நீங்கள் அதை பாருங்கள். தெரியலனா ஏன்னா அதில் நிறையா பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், தெரியலனா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே ரைட். இப்போ இதை வந்து ட்ரான்ஸ்லேஷனல் ஈக்குவல். நம்மளுக்கு இன்னொரு பாயிண்ட் தெரியும்ல, என்ன தெரியும்? அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா வாட் வி நோ, net external force acting on an object is equal to what? என்னப்பா தெரியும்? net external force acting on an object is equal to dp vector divided by dt. இது நம்ம எங்கேயே பார்த்துருக்கோம்ல, போன டிஸ்கஷனில் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் பண்ணலாம். அதே தான். whenever net force acting on a system equal to 0னா அதுக்கு பேர் வந்து என்னது ட்ரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம். அந்த சூழ்நிலையில் ஆட்டோமேட்டிக்கலாக நீங்கள் என்ன சொல்லிடலாம், net force equal to 0னா dp vector divided by dt should also go to 0. This implies momentum is constant. Conservation of momentum இங்கே அப்ளை ஆகும்ல. ஸோ இது எல்லாமே கனெக்டட் தான். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அண்ட் ஈக்குலிபிரியம் இது எல்லாமே they are connected. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் இருக்குன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா என்ன அர்த்தம், net force acting on that object is equal to 0. புரியுதா? ஸோ ஒரு இடத்துல நெட் ஃபோர்ஸ் 0னா உடனே நீங்கள் என்ன சொல்லிடலாம், மொமெண்டம் இஸ் கன்சர்வ். சரி, குட். இப்போ அடுத்து எஸ், ஸோ மொமெண்டம் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். மொமெண்டம் கான்ஸ்டன்ட்னா அடுத்து நீங்கள் உடனே என்ன சொல்லிடலாம், நெக்ஸ்ட் வாட் வி கேன் சே மாஸ் இன்டு வெலாசிட்டி. இதுலேருந்து என்ன சொல்லலாம், மாஸ் இஸ் கான்ஸ்டன்ட். இப்போ ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் கான்ஸ்டன்ட்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் கான்ஸ்டன்ட் ஆகணும். எம் கான்ஸ்டன்ட் ஆல்ரெடி, வி என்ன ஆகணும், வெலாசிட்டி நீட் டு பி கான்ஸ்டன்ட். ஸோ அதுதான் இப்போ பாயிண்ட்டு. ஓகே ரைட். இப்போ இது கூட இன்னொரு கான்செப்டை பார்த்துடலாம். இப்போ வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். ஆட்டோமேட்டிக்கலாக இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லலாம், வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா என்னது, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன ஒரு ஆக்சலரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் 0 இல்லை. இப்போ இப்படியே சொல்லலாம், அதாவது நல்லா கவனிங்க.
ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் v வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு வைங்க. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா உடனே நம்ம என்ன சொல்லிடலாம், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டியும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லிடலாமா? மாஸும் கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, மொமெண்டமும் என்ன சொல்லிடலாம், கான்ஸ்டன்ட்னு. ஓகே, மொமெண்டம் கான்ஸ்டன்ட்னா உடனே என்ன சொல்லிடலாம், dp வெக்டர் டிவைடட் பை dt என்னது ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிடலாமா? இது 0ன்னா உடனே நீங்கள் என்ன சொல்லிடலாம், நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த மாஸ் என்ன சொல்லிடலாம், ஆக்டிங் ஆன் இட் 0. கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி இந்த சைடு என்ன சொல்லலாம், வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், ஆக்சலரேஷன் இஸ் 0. இந்த நான் இப்படி எழுதுன இந்த சார்ட்டை கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து நீங்கள் ரிவர்ஸ் ஆர்டர் கூட போகலாம். whenever net force 0, moment rate of change of momentum 0, momentum constant, velocity constant அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஸோ எந்த இதில் இது ஒரு செயின் மாதிரி, இது எதுனாலும் எதுக்கும் இம்ப்ளை ஆகும். ஓகே, ரைட். ஸோ இதுதான்ப்பா. சரி, இப்போ நல்லா கவனிங்க. we are going to see ப்ராப்ளம் சால்விங்கில் ஈக்குலிபிரியம்ன்றது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு, நெட் ஃபோர்ஸ் 0. இப்போ லாமிஸ் தியரம் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்க்க போகிறோம். ஓகே, இந்த லாமிஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். எஸ், லாமிஸ் தியரம். இப்போ இது வந்து ஒரு மாஸ், இது வந்து ஒரு மாஸ்பா. ஓகே, இந்த சைடில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த சைடில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இது ஒரு ஃபோர்ஸ். ஓகே, இது வந்து வேலிட் ஃபார் 3 ஃபோர்ஸஸ், அதாவது 3 கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். கன்கரண்ட்னா என்னன்றதை பார்க்கலாம். லாமிஸ் தியரம் இஸ் வேலிட் ஃபார் 3 கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். முதல்ல 3 ஃபோர்ஸஸ் தேவை இதுக்கு. ஓகே, இந்த தியரம் அப்ளை பண்ண. அதுவும் இப்போ கன்கரண்ட்னா ஒன்றும் கிடையாது, எல்லா ஃபோர்ஸுமே ஒரே பாயிண்டில் ஆக்ட் ஆகணும். இது F1, F2, F3. இப்போ இந்த F1, F2, F3 எல்லாமே எந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகிருக்கு, ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் ஆக்ட் ஆகிருக்கு இல்லையா? அப்போ அது பேர் என்னது, கன்கரண்ட் வெக்டார்ஸ்ன்னு படிச்சிருக்கீங்களா? கன்கரண்ட் வெக்டார்ஸ். ஸோ அதுதான், வெக்டார்ஸ் எல்லாமே ஒரே பாயிண்டில் இருந்துச்சுன்னா அது பேர் என்னது, ஸ்டார்ட் ஆகிறது இல்லை எண்ட் ஆகிறது எவ்ரிவேர் இது ஒரே பாயிண்டில் இருந்துச்சு அப்படின்னா இப்படி கூட இருக்கலாம். ஆனால் 3 எத்தனை நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ்னாலும் இருக்கலாம்ப்பா. பட் டெய்ல் ஆர் ஹெட் நீட் டு பி அட் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் அ சிங்கிள் பாயிண்ட், ஒரே பாயிண்ட்டை பார்த்துருக்கணும். அப்படி இருந்தால் கன்கரண்ட். ஓகே, இப்போ நம்ம இங்கே லாமிஸ் தியரத்துக்கு வந்து நம்ம எத்தனை கன்கரண்ட் ஃபோர்ஸ் எடுத்துக்க போகிறோம், வெறும் 3 மட்டும்தான் எடுத்துக்கிறோம். எத்தனை நம்பர் ஆஃப் கன்கரண்ட் ஃபோர்ஸஸும் இருக்கலாம். ஆனால் நம்ம பார்க்க போகிறது என்னது, வெறும் 3 பேர் தான். இப்போ நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன்னா, இந்த மாஸ் மேலே F1, F2, F3 மூணு கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் எல்லாமே என்ன ஆகுது, ஒரே பாயிண்ட் மேலே ஆக்ட் ஆகிருக்கு, இல்லையா? ரைட். ஸோ இது மாதிரி உள்ள கண்டிஷன் நல்லா கவனிங்க. இது F3யா, F3க்கு பின்னாடி இருக்கிற F1 இருக்குது. F1க்கு பேக் சைடில் இருக்க ஆங்கிளை நான் என்ன கூப்பிட்றேன்னா ஆல்ஃபா. F2க்கு பேக் சைடில் உள்ள ஆங்கிள் ஐம் கோயிங் டு கால் இட் அஸ் பீட்டா. F3க்கு பேக் சைடில் இருக்கிறத என்ன கூப்பிட போகிறேன், காமா. புரியுதா? இது வந்து 3 ஃபோர்ஸுக்கு தான் நம்ம பேசிக்காக இதை படிக்கிறோம். F1, F2, F3. F1க்கு பேக் சைடில் ஆல்ஃபா. அதே டைமில் இந்த 3 ஃபோர்ஸுமே என்னவாக இருக்கணும், மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் போட்டிருக்கேன்ப்பா. ஓகே, இப்போ வெக்டார் ஐ ஹவ் ரிட்டன் F1, F2, F3 ஆர் கன்கரண்ட். 3 ஃபோர்ஸுக்கு தான் இது அப்ளை ஆகும். ரைட். ஸோ இந்த ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ 3 ஃபோர்ஸ் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்காங்கன்னு வைங்க. அதாவது இதை நீங்கள் ஸ்டாண்டர்டான இதுவாக பாயிண்டாக எடுத்துக்கலாம். when F1, F2, F3 are concurrent and they are in equilibrium. ஈக்குலிபிரியம்னா என்ன அர்த்தம், 3 ஃபோர்ஸஸ் ஈக்குலிபிரியமில் இருக்குன்னா the summation of all these forces need to be equal to 0. ஸோ ஈக்குலிபிரியமும் இருக்கும், அட் த சேம் டைம் கன்கரண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னா
அதாவது F2க்கு பேக் சைடில் என்ன ஆங்கிள் இருந்துச்சு, பீட்டா இருந்துச்சா, அதை சைன் பீட்டா. F3க்கு பேக் சைடில் என்ன இருந்துச்சு, காமா. புரியுதா? ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன். ஸோ இதில் F1ன்றது என்னது, F1 இஸ் நத்திங் பட் F1 வெக்டாரோட மேக்னிடியூட், F2ன்றது அதோட மேக்னிடியூட், வெக்டாரோட மேக்னிடியூட், F3ன்றது என்னது, F3 வெக்டாரோட மேக்னிடியூட். புரியுதா? மேக்னிடியூட் டிவைடட் பை சைன் ஆல்ஃபா. ஓகே, திஸ் இஸ் அ எக்ஸ்பிரஷன். புரியுதாப்பா? குட். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன போகலாம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ். ஓகே, ரைட். ஓகேப்பா, குட். இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கான் பாருங்கள். இப்போ an object is in equilibrium under 4 concurrent forces in the direction. See, an object is in equilibrium under 4 concurrent forces and in the direction shown in the figure. Find the magnitude of F1 and F2. இப்போ இது வந்து ஒரு பாயிண்ட். ஓகே, இந்த பாயிண்ட்டுன்றதை நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், சம் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, 8 நியூட்டன் F1, 4 நியூட்டன் 30, இது வந்து 30 டிகிரி. எஸ், புரியுதாப்பா? இதுதான் ப்ராப்ளம். டோட்டலாக இங்கே 4 ஃபோர்ஸ் இருக்குது, F1, 4, 8 அண்ட் F2. இப்போ தே ஆர் இன் ஈக்குலிபிரியம். தே ஆல் ஆர் கன்கரண்ட்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு அது கரெக்டாக? கன்கரண்ட்னா என்னது, எல்லா ஃபோர்ஸோட ஹெட்டும் டெய்லும் ஒரே பாயிண்டில் ஜாயினாக இருக்கணும். ஹெட் ஆர் டெய்ல், ஹெட் ஆர் டெய்ல் எதுனாலும் இந்த ஒரே பாயிண்டில் ஜாயின் ஆயிருந்தால் அது பேர், அந்த ஃபோர்ஸஸ் பேர் என்னது, கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். சரிப்பா, ஓகே, குட். இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் F1 அண்ட் F2, மேக்னிடியூட் என்னவா இருக்குன்னு கேட்குறான். வெக்டாராக கேட்கல, அந்த F1ஓட மேக்னிடியூட் என்னன்னு கேட்குறான். F2 வெக்டாரோட மேக்னிடியூட் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். புரியுதா? எஸ். எப்படி பிரிக்கிறதுப்பா? ஓகேப்பா, குட். எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத கவனிங்க. ஒரு ஃபோர்ஸையும் ஆட் பண்ணிக்கலாமா, F1, F2, F3, F4. இந்த 4 ஃபோர்ஸ் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரணும், ஆன்சர் வந்து 0ன்னு வரணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து 0ன்னு வரணும் இல்லையா? அப்படி வரணுன்னும் போது ஒரு ஃபோர்ஸையும் நான் என்ன பண்ண போகிறேன், I cap, J cap, ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் யூஸ் பண்ண போகிறேன். நான் உங்களை ஏற்கனவே அந்த வீடியோ பார்க்க சொன்னேன் இல்லையா? ஸோ ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். கவனிங்க, ஃபஸ்ட்டு இந்த ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம், F1 வெக்டர். அதை நான் வந்து I cap, J capல எழுத போகிறேன். எப்படி எழுதுறது, இது பேசிக்கலி y டைரக்ஷனில் இருக்குனால என்ன எழுதிக்கலாம், F1 into J cap. அடுத்து F2 வெக்டர். F2 வெக்டரை எப்படி எழுதலாம், கேன் ஐ டேக் திஸ் as F2? ஓகே, இதை F2ன்னு எடுத்துக்கணும் இல்லையா? அப்போது இதை எப்படி பிரித்து எழுதுவீங்க, மைனஸ் F2 cos 30 I cap minus F2 sin 30 J cap. இப்போ ரெண்டுமே மைனஸில் வருது, இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், பிகாஸ் இட் இஸ் இந்த தேர்ட் குவாட்ரண்ட், ரைட். ஸோ இப்போ அதுக்கப்புறம் F3, மேபி கேன் ஐ கால் திஸ் as F3? இது F3ன்னு கூப்பிடலாமா, இது F3ன்னு கூப்பிடலாமா? ஐ எம் கோயிங் டு கால் திஸ் as F3 and this is 4. F4ன்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு F3 வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குது, டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ், 8 I cap. அப்போ F4 என்ன வந்திருக்கும், F4ன்றது என்னது, இதுக்கு 60 எடுத்துக்கலாமா? அப்போ என்ன வரும், 4 cos 60 I cap, அப்புறம் என்ன வரும், ப்ளஸ் 4 sin 60 J cap. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த 4 ஃபோர்ஸஸ்மே ஈக்குவலிபிரியமில் இருக்குதுன்னு சொன்னோன்னே நான் என்ன பண்ணிட்டேன், அதை வந்து காம்பனன்ஸாக I cap J capஆக எழுதிட்டேன் நான்.
என்னோட கோஆர்டினேட் சிஸ்டம் நான் இப்படி சூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ என்னென்னா இந்த கண்டிஷனை இந்த 4 ஃபோர்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? F1 F2 F3 I காம்பனன்ட்ஸ்லாம் தனித்தனியாக ஆட் பண்ணலாமா? இப்போ எல்லா வெக்டரையும் ஆட் பண்ணணும். இப்போ I காம்பனன்ட்ஸ்லாம் தனியாக ஆட் பண்ணலாமா? எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரணும்? ஆன்சர் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். ஸோ இங்கே I காம்பனன்ட் இல்லை, இங்கே I காம்பனன்ட் இருக்கு இல்லையா? இப்போ வெக்டார்ஸ் அடிஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இல்லைனா நீங்கள் வெக்டார்ஸ் அடிஷனோட இதையும் போடுறேன் இது டிஸ்கிரிப்ஷனில், அதையும் பாருங்கள். வெக்டார்ஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த பிளேலிஸ்ட் ஒன்று போட்டிருக்கேன் நான் வீடியோஸ், அதை கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ F2 cos 30, அதுக்கப்புறம் என்ன இருக்குது நம்மளுக்கு? ஒன்றும் இல்லை, வெக்டார்ஸை ஆட் பண்ணுறேன், I காம்பனண்ட்லாம் தனியாக எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? J காம்பனண்ட்ஸ் என்னென்னலாம் வரும்? F1 sin 30, அப்புறம் இங்கே ஒரு J காம்பனண்ட்டில் we are left with this one. ஸோ இந்த கண்டிஷனை தான் இங்கே எழுதியிருக்கேன். I காம்பனண்ட்ஸ் தனியாக, J காம்பனண்ட்ஸ் தனியாக. this need to be equal to what? 0. இப்போ நல்லா கவனிங்க, ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க டேர்ம் வந்து 0 இருக்குது. அப்போ ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0 ஆகணும். ஸோ பேசிக்காக என்னென்னா நம்ம இப்போ எந்த ஃபார்மில் இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். AI cap plus BJ cap equal to 0ன்னு வைங்க. AI cap plus BJ cap is equal to 0. இது மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு I cap 0 ஆக முடியாது, J capும் 0 ஆக முடியாது. முதல்ல ரெண்டு வெக்டாரையும் உன்னால் ஆட் பண்ணவே முடியாது. I capும் J capையும் யூ cannot add. ஓகே, ஸோ அப்போ பேசிக்காக என்னென்னா A ஈக்குவல் டு 0ன்னு வரும், B ஈக்குவல் டு 0ன்னு வரும். புரியுதா? அப்படி இருக்கும்போது இங்கே ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 0னா I cap 0 ஆக முடியாது, J cap 0 ஆக முடியாது. ஸோ I capக்கு பக்கத்தில் என்னென்ன டேர்ம் இருக்குது? F2 cos 30, 4 cos 60, this will be equal to 0. ஏன்னா இந்த டேர்ம் தனியாக 0 ஆகணும், இந்த டேர்ம் தனியாக 0 ஆகணும். Similar to this expression. Equal to 0. இப்போ என்னென்னா உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ் தெரியுமோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இவங்களுக்கு இது எல்லாமே என்னது? F1 F2 எல்லாமே என்னது? மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸஸ் இல்லையா? F1 and F2 வருது. ஸோ அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? இது நம்மளுக்கு கிடைச்சிருக்க கண்டிஷன், இதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாமா? சரி, ஃபஸ்ட் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். -8 -4 cos 60. ஓகே, இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? -8 -4. வாட் இஸ் cos 60? 1/2. இதுலேருந்து ஆன்சர் என்ன வரும்? 2. will have -10. ஸோ கரெக்டா? ஸோ வாட் இஸ் F2? இதுலேருந்து நீங்கள் காஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும்? அடுத்து cos 30 √3/2 is equal to 10. ஸோ F2 ஓட வேல்யூ என்ன வரும்? 20/√3 நியூட்டன். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் F2 ஓடது கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ F2 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்னது? F1. இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். F1 F2 ஓட வேல்யூ என்னது? -20/√3. What is sin 30? 1/2 plus 4√3/2 equal to 0. ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும்? F1 is equal to -10/√3. இது பண்ணிங்கன்னா ப்ளஸ் 2√3 equal to 0. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? சொல்லுங்கப்பா. ஸோ இந்த இதில் அந்த டேர்ம்ஸ்லாம் அன்சைடு கொண்டு போங்க. அன்சைடு கொண்டு போனீங்கன்னா என்ன வரும்? 10/√3 -2√3. அந்த மைனஸ் ப்ளஸ்ஸை கவனமாக இங்கே இருக்க டேர்ம்ஸ்லாம் அந்த ஈக்குவலுக்கு அன்சைட் போச்சுன்னா மைனஸ் ஆகும். ஸோ அதை √3 போட்டிங்கன்னா என்ன வரும்? 1/√3 இஸ் நத்திங் பட் வாட்? 2 × 3. ஸோ பேசிக்காக ஆன்சர் என்ன வரும்?
you will get answer as 4 by root 3 Newton. So this is the answer of F1. This is F2. புரியுதாப்பா? ஸோ இது ஒரு ப்ராப்ளம் நம்ம பண்ணுறோம், பட் புரிஞ்சு பண்ணுங்க, இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். ஓகே, ரைட். சரி, இப்போ சரி இப்போ கவனிங்க. லாமிஸ் தியரம் யூஸ் பண்ண முடியுதா ஒரு ப்ராப்ளமில் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கவனிங்க. இப்போ இது வந்து ஒரு பாயிண்ட். ஓகே, இந்த பாயிண்டில் இருந்து நம்மளுக்கு என்ன இங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்னா T1. ஓகே, T1 வந்து 45.26 நியூட்டன். 45.26 நியூட்டன். இந்த சைடு என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 நியூட்டன். ஓகே, 40 நியூட்டன் இஸ் ஆக்டிங் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ இப்போ இந்த சைடு வந்து the question is T1 T2 எல்லாமே ஃபோர்ஸு. ஓகே, T1 and T2 எல்லாமே ஃபோர்ஸு. இப்போ இந்த ஆங்கிள் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். எஸ், இவ்வளோ தான் கொடுத்துருக்கான் டேட்டாவில். இது வெர்டிக்கலி டவுன்வர்ட் இருக்குது, இது டுவர்ட்ஸ் லெஃப்ட். யூ நீட் டு ஃபைண்ட் வாட் இஸ் T2. இது வந்து ஒரு மாஸ் எம்னு எடுத்துக்கலாம். இந்த மாஸ் எம் மேலே 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. சச் தட் T1 வெக்டர் ப்ளஸ் T2 40 நியூட்டன் இது எல்லாமே என்னது ஈக்குவல் டு 0. சம்மேஷன் ஆஃப் ஆல் தீஸ் ஃபோர்ஸஸ் நீட் டு பி ஈக்குவல் டு 0. இப்போ என்னென்னா T2 என்னன்னு கேட்குறான். இதுமாதிரி ப்ராப்ளம் எப்படி பண்ணுவீங்க? எஸ், எப்படி பண்ணலாம்? இந்த இது வந்து 3 ஃபோர்ஸு ஈக்குவலிபிரமில் இருக்குது. கூட இந்த 3 ஃபோர்ஸுமே என்னவா இருக்குது? ஒரே பாயிண்டில் ஆக்ட் ஆகுது. தட் இஸ் கன்கரண்ட் ஃபோர்ஸஸாக இருக்குது. கன்கரண்ட் ஃபோர்ஸஸாகவும் இருக்குது. ஈக்குவலிபிரமில் 3 ஃபோர்ஸஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? we can apply தியரம் அப்ளை பண்ணலாம்ல, லாமிஸ் தியரம். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க ஆங்கிள் என்னது? திஸ் இஸ் 90 இல்லையா? இதுக்கு பின்னாடி இருக்க ஆங்கிள் என்னது? 90. 90 + 30 120. இந்த சைடில் என்ன இருக்கும்? இப்போ இந்த ஆங்கிள் என்னப்பா இருக்கும்? இது ரொம்ப முக்கியம், கவனிங்க. இது 60, இது 90. ஓகே, ரைட். ஸோ T1க்கு பேக் சைடில் என்ன ஆங்கிள் இருக்குது? T1க்கு பேக் சைடில் sin 90. 40 நியூட்டனுக்கு பேக் சைடில் என்ன ஆங்கிள் இருக்குது? sin 120. அதே மாதிரி T2க்கு பேக் சைடில் என்ன ஆங்கிள் இருக்குது? T2க்கு பேக் சைடில் we are having sin 90 + 60. இது என்னது? இது 120 போட்டிருக்கோம், which is 90 + 30. கரெக்டா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்க கண்டிஷன். இதை வச்சு நீங்கள் T2 என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. எப்படி கண்டுபிடிக்கிறது? வாட் இஸ் sin 90 is 1. 40. வாட் இஸ் sin 90 + 30? sin 90 + 30-ஐ நீங்கள் எப்படி எழுதலாம்? cos 30. இது என்ன வரும்? T1ஓட வேல்யூ they have given already. T1ஓட வேல்யூ எவ்வளோ? 45.26 நியூட்டன். T2 இது என்ன ஆகும்? இதுவும் என்ன ஆகும்? cos 60. எப்படி கண்டுபிடிக்கிறது T2-வை? சரி, I require T2. ஒன்று இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணாலும் ஆன்சர் வரும், இல்லை இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணாலும் ஆன்சர் வரும். பிகாஸ் I require T2. ஸோ என்ன எழுதலாம்? T2 is equal to cos 60 40 by cos 30 இல்லை, cross multiply பண்ணுங்கள். what is T2? 40 into cos 60 என்ன வரும்? what is cos 60? 1/2. இதை பண்ணிங்கன்னா √3/2. ஸோ ஆன்சர் will be 40 by, இப்போ இது மேலே போச்சு அப்படின்னா 1/2 into 2ன்னு வரும், கேன்சல் ஆகிடும். இதுவும் இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா
you will have this one. இதுதான் என்னது நம்மளோட ஆன்சர். புரியுதா? யா ஓகே இப்போ குட். ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு ப்ராப்ளம், குயிக்காக ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கான்றதை கவனிங்க. ஸோ a particle moving with a velocity is acted upon by 3 forces. இது நீட்டில் கேட்டிருக்கான். a particle moving with a velocity is acted upon by 3 forces shown by the vector triangle PQR. The velocity of the particle will be என்னவா இருக்கும் according to the smallest force QR. sorry velocity of the particle என்னவா இருக்கும்னு கேட்குறான். அப்புறம் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். ஒரு பார்ட்டிக்கல் இருக்கான்ப்பா, அந்த பார்ட்டிகளோட மூவிங், அந்த பார்ட்டிக்கல் எவ்வளோ வெலாசிட்டியில் போயிட்டுருக்கான், வி வெக்டார் வெலாசிட்டியில் போயிட்டுருக்கான். இது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதான், அதாவது பிக்யூன்னு ஒரு ஃபோர்ஸ், சாரி இப்படி ஒரு ஃபோர்ஸு, இப்படி ஒரு ஃபோர்ஸ், அதாவது ஆர்பின்றது ஒரு ஃபோர்ஸு, பிக்யூன்றது P to Q, PQ, அப்புறம் Q to R ஒரு ஃபோர்ஸு. டோட்டலாக எத்தனை ஃபோர்ஸு? 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. கரெக்டாக? 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. இந்த 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி என்ன ஆயிருக்குன்னா இட் இஸ் ஃபார்மிங் எ ட்ரையாங்கிள். ஓகே, அப்போது இந்த வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுமா இல்லையான்னு கேட்டிருக்கான். இப்போ நல்லா கவனிங்க, நம்ம பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார் அடிஷன்ஸ் ஏற்கனவே படிச்சிருக்கோம், அதாவது ட்ரையாங்கிள் லா இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள். மொத்தமாகவே அந்த பிளேலிஸ்ட் வெக்டார் பிளேலிஸ்ட்டை படிங்க. இந்த வீடியோக்கு ஸ்பெசிஃபிக்காக ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்ஸும் ட்ரையாங்கிள் லாவும் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இதை நல்லா கவனிங்க. P to Q, நான் அந்த மெத்தட் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவில். P to Qன்றது என்னது? இது ஒரு ஃபோர்ஸ் தானே, தே ஆல் ஆர் ஃபோர்ஸஸ். இப்போ P to Q ஒரு ஃபோர்ஸு, Q to R ஒரு ஃபோர்ஸு, அப்படியே ஹெட் டு டெயில் திரும்ப வருது. இந்த எல்லா ஃபோர்ஸையும் R to P இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 0ன்னு வரும். பிகாஸ் தே ஆர் ஃபார்மிங் அ க்ளோஸ்டு ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், சம் ஆஃப் ஆல் தீஸ் ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்குவல் டு 0. எப்போ உங்களுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு 0 மீன்ஸ் த சிஸ்டம் இஸ் இன் ஈக்குலிபிரம். ஈக்குலிபிரம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம், net force 0, acceleration 0, அப்போ velocity is constant. அப்போ என்ன velocity இருக்கோ அதே velocity தான் இருக்கும், though these forces are acting on this object. புரியுதா? ஸோ ஆப்ஷன் D is correct. ஓகே அப்போ let's finish the discussion. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா forces. ஓகே, நம்ம மெக்கானிக்ஸ் இப்போ படிச்சுட்ருக்கோம். மெக்கானிக்ஸ் மீன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனில் இருக்கிறோம். ஸோ அதில் ஒரு மெக்கானிக்ஸில் ஒரு பார்ட் தானே லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற ஃபோர்ஸஸில் மேஜராக என்னென்ன ஃபோர்ஸஸ் வரும் அப்படின்னா we will see something called as weight, அதுக்கப்புறம் நார்மல் ரியாக்ஷன் ஆர் நார்மல் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் டென்ஷன், ஓகே அப்படின்ற ஒரு ஃபோர்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஓகே இது மாதிரிலாம் வரும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் வந்து மெயினாக வந்து we are going to concentrate on the 4 forces. ஒன்று வந்து வெயிட்டு, நார்மல் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் டென்ஷன், அப்புறம் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். இந்த 4 இது. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இப்போ பார்க்க மாட்டோம், கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்ச நாள் மீன்ஸ் ஆஃப்டர் சம் லெக்சர்ஸ் we will see that. ஓகே, ஏன் அப்படின்றது உங்களுக்கு ரீசன் இஸ் வெரி கிளியர். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்லேருந்து போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே இதை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம். ஓகே சரி, லெட்ஸ் கோ இன்டு த டாபிக். ஓகே கவனிங்க. ஃபோர்ஸஸ் விச் வி என்கவுண்டர் இன் மெக்கானிக்ஸ், அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வெயிட்டு. ஸோ வெயிட்டுன்றது என்ன அப்படின்னா டியூ டு த கிராவிடேஷ்னல் புல், ஏர்த்தோட கிராவிடேஷ்னல் புல்லால் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் தான் என்னது நம்மளுக்கு வெயிட்டு. ஸோ வெயிட் இஸ் ஈக்குவல் டு m into g. ஸோ வெயிட்டோட வேல்யூ என்னென்னா மாஸ் இன்ட்டு கிராவிட்டி அப்படின்றது தான் பாயிண்ட்டு. ஸோ திஸ் ஃபோர்ஸ் occurs due to the earth gravitational pull. ஸோ இந்த ஃபோர்ஸ் ஏன் வருது நம்மளுக்கு, ஏர்த்தோட கிராவிடேஷனல் புல்லால் இந்த ஃபோர்ஸ் வருது அப்படின்றது தான் பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், டைரக்ஷன். இப்போது ஒரு ஃபோர்ஸுன்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, அதோட மேக்னிடியூட் வந்து பார்த்துட்டோம் mg. டைரக்ஷன் வந்து இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா the direction of this force is pointed downwards always. ஸோ எப்போவுமே
gravitational force எதை பார்த்துருக்கோன்னா the direction of this force is pointed downwards always towards the center of our earth. எப்போவுமே அது வந்து வெயிட்ன்றது எதால் ஏற்படுறது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அது எப்போவுமே எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்த்தோட சென்டரை பார்த்து தான் இருக்கும் அதோட டைரக்ஷன், which is nothing but what? Always downward. இப்போ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையா, இது மேலே கிராவிடேஷன் ஃபோர்ஸ் m into g, ஜியோட வேல்யூ என்னது 9.8 இல்லையா. ஸோ அது வந்து டைரெக்டாக டவுன்வேர்டு பார்த்து ஆக்ட் ஆகும். இப்போ இந்த டவுன்வேர்டு வந்து டைரெக்டாக அது எதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்குன்னா நம்ம ஏர்த்தோட சென்டரை பார்த்துருக்கு. இப்போது புரியுதா? இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வெயிட்ன்றது நம்மளோட டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் எர்த் மேலே படுறது பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ டைரக்ஷன் இஸ் ஆல்வேஸ் டவுன்வர்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு ஃபோர்ஸுக்கு 3 விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்பா. நல்லா கவனிங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஃபோர்ஸுக்கு எந்த ஒரு ஃபோர்ஸுக்கும் 3 விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதோட ஃபார்முலா என்ன, அதாவது அதோட வேல்யூ, அது எந்த டைரக்ஷன், அதாவது மேக்னிடியூட், டைரக்ஷன், அதுக்கப்புறம் அது எந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகும், எப்படி ஆக்ட் ஆகும். ஓகே, மேக்னிடியூடுன்றது நம்ம வெயிட்டுக்கு பார்த்துட்டோம் mg. டைரக்ஷன்றது என்ன பார்த்தோம்? இட் இஸ் ஆல்வேஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட். ஸோ மேக்னிடியூட் பார்த்துட்டோம், டைரக்ஷன் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்னென்னா எந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகும், எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ திஸ் ஃபோர்ஸ் வில் ஆக்ட் அட் த பாயிண்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் உங்கள் கையில் நான் கொடுக்குறேன்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு என்ன இருக்குன்னா ஒரு பாயிண்ட் இருக்கும். ஒரு பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டை வி கால் இட் அஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்டில் தான் இந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். இப்போது இது வந்து ஒரு யூனிஃபார்ம் ஆப்ஜெக்ட். ஓகே, திஸ் இஸ் அ சிலிண்டர் மாதிரி இருக்கா. ஓகே, திஸ் லுக்ஸ் லைக் அ சிலிண்டர். இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அந்த mg இருக்கு இல்லையா, அது இந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுமா, இந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுமா, இங்கே ஆக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அந்த பாயிண்ட்லாம் இல்லாமல் காமனாக அது எங்கே ஆக்ட் ஆகும்னா நடுவில் இருக்கும் அந்த பாயிண்ட்டு. ஓகே, இன் ஜென்ரல் அது வந்து ஜாமெட்ரிக்கல் சென்டர்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்ஜெக்டோட சென்டரில் அது பொதுவாக இருக்கும். ஸோ இதோட சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்டோட சென்டர்லனா இங்கே தானே, இங்கே கரெக்டாக டவுன்வர்டு பார்த்து ஆக்ட் ஆகும். இங்கெல்லாம் ஆக்ட் ஆகாமல் நடுவில் சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் ஆக்ட் ஆகும். ஸோ திஸ் ஃபோர்ஸ் வில் ஆக்ட் அட் த பாயிண்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். இப்போ இது வந்து ஒரு யூனிஃபார்ம் ராடா. இந்த யூனிஃபார்ம் ராடுக்கு மாஸ் m இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க. இந்த யூனிஃபார்ம் ராடுக்கு மாஸ் m இருக்குது. அந்த மாஸ் m இருக்கிற அந்த ராடுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றது இந்த பாயிண்ட். ஓகே, நடுவில் அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த பாயிண்ட்லேருந்து டவுன்வர்டு பார்த்து mg இருக்குது. ஓகே, மேக்னிடியூட் இஸ் mg, டைரக்ஷன் இஸ் டவுன்வர்ட். எந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகிருக்கு? சென்டர் ஆஃப் கிராவிட்டியில். புரியுதா? ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ரிங்கு. ஓகே, ரிங்கு வந்து என்ன நீங்கள் எடுத்துக்கலாம், பேங்கிள் தான் ரிங்குன்னு சொல்கிறேன். ஸோ பேங்கிளோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே வரும்னா, பேங்கிள்ன்றது வெளியில் மட்டும்தான் மாஸ் இருக்கும், உள்ளே வந்து எம்டியாக இருக்கும். பட் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றது எங்கே அப்படின்னா மிடில் இருக்கும். ஓகே, அங்கேருந்து டவுன்வர்டு பார்த்து போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ ஒரு ரிங் இருக்குது, அந்த ரிங்கை வந்து நான் இப்படி வச்சுருக்கேன். ஓகே, இந்த பிளெயினில் வச்சுருக்கேன்ப்பா, நல்லா கவனிங்க, இந்த பிளெயினில் வச்சுருக்கேன். அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து டவுன்வர்டு mg பார்த்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஒரு டிஸ்க்குன்றதும் கம்ப்ளீட்லி ஃபீல்டு, அதுக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றது நடுவில் வரும். ஸோ அங்கேருந்து டவுன்வர்ட் mg. ஓகே, இப்போ இது வந்து ஒரு ஸ்பியர் இல்லையா, ஸ்பியருக்கும் வந்து என்னென்னா ஸ்பியரோட சென்டர் இருக்கு இல்லையா, அங்கே தான் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். அங்கேருந்து டவுன்வர்டு பார்த்து mg வில் பி தேர். இப்போ ஒரு பிளாக் இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க. ஒரு பிளாக், நம்ம ஜென்ரலாக பிளாக்ஸ் பற்றி படிக்கிறோம். இது வந்து பிளாக்கோட மாஸ் வந்து mன்னு வைங்க. பிளாக், இந்த பிளாக்குக்கு வந்து அதுக்கும் ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றது நடுவில் எங்கேயாவது இருக்கும். இட் வில் பி வெர்டிகலி டவுன்வர்ட். புரியுதா? எஸ். ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து எப்போவுமே டவுன்வர்டு பார்த்துருக்கோம். ஓகேவா? யா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நார்மல் ரியாக்ஷன் ஆர் நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். சரி, ஸோ நார்மல் ரியாக்ஷன் ஆர் நார்மல் ஃபோர்ஸ் டினோட்டட் பை த லெட்டர் கேபிட்டல் ஆர் ஆர் என். ஒன்று கேபிட்டல் ஆர் இல்லை என், இதில் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ திஸ் ஃபோர்ஸ் அக்கர்ஸ், எப்போ இந்த ஃபோர்ஸ் வருமா? திஸ் ஃபோர்ஸ் அக்கர்ஸ் whenever contact is present between two bodies. எப்போ ரெண்டு பொருளுக்கு நடுவில் கான்டாக்ட் இருக்கோ, டச்சிங் இருக்கோ, டச்சிங் மீன்ஸ் கான்டாக்ட் இல்லையா, எப்போ ரெண்டு பொருளுக்கு நடுவில் கான்டாக்ட் இருக்கோ அப்போ வரக்கூடிய ஃபோர்ஸ் தான் என்னது? நார்மல் ரியாக்ஷன் ஆர் நார்மல் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸோட வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் வேல்யூ நம்மளுக்கு டைரெக்டாக கிடையாது. பட் இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.
see இந்த வெயிட்டுக்கு வந்து நம்ம டைரெக்டாக என்ன பண்ணோம், mg தான் அதோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம். நார்மல் ரியாக்ஷனுக்கு அப்படி எதுவும் ஃபார்முலா கிடையாது. ஆனால் அந்த ஃபோர்ஸ்ன்றது ஒன்று வரும். ஓகே, அதை நம்ம ப்ராப்ளம்ஸில் கண்டுபிடிப்போம். நார்மல் ரியாக்ஷனுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஒன்று வரும். அந்த ஃபோர்ஸ் வந்து எப்போ வரும்னா ரெண்டு பொருளுக்கு நடுவில் கான்டாக்ட். இப்போ இப்போதைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஐ வில் கிவ் யூ மெனி எக்ஸாம்பிள்ஸ். அது எப்படி அப்ளை பண்ணணும் ஒரு ப்ராப்ளமில் அப்படின்றது மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டெப்ஸ் டு அப்ளை. Draw a common tangent between two surfaces in contact. See, normal reactionன்றது எப்போ வரும், ரெண்டு பொருள் கான்டாக்டில் தான் வரும். இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண சொல்கிறான், draw a common tangent between two surfaces in contact. நல்லா கவனிங்க. இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள். ஓகே, காமன் டேஞ்சன்ட்ன்றது என்னது, டேஞ்சன்ட் மீன்ஸ் வாட். இப்போ ஒரு கர்வில், இப்போ இது வந்து ஒரு கர்வ், இது வந்து ஒரு கர்வ். இப்போ இந்த இடத்துல டேஞ்சன்ட் வரையணும் அப்படின்னா, சரி இந்த பாயிண்ட் ஏக்கு நான் டேஞ்சன்ட் வரையணும் அப்படின்னா, அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும்தான் என்ன ஆகணும், ஒரு லைன் டச் ஆச்சு அப்படின்னா அந்த லைனுக்கு பேர் தான் என்னது, அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் டச் ஆகி கிராஸ் ஆகிற அந்த லைனுக்கு பேர் வந்து டேஞ்சன்ட். புரியுதா? ஸோ இப்போ இது வந்து இட்ஸ் அ டூ சர்க்கிள்ஸ். இப்போ காமன் டேஞ்சன்ட், காமன்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு பொருளுக்கும் பொதுவாக அது டேஞ்சண்ட்டாக இருக்கணும். அதாவது இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள். நான் இப்படி ஒரு டேஞ்சண்ட் வரைஞ்சேன்னு வைங்க, இந்த பாயிண்ட்டுக்கும் டேஞ்சண்ட்டு, இந்த பாயிண்ட்டுக்கும் டேஞ்சண்ட்டா. அதாவது இது ஒரு தனி ஆப்ஜெக்ட், இது ஒரு தனி ஆப்ஜெக்ட், பட் ரெண்டு பேருக்குமே பொதுவாக இந்த டேஞ்சண்ட் இருக்கு இல்லையா, அதனால் இதுக்கு பேர் என்னன்னா காமன் டேஞ்சண்ட். காமன் மீன்ஸ் பொது இல்லையா. அதே மாதிரி இந்த இடத்துலையும் டேஞ்சண்ட் வரையலாமா, இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே ஒரே இடத்துல மீட் ஆகுது, இதே நான் காமன் டேஞ்சன்ட்னு கூப்பிடலாமா, எஸ். அதே மாதிரி இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் நான் என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ஐ கேன் ட்ரா another காமன் டேஞ்சன்ட். ஸோ டோட்டலாக எத்தனை காமன் டேஞ்சன்ட் வரைய முடியும் அப்படின்னா, என்னால் 3 காமன் டேஞ்சன்ட் வரைய முடியும். புரியுதா பாயிண்ட்டு? we can draw 3 காமன் டேஞ்சன்ட். ஸோ இது வந்து ரெண்டு சர்க்கிளுக்கு உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன். இப்போ வந்து வேறு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பால். ஓகே, திஸ் இஸ் அ பால். இந்த பால் ஒரு டேபிள் மேலே வச்சுருக்கேன். இந்த பால் ஒரு டேபிள் மேலே வச்சுருக்கேன்னா எங்கே கான்டாக்ட் இருக்குது, வேர்ஸ் அ கான்டாக்ட், இதான கான்டாக்டு. இப்போ இந்த கான்டாக்டுக்கு இருக்குது, உடனே நம்ம காமன் டேஞ்சன்ட் இது வரையணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, ட்ரா காமன் டேஞ்சன்ட் பிட்வீன் த டூ சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட். ரெண்டு பொருள் கான்டாக்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு காமன் டேஞ்சன்ட் வரையணும். ஸோ இதுக்கும் காமன் டேஞ்சன்ட்ன்றது என்னென்னா, திஸ் இஸ் அ காமன் டேஞ்சன்ட். புரியுதா? உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டேஷ் லைன்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், அதுதான் என்னது, காமன் டேஞ்சன்ட். புரியுதா? எஸ். ஓகே, இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காமன் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா, காமன் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணோன்னே நார்மல் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அக்கார்டிங் டு த நியூட்டன்ஸ் தேர்ட் லா, 2 equal and opposite folds will be created and acts on the two bodies separately. அதாவது நார்மல் ரியாக்ஷன்ற ஃபோர்ஸ் எதை ஃபாலோ பண்ணுது, நியூட்டன்ஸ் தேர்ட் லா. அந்த பாயிண்ட்டு ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இதை ஒரு பாயிண்ட்டாக சொல்லலாம். ஓகே, அதாவது ஜஸ்ட் அந்த பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு காமன் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுங்கள். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, இந்த நார்மல் ரியாக்ஷன்ற ஃபோர்ஸ் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை ஃபாலோ பண்ணும். வேறு எதுவும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஃபாலோயிங் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. தட் இஸ் 2 equal and opposite forces will be created and acts on the two bodies separately. இது நான் என்னன்றதை உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். மூணாவதாக என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், this force is drawn perpendicular to the common tangent and towards the body. நம்ம எப்படி ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணுறது, எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு காமன் டேஞ்சன்ட் வரையணும். காமன் டேஞ்சன்ட் வரைஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, இது வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை ஃபாலோ பண்ணும். எது, நார்மல் ரியாக்ஷன். எனி ஃபோர்ஸ் வில் ஃபாலோ தட் இல்லையா, நார்மல் ரியாக்ஷன். ஸோ திஸ் ஃபோர்ஸ் இஸ் ட்ரான் பர்பண்டிகுலர். அந்த ஃபோர்ஸ் நார்மல் ரியாக்ஷன் எப்படி ட்ரா பண்ணணுமா, காமன் டேஞ்சன்ட் இருக்குது இல்லையா, பர்பண்டிகுலர். இப்படி சிம்பிள் போட்டோன்னா பர்பண்டிகுலர்னு அர்த்தம். இப்படி சிம்பிள் போட்டோன்னா என்ன அர்த்தம், பர்பண்டிகுலர் அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் ஃபோர்ஸ் இஸ் ட்ரான் பர்பண்டிகுலர் டு காமன் டேஞ்சன்ட் அண்ட் டுவர்ட்ஸ் த பாடி.
ஸோ பர்பண்டிகுலராகவும் இருக்கணும், டுவர்ட்ஸ் த பாடி பார்த்துருக்கணும். அப்படின்னா என்னன்றதை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன், கவனிங்க. இட்ஸ் நாட் டிஃபிகல்ட். இந்த ஸ்டெப்பை ஐ வில் எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள். See, இது வந்து ஒரு பால் இல்லையா, this is a ball. இந்த பாலை வந்து நான் என்ன வச்சுருக்கேன், ஒரு டேபிள் மேலே வச்சுருக்கேன், கரெக்டாக? ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் கான்டாக்ட் இருக்கா? எஸ், ஃபஸ்ட்டு கான்டாக்ட் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடும். அப்போ கான்டாக்ட் இருந்தாலே என்ன வந்துடும், நார்மல் ரியாக்ஷன் வில் பி தேர். ஸோ காமன் டேஞ்சன்ட் தான் இன்னும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, காமன் டேஞ்சன்ட் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ட்ரா பண்ணிட்டேன்னா இப்போ அடுத்து என்னென்னா, நார்மல் ரியாக்ஷன் வந்து பேராக தான் வரும், அதாவது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் பேர் அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா. அதாவது காமன் டேஞ்சன்ட் டு திஸ் பாடி, பாலுக்கு தனியாக பிரித்து இருக்கேன். ஸோ உங்களுக்கு கிளியராக இருக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஜெக்ட்டை பிரித்து காமிச்சிருக்கேன். ஸோ பாலுக்கு காமன் டேஞ்சன்ட்டு, இது வந்து என்னது, டேபிளுக்கான காமன் டேஞ்சன்ட். புரியுதா? இப்போ நான் என்ன இது சொல்லியிருக்கேன் அப்படின்னா, this force is drawn perpendicular to the common tangent and towards the body. இது காமன் டேஞ்சன்ட்டா, காமன் டேஞ்சன்ட்டுக்கு டுவர்ட்ஸ் த பாடி பார்த்து நான் என்ன ட்ரா பண்ணணும், நார்மல் ரியாக்ஷன். அதே மாதிரி இதே பாருங்கள், இது காமன் டேஞ்சன்ட். இப்போ இந்த சைடு பாடி கிடையாது, இப்போ நான் டேபிளுக்கு வரைகிறேன்னா காமன் டேஞ்சன்ட்டுக்கு டுவர்ட்ஸ் த பாடின்றது என்னது, டேபிள் தானே, டேபிள் கீழே தானே இருக்குது. ஸோ டுவர்ட்ஸ் த டேபிள் ஐ எம் ட்ராயிங் திஸ் நார்மல் ரியாக்ஷன். புரியுதா? இப்போ எதுக்கு நான் இந்த ரெண்டாவது பாயிண்ட் நான் நியூட்டன்ஸ் தேர்டில் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா, பால் மேலே நார்மல் ரியாக்ஷனா, அதுக்கு ஆப்போசிட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக என்ன இருக்குது, டேபிள் மேலே ஒரு நார்மல் ரியாக்ஷன் வந்திருக்கு, விச் இஸ் டியூ டு வாட், நியூட்டன்ஸ் தேர்ட் லா. அதனால தான் அந்த பாயிண்ட்டை நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த ரெண்டாவது பாயிண்ட்டில் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் காமன் டேஞ்சன்ட்டை ட்ரா பண்ணிவிட்டு டுவர்ட்ஸ் ஆப்ஜெக்ட் பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், you need to draw the normal reaction and it will follow Newton's third law. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து ஒரு பிளாக்கு, இந்த பிளாக்கு டேபிள் மேலே வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ரெண்டு பேருக்கும் பிளாக்கை டேபிள் மேலே வச்சுருந்தாலும் இதே நான் காமன் டேஞ்சன்ட்டு. ஓகே, இப்போ நான் இதை பிரித்து எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு. மாஸுக்கு தனியாக இருக்கக்கூடிய காமன் டேஞ்சன்ட்டு, டேபிளுக்கு தனியாக இருக்கக்கூடிய காமன் டேஞ்சன்ட்டு. ஓகே, இப்போ காமன் டேஞ்சன்ட்லேருந்து நான் என்ன பண்ணணும், டுவர்ட்ஸ் த பாடி, இது அவே ஃப்ரம் த பாடி. இது பாருங்கள், இது இந்த சைடு தான் பாடி இருக்குது, இந்த சைடு பாடி கிடையாது. ஸோ டுவர்ட்ஸ் த பாடி பார்த்து நார்மல் ரியாக்ஷன். அதே மாதிரி காமன் டேஞ்சன்ட்லேருந்து டுவர்ட்ஸ் பார்த்து என்னது, டுவர்ட்ஸ் மீன்ஸ் வாட், த ஆப்ஜெக்டை பார்த்து, டுவர்ட்ஸ் த பாடின்றது இங்கே டேபிள், டுவர்ட்ஸ் த பாடி பார்த்து ஐ ஹவ் ட்ரான் த நார்மல் ரியாக்ஷன். புரியுதா? இங்கே n வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக ரெண்டு பேருக்கு மேலே ஆக்ட் ஆகுது, விச் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஃபாலோயிங் த நியூட்டன்ஸ் தேர்ட் லா. சரி, இப்போ எஸ், நெக்ஸ்ட்டு கவனிங்க. இது ஒரு மாஸ் m1, இது ஒரு மாஸ் m2, ரெண்டுமே கான்டாக்டில் இருக்கா, ரெண்டு மாஸை ஒட்டி வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ இட் இஸ் பிளேஸ்ட் ஆன் த கிரவுண்ட். ஸோ இந்த ரெண்டு மாஸ் கிரவுண்டு மேலேயும் இருக்குது, தே ஆர் இன் கான்டாக்ட் ஆல்சோ. இப்போ என்னென்னா இங்கே எத்தனை காமன் டேஞ்சன்ட் இருக்குது, சி நல்லா கவனிங்க. இது ஒரு காமன் டேஞ்சன்ட்டா, ரெண்டு மாஸ்க்கும் காமன் டேஞ்சன்ட்டு வித் த டேபிள். அதுக்கப்புறம் m1க்கும் m2க்கும் காமன் டேஞ்சன்ட்டுன்றது என்னது, திஸ் ஒன், கரெக்டாவா? இது ஒரு காமன் டேஞ்சன்ட்டு, இது ஒரு காமன் டேஞ்சன்ட்டா. இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கவனிங்க, ஒரு காமன் டேஞ்சன்ட்டுக்கு தனித்தனியாக பேர் வைக்கணும், நார்மல் ஃபோர்ஸு. இந்த இதில் கொஞ்சம் கவனிங்க. இது வந்து காமன் டேஞ்சன்ட்டா, m1க்கும் m2க்கும் நடுவில் இருக்கிறது. இங்கேருந்து நான் பெர்பெண்டிகுலராகவும் இருக்கணும், டுவர்ட்ஸ் த பாடி பார்த்துருக்கணும், டுவர்ட்ஸ் த பாடி பார்த்துருக்கணும் இல்லையா. கேன் ஐ கால் திஸ் அஸ் கேபிட்டல் ஆர்? ஏன்னா நார்மல் ரியாக்ஷனை வந்து கேபிட்டல் ஆர்னு எழுதலாம், இல்லை என்னன்னு எழுதலாம் இல்லையா. நான் இங்கே கேபிட்டல் ஆர்னு எழுதுகிறேன். ஓகே, அதே மாதிரி இந்த தான் என்னது காமன் டேஞ்சன்ட்டு. காமன் டேஞ்சன்ட்லேருந்து என்ன பண்ணுறேன், டுவர்ட்ஸ் த பாடி பார்த்து ஆர். இப்போ நல்லா கவனிங்க, m1ம் டேபிளுன்றது தனி காமன் டேஞ்சன்ட், அதாவது m1க்கும் டேபிளில் இருக்கிறதுக்கு ஒரு தனி காமன் டேஞ்சன்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இங்கே காமன் டேஞ்சன்ட்லேருந்து என்ன பண்ணணும், இப்படி போடணுமா இப்படி போடணுமா அப்படின்னா, யூ நீட் டு ட்ரா இன் திஸ் வே. இதை வந்து நான் என்ன கூப்பிட போகிறேன்னா n1. ஓகேவா? அதே மாதிரி m2க்கும் டேபிளுக்கும் நல்லா கவனிங்க, m1ம் டேபிளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய
நார்மல் ரியாக்ஷன். M2க்கும் டேபிளுக்கும் நடுவில் இருக்கிறதுக்கு இப்போ M2க்கும் டேபிளுக்கும் இருக்கும்ல, M2க்கும் டேபிளுக்கும் என்ன வரும்? இது காமன் டேஞ்சன்ட். டுவர்ட்ஸ் த பாடி என்ன பண்ணணும்? N2. சரி, இங்கே N1 போட்டிருக்கேன், இங்கே N2ன்னு போட்டிருக்கேன். ஏன்னா M1க்கும் டேபிளுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது தனி காமன் டேஞ்சன்ட். இது M1க்கும் M2 டேபிளுக்கும் M2க்கும் டேபிளுக்கும் உள்ளதுக்கு N2ன்னு போட்டிருக்கேன். இது M1ம் M2 சேம்னு போடக்கூடாது. ஏன்னா இது டிஃப்ரெண்ட் மாசஸ் அந்த டேபிள், டிஃப்ரெண்ட் மாஸ் இந்த டேபிள். புரியுதா? அதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் நீங்களாகவே எழுதுங்க. நான் சொல்கிறது அப்படியே எழுதி பாருங்கள். இப்போ இதுக்கு அடியில் என்ன இருக்குது? M1க்கு அடியில் என்ன இருந்துச்சு? டேபிள் இருந்துச்சுல்ல, அதுக்கு எப்படி வரும் காமன் டேஞ்சன்ட்? இது வந்து டேபிள், திஸ் இஸ் டேபிள். எப்படி வரும் காமன் டேஞ்சன்ட்ன்றது? டுவர்ட்ஸ் த பாடி பார்த்து N1, அதே மாதிரி டுவர்ட்ஸ் த பாடி பார்த்து என்ன இருக்குது? டுவர்ட்ஸ் த டேபிள் N2. ஏன்னா இது M2க்கும் டேபிளுக்கும் நடுவில் இருக்கிறது N2, M1க்கும் டேபிளுக்கும் நடுவில் இருக்கிறனால N1 போட்டிருக்கேன். புரியுதாப்பா? ஸோ திஸ் இஸ் அ பாயிண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். சரி, இங்கே வந்து நான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எதையும் காட்டல, பியூர்லி நான் எதை காமிச்சிருக்கேன்? நார்மல் ரியாக்ஷனை மட்டும் காமிச்சிருக்கேன். அதில் வெயிட்டும் வந்துடும். ஓகே, இந்த ஒரு இருக்கிற இடத்துலையும் நம்ம வெயிட்டும் போடணும். இது வெறும் நார்மல் ரியாக்ஷன் மட்டும் காமிச்சிருக்கேன். ஓகே, 1 by 1 போகலாம், பட் டோன்ட் கன்ஃபியூஸ். இங்கே வந்து பியூர்லி நார்மல் ரியாக்ஷன் மட்டும் தான் பேசியிருக்கேன், இங்கே வெயிட்டை மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து நம்ம எதுக்கு போகலாம் அப்படின்னா, வி டிஸ்கஸ் அபவுட் டென்ஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம டென்ஷனை பற்றி பார்ப்போம். ஓகே, கவனிங்க. டென்ஷன் இதுவும் ஒரு ஃபோர்ஸ் இல்லையா? அது எப்போ வருது அப்படின்றத பார்க்கலாம். See, when an object is attached to a string and force, okay, an object attached to a string and force is applied through the string, then the tension occurs. இப்போ ஒரு ஆப்ஜெக்டை வந்து நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஸ்ட்ரிங்கால் அட்டாச் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்ட்ரிங்கோட ஒரு எண்டு, இது வந்து ஒரு கயிறுப்பா, திஸ் இஸ் அ ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்கோட ஒரு எண்டில் நான் என்ன கனெக்ட் பண்ணியிருக்கேன்? சப்போர்ட்டு. இது வந்து ஃபிக்ஸட் சப்போர்ட்டு. மேபி நீங்கள் சீலிங்குன்னு கூட எடுத்துக்கலாம். சம்வேர் ஐ ஹவ் ஃபிக்ஸ்டு த ஸ்ட்ரிங். ஸோ இங்கே ஸ்ட்ரிங்கோட இன்னொரு எண்டு வந்து மாஸ் M கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னென்னா, when object is attached to the string, ஸோ மாஸ்ன்ற கேபிட்டல் Mன்ற இந்த பிளாக்கை ஸ்ட்ரிங்கோட அட்டாச் பண்ணியிருக்கேன்னா, and force is applied through the string, then the tension occurs. See, இப்போ இந்த ஸ்ட்ரிங்கோட அட்டாச் பண்ணிவிட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆக்ட் ஆகுதுன்னா, இங்கே என்ன ஆகுது? டவுன்வர்டு mg பார்த்து எனக்கு என்ன ஆக்ட் ஆகுதுன்னா, ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரிங் மேலே ஆக்ட் ஆகுதுல்ல. ஸோ இந்த மாஸ் M வந்து அந்த ஸ்ட்ரிங்கை பிடிச்சி இழுக்குது பேசிக்கலி. ஸோ அப்போ என்ன க்ரியேட் ஆகும்னா, ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகும். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸ்ட்ரிங் இஸ் அட்டாச் டு அ சப்போர்ட். அந்த மாஸ் Mல என்ன ஆக்ட் ஆகுது? ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால இங்கே ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ஸோ இதுதான் லாஜிக்கு. நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுற எல்லா ஃபோர்ஸுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம்லேயே புரியணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒர்க் பண்ண நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைமே தான் எல்லாருக்கும் புரியணும்னு இல்லை, வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, அடுத்தடுத்து நம்ம கான்செப்ட்ஸ் போக போக உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஸோ when an object is attached to a string and the force is applied through the string to the object, force is applied to the string to an object, then tension force occurs. Okay, it is denoted by the letter capital T. ஓகேவா? பட் இப்போ டென்ஷனை எப்படி நம்ம வந்து ப்ராப்ளம்ஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். ஃபைண்ட் த பாயிண்ட் வேர் த ஸ்ட்ரிங் இஸ் அட்டாச்ட். இப்போ ஸ்ட்ரிங் வந்து ஒரு ஆப்ஜெக்டோட அட்டாச் ஆகிருக்கும்ல, கட்டியிருப்போம்ல, அது எந்த பாயிண்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது என்னென்னா, ஆஸ் யூஷுவல் எப்படி நார்மல் ரியாக்ஷன் வந்து எப்படி வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் பேர் உருவாச்சோ, அதே மாதிரி டென்ஷனும் என்னது? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் பேர் உருவாகும். ஸோ ஃபாலோயிங் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஸோ டென்ஷனும் உங்களுக்கு நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை ஃபாலோ பண்ணுது. இப்போ என்னென்னா, மூணாவது என்னென்னு பாருங்கள். டென்ஷன் இஸ் ட்ரான் இன் த டைரக்ஷன் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அவே ஃப்ரம் த பாடி. டென்ஷன் எப்போவுமே எங்கே இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து அவே பார்த்து ட்ரா பண்ணணும் எப்போவுமே. அதாவது டென்ஷன் இஸ் ட்ரான், ஓகே, டென்ஷன் இஸ் ட்ரான் இன் த டைரக்ஷன்
from the point of contact away from the body. From the point of contact ல இருந்து away from the body இருக்கணும். I will show you an example. எப்படி பண்றேன் அப்படின்னு கவனிங்க. See, இது வந்து ஒரு string. இந்த string வந்து ஒரு சப்போர்ட்ல கனெக்ட் ஆயிருக்கா? இந்த சைடு மாஸ் m இருக்கு. இப்போ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ன்றது மாஸ் m ஓட இந்த இடம் தானே. See, மாஸ் m ஓட எந்த இடத்துல கனெக்ட் ஆயிருக்கு? This is the point which it is connected. So இந்த பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு. இதுதான் என்னது? பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அங்கே பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட்னு சொல்லலாம், இல்லை பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லலாம். புரியுதா? ஸோ இந்த ஸ்ட்ரிங் வந்து இந்த மாசமோட இந்த இடத்துல தான் ஜாயின் ஆயிருக்கு. இப்போ நான் டென்ஷனை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, டைரக்ஷன் டென்ஷன் இஸ் ட்ரான் ஃப்ரம் இந்த டைரக்ஷன் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அவே ஃப்ரம் த பாடி. நல்லா கவனிங்க. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து டுவர்ட்ஸ் த பாடினா இந்த சைடு, டுவர்ட்ஸ் த பாடி மீன்ஸ் திஸ் சைடு. எப்போவுமே அது எப்படி இருக்கணும்னா பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட்லேருந்து அவே ஃப்ரம் த பாடியாக இருக்கணும் டென்ஷன். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து டுவர்ட்ஸ்னால் இந்த பக்கம் பாடி, அவே ஃப்ரம் த பாடினா அந்த சைடு. புரியுதா? பட் நார்மல் ரியாக்ஷன் நம்ம எப்படி பண்ணோம்னா டுவர்ட்ஸ் த பாடி பண்ணோம், இது அவே ஃப்ரம் த பாடி. புரியுதா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் வெறும் டென்ஷனை மட்டும்தான் காமிச்சிருக்கோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரி, இது வந்து ஒரு மாஸ் m, இந்த சைடில் ஒரு சப்போர்ட், இந்த சைடில் ஒரு சப்போர்ட்டால் கனெக்ட் ஆகிருக்கு. இது ஒரு ஸ்ட்ரிங், இது ஒரு ஸ்ட்ரிங். கரெக்டாக? இப்போ என்னென்னா எப்படி இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த இதை அப்ளை பண்ணுவீங்க டென்ஷன் அப்படின்னா, இங்கே எத்தனை பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் இருக்குது? ஸோ இந்த இடத்துலையும் மாஸ் வந்து ஸ்ட்ரிங்கோட அட்டாச் ஆகிருக்கு, இந்த இடத்துலையும் மாஸ் m is been attached. புரியுதா? மாஸ் m is attached. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்டுக்கு இது ஒரு ஸ்ட்ரிங்காக, இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்டுக்கு ஒரு டென்ஷன் வரும். நல்லா கவனிங்க. இது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் டுவர்ட்ஸ் த பாடி, இது அவே ஃப்ரம் த பாடி இல்லையா? அவே ஃப்ரம் த பாடி பார்த்து என்ன இருக்கும்? ஒரு டென்ஷன் T1 இருக்கும். புரியுதா? இப்போ நான் வந்து ஃபோர்ஸ் ஆன் த m சொல்கிறேன். நான் ஃபோர்ஸ் ஆன் த மாஸ் mல பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து டுவர்ட்ஸ் த பாடி போடக்கூடாது, அவே ஃப்ரம் த பாடி அலாங் த ஸ்ட்ரிங். அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து டுவர்ட்ஸ் த பாடி போடக்கூடாது, அவே ஃப்ரம் த பாடி T2. See, இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரிங், இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரிங். அதனால் இது T1ன்னு போட்டிருக்கேன், இது T2ன்னு போட்டிருக்கேன். தே ஆர் நாட் சேம். we don't know whether it's same or not. ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரிங்குக்கு ஒரு டென்ஷன் போடணும். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு ஸ்ட்ரிங் இல்லையா, அதுக்குன்னு ஒரு டென்ஷன் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துக்குன்னு ஒரு டென்ஷன் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இதே ஸ்ட்ரிங் தானே இந்த இடத்துலையும் கனெக்ட் ஆகிருக்கு. சரி, வெயிட் பண்ணுங்கள். இது வரைக்கும் புரியுதா? இந்த பாயிண்ட் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் விஷயம் இங்கே அபவுட் டென்ஷன். ஓகேப்பா? சரி, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னா, when a spring gets compressed or elongates, this force occurs. அதாவது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வரும். எப்போ இந்த ஃபோர்ஸ் வரும் அப்படின்னா, ஒரு ஸ்ப்ரிங்கை நீங்கள் பேசிக்காக எங்கே பார்த்துருக்கலாம்? நம்மளோட பென் இருக்கு இல்லையா, அந்த டிக் பென்னு கம்ப்ரெஸ் ஆகிற அந்த டிக் பென் இஸ் தேர், ரைட்? ஸோ அதில் வந்து நம்ம ஒரு உள்ளே பார்த்தோன்னா ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். தட்ஸ் பேசிக்கலி a ஸ்ப்ரிங். ஸோ அதை நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் புஷ் பண்ண ட்ரை பண்ணுமா? நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா புஷ் பண்ண ட்ரை பண்ணும், நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கம்ப்ரெஸ் ஆக ட்ரை பண்ணும். கரெக்ட் தானே? இப்போ ஒரு ஸ்ப்ரிங் உங்கள் கையில் இருக்குது, கம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அது எலாங்கேட் ஆக ட்ரை பண்ணும். நீங்கள் அதை எலாங்கேட் பண்ணிங்கன்னா கம்ப்ரெஸ் ஆக ட்ரை பண்ணும் இல்லையா? ஸோ அதுதான் பேசிக்காக ஸ்ப்ரிங்கோடது. ஸோ when a spring gets compressed or elongates, this force, spring force occurs. ஓகே, ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஜென்ரல் ஃபார்முலான்றது பேசிக்காக நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு -k இன்ட்டு எக்ஸ் வெக்டார். இங்கே எக்ஸ்ன்றது என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் ஃப்ரம் த ஒரிஜினல் பொசிஷன். ஓகே, ஜஸ்ட் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம் டாபிக்குள்ளே. ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு -k இன்ட்டு எக்ஸ் வெக்டார், வேறு எக்ஸ் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம், அதாவது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் அது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து வெக்டார் ஃபார்மில் எழுதியிருக்கேன். ஒன் டைமென்ஷனில் எப்படி எழுதலாம்? இந்த வெக்டார் சைன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம்ல. எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு -kxன்னு எழுதலாம்ல. இது வந்து வெக்டார் ஃபார்ம். ஒன் டைமென்ஷனில் வெக்டார் சைன்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல கேன்றது என்னது? ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். இட் வேரிஸ் ஃப்ரம் ஒன் ஸ்ப்ரிங் டு another. இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரெயின்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ட்ரெயின்லலாம் நீங்கள் அந்த சஸ்பென்ஷன் போடும்போது ஸ்ப்ரிங்ஸ் போட்டிருப்பான். அதில் இருக்கக்கூடிய கே வேல்யூவும் நம்ம பெனில் இருக்க கே வேல்யூவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் கார்லேயும் ஸ்ப்ரிங்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இஃப் யூ டேக் ட்ரெயினில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் வந்து
அதோட கே வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்பேர் டு நம்ம பெனில் இருக்கோட ஸ்ப்ரிங்கோட கேவோட வேல்யூவோட இது அதிகமாக இருக்கும். ஓகே ரைட். ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ அடுத்து பாருங்கள் இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எப்படி வருது அப்படின்னு. சரி, இது வந்து ஸ்ப்ரிங்கு ஒரு மாஸ் எம்மோட அட்டாச் ஆகிருக்கு ஹாரிசான்டலாக. இந்த சைடு ஃபிக்ஸட் சப்போர்ட், இந்த சைடு மாஸ் எம் ஒரு டேபிள் மேலே வச்சுருக்கேன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து நான் இந்த மாஸ் எம்மை வந்து அன்ஸ்ட்ரெச்டு சிச்சுவேஷன், அன்ஸ்ட்ரெச்டு மீன்ஸ் என்ன, அதை நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, அது அப்படியே ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அந்த சிச்சுவேஷனில் அன்ஸ்ட்ரெச்டு சிச்சுவேஷனில் இருக்குது. ஓகே, அப்போ அந்த இடத்த நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த இடம் தான் என்னது, எனக்கு x is equal to 0. இந்த இடத்த தான் நீங்கள் ஆரிஜின் மாதிரி எடுத்துக்கணும். இங்கேருந்து தான் நீங்கள் மெஷர்மெண்ட்டை எடுக்கணும். ஓகே, நான் என்ன சொல்லியிருந்தேன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொன்னாலே எக்ஸ்பெக்டர். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்றது நம்ம எந்த இடத்துலேருந்து மெஷர் பண்ணணும்னா இந்த ரெஸ்ட் பொசிஷன். இனிஷியலாக ஒரு இடத்துல ரெஸ்ட்டில் இருந்திருக்கோம்ல, அன்ஸ்ட்ரெச்டு லொக்கேஷன் இருக்குல்ல, இந்த அன்ஸ்ட்ரெச்டு லொக்கேஷன்லேருந்து மெஷர் பண்ணணும் எதை, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை. புரியுதா? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா? எஸ். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இந்த x is equal to 0ன்றது தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அங்கேருந்தால் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் பண்ணணும். இப்போ நான் ஸ்ப்ரிங்கை என்ன பண்ணியிருக்கேன்னா எலாங்கேஷன் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன். ஓகே, எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன்னா எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன்னா x is equal to 0லேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எலாங்கேஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். எலாங்கேஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில். ஓகே, இங்கேருந்து எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட், சம் எக்ஸ் வேல்யூ ப்ளஸ் எக்ஸ் வேல்யூ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஏன்னா இங்கே x is equal to 0, இங்கேருந்து ரைட்டில் பாசிட்டிவ் ப்ளஸ் எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அது அக்கர்ட் இயர். புரியுதா? ஸோ ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கும், ஆப்போசிட் டு த எலாங்கேஷன். எலாங்கேஷன் இப்படி நடந்திருக்கு, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி இஃப் யூ டேக் த கேஸ் ஆஃப் இயர், இதில் வந்து என்ன இருக்குன்னா கம்ப்ரெஷன் நடந்திருக்கு. இங்கேருந்து இதான் நம்மளோட ரெஃபரன்ஸ் இடம் இல்லையா, இங்கேருந்து என்னென்னா -x, இங்கேருந்து நெகட்டிவ் டைரக்ஷனில் கம்ப்ரெஸ் ஆகிருக்கு. தட் இஸ் கம்ப்ரெஷன் அட் அக்கர்ட். கம்ப்ரெஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், அதுதான் நான் சொன்னேன். ஸோ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் கெட்ஸ், அதாவது என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள், Fs is a spring force always acts in a direction opposite to the compression or elongation of spring. Compression or elongation of the spring. Spring compress ஆச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில், எலாங்கேஷன் ஆச்சுனாலும் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் எப்போவுமே என்னவாக இருக்கும், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். புரியுதா? எஸ். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக இந்த ஃபார்முலாவில் வந்து ஒரு நெகட்டிவ் சைன் இருக்குல்லையா, அது எதை மீன் பண்ணுறான்னா, the negative sign shows Fs vector which is the force, spring force is opposite to the displacement. அதாவது நல்லா கவனிங்க, இங்கேருந்து ரைட்டில் மூவ் பண்ணேன். ஸோ என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் டுவர்ட்ஸ் ரைட், பட் என்னோட ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷன். என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் டுவர்ட்ஸ் ரைட், பட் த ஃபோர்ஸ் இஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அதே மாதிரி இங்கேயும் கவனித்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட், இங்கேருந்து இப்படி போயிருக்கேன், ஆனால் என்னோடய ஃபோர்ஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து இந்த ஃபார்முலாவில் நீங்கள் கொண்டு வர முடியும். ஓகே, தட்ஸ் த பாயிண்ட். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டாப்பிக்கில் போகலாம். நான் பேசிக்காக ஃபோர்ஸஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். சரியாப்பா? ஓகே, குட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஃபோர்ஸெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் கான்செப்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குயிக்காக ஒரு எக்ஸாம்பிளை நான் காட்ட போகிறேன். ஓகே, விச் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ரைட்ப்பா, கவனிங்க. இந்த 4 ஃபோர்ஸஸ் படித்தோம்ல, இது எப்படி அப்ளை பண்ணுறான் அப்படின்றத பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து இப்படி எடுத்துக்கலாமா, இது ஸ்ட்ரிங் மாசம். இப்போ நான் என்னோட ஏம் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட கனெக்ட் ஆகிருக்கு இந்த மாஸ் எம். யூ நீட் டு ஃபைண்ட் வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் திஸ் மாஸ் எம். அதாவது ஃபோர்ஸஸ் ஆன் மாஸ் எம், என்னோட இன்ட்ரெஸ்ட் அதுதான். ஓகே, அது மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? இதுதான் சேலஞ்சு. ஸோ இது வந்து பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட், ஸ்ட்ரிங்கோட இதுதான் பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாஸ் எம்முக்குன்னு என்ன இருக்கும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குமா, சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து டுவர்ட்ஸ் டவுன்வர்ட் பார்த்து என்ன எனக்கு என்ன இருக்கும், m into g will be there. கரெக்டாக? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எங்கே பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் இருக்குது, இங்கே தானே. எப்போவுமே பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட்லேருந்து டுவர்ட்ஸை பார்த்து போடணுமா டென்ஷனை, அவையே பார்த்து போடணுமா அப்படின்னா
அவையை பார்த்து டென்ஷன் போடணும். ஸோ தீஸ் ஆர் த ஃபோர்ஸஸ் தட் இஸ் ஆக்டிங் ஆன் திஸ் மாஸ் m. சரி, போன தடவை வந்து உங்களுக்கு வெறும் டென்ஷன் நார்மல் ரியாக்ஷன் சொன்னேன். இப்போ எல்லாமே போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, எம்ஜியும் போட்டு காமிச்சிருக்கேன், டென்ஷனும் இங்கே போட்டு காமிச்சிருக்கேன். இங்கே ஸ்ப்ரிங் ஃபோர்ஸும் வராது, நார்மல் ரியாக்ஷனும் வராது. ஓகேவா? இப்போ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். சி, இது வந்து ஒரு வால். யா, இது வந்து ஒரு ஸ்பியர். ஓகே, திஸ் இஸ் அ ஸ்பியர் ஆஃப் மாஸ் m. இந்த ஸ்பியரோட மாஸ் வந்து mன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து என்னென்னா இந்த இடத்துல இருந்து அட்டாச் ஆகி இங்கேயும் கனெக்ட் ஆகிருக்கு. இது ஸ்ட்ரிங்கு. இப்போ யூ டெல் மீ, எப்படி வந்து நம்மளுக்கு ஆக்ட் ஆக போகுது ஃபோர்ஸு? எஸ், இப்போ இந்த ஸ்பியர் மேலே ஃபோர்ஸஸ் ஆன் ஸ்பியர் என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆக போகுது அப்படின்றத நம்ம சொல்லணும். என்னெல்லாம் இப்போ ஆக்ட் ஆகும்? ஃபஸ்ட்டு நம்ம வந்து எங்கே காமன் டேஞ்சன்ட் இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு காமன் டேஞ்சண்ட்டா? நீங்கள் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கப்பா. ஓகே, ரைட். இது வந்து காமன் டேஞ்சன்ட்டு. இது பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் இல்லையா, ஆர் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு கூப்பிடலாம். எஸ். ஸோ நல்லா கவனிங்க, இங்கே என்ன வரும்? இதான சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றது. இங்கேருந்து ஸ்பியருக்கு சென்டரில் தானே இருக்குன்னு சொன்னேன். அங்கேருந்து என்ன இருக்கும்? m/g. கரெக்டாக? அதுக்கப்புறம் கவனிங்க, இங்கே தானே அட்டாச் ஆகிருக்கு. இதானே காமன் டேஞ்சன்ட்டு. காமன் டேஞ்சன்ட்டுக்கு டுவர்ட்ஸ் பார்த்து என்ன இருக்கும்? ஒரு நார்மல் ரியாக்ஷன் டுவர்ட்ஸ் த பாடி. இது அவே ஃப்ரம் த பாடி. நான் எந்த பாடி பற்றி பேசுகிறேன்? ஸ்பியர் தான் என்னோடய பாடி. இப்போது டுவர்ட்ஸ் த ஸ்பியர் தான் என்னோடய பாடிக்கு பார்த்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன் காமன் டேஞ்சன்ட்லேருந்து. இப்போ பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட்லேருந்து அவே ஃப்ரம் த பாடி டுவர்ட்ஸ் த பாடி ஆர் அவே ஃப்ரம் த பாடி டென்ஷன் போடணும்? அவே ஃப்ரம் த பாடி. புரியுதா? ஸோ பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட்லேருந்து டுவர்ட்ஸ் போடக்கூடாது, அவே. அதே மாதிரி நார்மல் ரியாக்ஷன் வந்து காமன் டேஞ்சன்ட்லேருந்து பர்பண்டிகுலராகவும் இருக்கணும், அதே நேரத்தில் என்னவாக இருக்கணும்? டுவர்ட்ஸ் பார்த்துருக்கணும். ஆஸ் யூஷுவல் mg வில் பி ஆக்டிங் அட் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கலாமே. இந்த கேஸு இதே நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இந்த இடத்துல என்ன அட்டாச் ஆகிருந்தது? ஸ்ட்ரிங்கு. ஸோ T1 போட்டேன், இந்த சைட் T2. வேறு என்ன ஆக்ட் ஆகும்? டவுன்வர்டு பார்த்து என்ன ஆக்ட் ஆகிருக்கும்? சென்டர் ஆஃப் கிராவிட்டியிலேருந்து m/g. கரெக்டாப்பா? எஸ். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரி, இது வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு, மாஸ் m. ஓகே, இது நம்மளோட கிரவுண்ட் சப்போர்ட். இதுதான் அன்ஸ்ட்ரெச்டு லொக்கேஷன். அன்ஸ்ட்ரெச்டு அப்போ x=0 இங்கே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருந்திருக்குன்னா x=some x0 பொசிஷனில் இருக்குது. இங்கேருந்து +x0 சம் தூரம் தள்ளி போயிருக்கு. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. இப்போ யூ நீட் டு ட்ரா வாட் ஆர் த ஃபோர்ஸஸ். இது ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு எக்ஸாம்பிள், இது மூணாவது எக்ஸாம்பிள், இது நாலாவது எக்ஸாம்பிள். ஸோ இதில் மை இன்ட்ரெஸ்ட் இஸ் ஃபோர்ஸ் ஆன் வாட்? ஃபோர்ஸ் ஆன் மாஸ் m. போடுங்க பார்க்கலாம். அதோட கண்டினியூஷன் இங்கே போடுறேன். ஸோ ஃபோர்ஸ் ஆன் மாஸ் m பிளாக்கு என்னெல்லாம் ஆக்ட் ஆகும்? ஸோ இங்கே எங்கெல்லாம் காமன் டேஞ்சன்ட் இருக்குது? ஹியர் இஸ் அ காமன் டேஞ்சன்ட் இஸ் தேர். இங்கே பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் இருக்குது ஸ்ப்ரிங்கோட. இப்போ நல்லா கவனிங்க, ஸ்ப்ரிங்கோட அட்டாச் ஆகிருக்கா? கம்ப்ரெஷன் நடந்திருக்கா? எலாங்கேஷன் நடந்திருக்கா? டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த டைரெக்ஷனில் நடந்திருக்கு? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் டுவர்ட்ஸ் ரைட். எலாங்கேஷன் நடந்திருக்கு. அப்போ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் என்ன ஆக்ட் ஆகும்? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கும். அதாவது பேசிக்கலி வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் தேர்? சி, மாஸ் m இருக்குவா? மாஸ் mக்கு இதான காமன் டேஞ்சன்ட்டு. திஸ் இஸ் அ காமன் டேஞ்சன்ட், ஏன்னா கான்டாக்ட் இருக்குது. இது பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட். ஓகே, இப்போ டவுன்வேர்டு பார்த்து நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஆஸ் யூஷுவல் mg இருக்கும், டியூ டு த
கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் அப்போட பார்த்து என்ன இருக்கும், ஒரு நார்மல் ரியாக்ஷன் இருக்கும் டுவர்ட்ஸ் த பாடி பார்த்து. இப்போ கம்ப்ரெஷனாக எலாங்கேஷனான்னு பார்க்கணும். ஏன்னா இங்கே ஸ்ப்ரிங் அட்டாச் ஆகிருக்கு. எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹவு மச் டிஸ்பிளேஸ்மெண்ட், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ் நாட். ஏன்னா டுவர்ட்ஸ் ரைட் நான் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன், ப்ளஸ் எக்ஸ் நாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ வாட் இஸ் த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு மைனஸ் கே எக்ஸில் இங்கே கேவோட எக்ஸோட வேல்யூ என்னது, எக்ஸ் நாட். ஸோ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து எஃப்எஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே இன்ட்டு எக்ஸ் நாட். ஓகே ரைட். ஸோ இப்போ கவனிங்க, இது என்ன வேல்யூ இது, இப்போ இந்த டைரக்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த டைரக்ஷன்ஸ் ஃபோர்ஸ் டெஃபினட்டாக இந்த டைரக்ஷனில் இருக்க போகுது. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து எஃப்எஸ் வில் பி டுவர்ட்ஸ் லெஃப்ட். புரியுதா? யா. ஸோ அதுவும் அந்த எஃப்எஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், மைனஸ் கே இன்ட்டு எக்ஸ் நாட். ஏன்னா எக்ஸோட வேல்யூ என்னது நம்மளுக்கு ப்ளஸ் எக்ஸ் நாட், ப்ளஸ் எக்ஸ் நாட். புரியுதா? ஸோ திஸ் இஸ் த வேல்யூ வி காட். புரியுதாப்பா? ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹவ் டிஸ்கஸ் டுடே. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோர்ஸஸ் வந்து மேஜராக இந்த ஃபோர்ஸஸ், நான் ஃப்ரிக்ஷன் வந்து லேட்டராக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே குட். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறப்ப அதில் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்க்க போகிறோம். ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட். அது இது ரிலேட்டட், இதிலேயே நம்ம வந்து 90% முடிச்சிட்டோம். சொல்லப்போனால் ஃப்ரீ பாடி டயக்ராம் பற்றிய கான்செப்டில் 90% இங்கேயே முடிச்சிட்டோம். வெறும் 10% இருக்குது. கூட நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸும் சொல்கிறேன். ஸோ தட் யூ வில் பி ஸ்ட்ராங்கர் இன் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம்ப்பா. இந்த வீடியோலேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்ப்பா. பாய்.